மிரியட்ஸில் சேரணும்னு முடிவு பண்ணிட்டா அதுக்கப்புறம் வர பின்விளைவுகளையும் நாம் சந்திக்க தயாராக இருக்கணும். அதனால தான் என்னால் இன்னும் ஒரு தெளிவான முடிவுக்கு வர முடியல. சண்முகம் சலிப்பான குரலில் கூறினார். அப்பா, எனக்கு என்னமோ அந்த ஆள் சொன்ன யோசனை நல்லதுன்னு தான் தோணுது. அவர் சொன்ன மாதிரி நமக்கு பவர்ஃபுல்லான ஹெர்பல் மெடிசின்ஸ் கிடைச்சதுன்னா நம்ம ஃபேமிலி மட்டும் இல்லை, பிஸ்னஸையும் அது மூலமாக டெவலப் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஹரிஷ் மாதிரி ஒரு எதிரியை சமாளிக்க நமக்கு இதை விட்டால் பெட்டர் ஆப்ஷன் இருக்கிற மாதிரி தெரியல. ஆனந்த் வழக்கம் போல அவரை பிரெயின் வாஷ் செய்யும் வேலையை தொடங்கினார். இங்கு சென்னையில் தன்னுடைய ஆஃபீஸ் மேஜையில் சாய்ந்து படுத்திருந்த சந்தனாவின் முகம் சுத்தமாக களையிழந்து சோகத்தில் மூழ்கியிருந்தது. அப்போது அவளுடைய ஃபோன் அடிக்க அதில் தர்ஷினியின் பெயர் ஒளிர்ந்தது. ஹலோ என்ற சந்தனாவின் குரலில் கலக்கம் நன்றாக தெரிய அதிலிருந்தே அவளுடைய மனநிலையை புரிந்து கொண்டாள் தர்ஷினி. ஹாஸ்பிட்டல் போய் ஹரிஷை பார்த்துட்டு வந்தியா? தர்ஷினி நேரடியாக விஷயத்துக்கு வர என்று மட்டும் முணங்கினாள் சந்தனா. சந்தனா, ஆக்சுவலாக உன் மனசில் நீ என்னதான் நினச்சிக்கிட்டு இருக்க? இப்போதான் உங்கள் 2 பேருக்குள்ளே இருந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் சரியாயிடுச்சுன்னு நினச்சேன். இப்போ திரும்பவும் ஏன் இப்படி சோகமாகவே இருக்க? சரி, ஹாஸ்பிட்டல் போனியே, ஹரிஷ் கிட்ட பேசினியா? தர்ஷினி பொறுமையை இழுத்து பிடித்த குரலில் கேட்டாள். இல்லை என்று சந்தனா ஒற்றை வார்த்தையில் பதில் சொல்ல, கொல்ல போற உன்னை தர்ஷினி கோபமாக கத்தினாள். ஆனால் அப்போதும் சந்தனா எதுவுமே பேசவில்லை. சந்தனா, என்னதான் பிரச்சனை உனக்கு? அதையாவது சொல்லித்தொல. என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை நான் கண்டிப்பாக பண்ணுறேன். மறுமுனையில் தர்ஷினி கேட்க, நான் அப்புறமா பேசுகிறேன் தர்ஷினி என்று படக்கென்று ஃபோனை வைத்து விட்டாள் சந்தனா. கொஞ்ச நேரம் அந்த செல்போன் ஸ்கிரீனையே முறைத்து பார்த்த தர்ஷினி இப்போது ஹரிஷுக்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் யோசித்தாள். ஃபோனை வைத்த சந்தனாவின் கண்களிலோ கண்ணீர் துளிர்க்க தொடங்கியிருந்தது. கடந்த சில நாட்களாக அவளுடைய வாழ்வில் நடக்கும் எதுவுமே சந்தனாவின் கட்டுப்பாட்டில் இல்லை. அன்று ஒரு நாள் ஏஜே கம்பெனியில் வைத்து நடந்த விஷயம் அவளுடைய நினைவுக்கு வந்தது. ஏற்கனவே ஹரிஷுடனான மன வருத்தத்தில் சந்தனா இருக்க, அனுராதா பாட்டியும் கார்த்திக்கும் கம்பெனியில் ஏற்பட்ட நஷ்டத்திற்கு அவள்தான் காரணம் என்று குற்றம் சாட்டினார்கள். அதற்கென்ன பதில் சொல்வதென்று தெரியாமல் சந்தனா குழப்பத்தில் இருந்த அந்த நிலையை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டவர்கள் ராகவ் கொடுத்த ஷேர்ஸின் ஒரு பகுதியை எழுதி வாங்கி கொண்டார்கள். அதன் பிறகு ஹரிஷிடம் சமாதானமாகிவிட்டாலும் இந்த விஷயத்தை சொல்வதற்கு அவளுக்கு தயக்கமாக இருந்தது. ஒரு வழியாக தைரியத்தை வரவழைத்து கொண்டு அவனிடம் சொல்லலாம் என்று நினைத்தபோது ஹரிஷே அவளை அழைத்திருந்தான். வேலை சம்பந்தமாக 2 வாரங்கள் வெளியூர் போவதாகவும் திரும்பி வந்து அவளிடம் பேசுவதாகவும் சொன்னவன் அதன் பிறகு அவளை தொடர்பு கொள்ளவே இல்லை. ஏற்கனவே அவன் வீட்டுக்கு திரும்ப வர சொல்லி அழைக்காததில் மனம் நொந்து போயிருந்தவள் இதில் இன்னமும் பலவீனமாகியிருந்தாள். அப்போதுதான் திடீரென்று நேற்று திவ்யாவிடமிருந்து ஃபோன் வந்தது. ஹரிஷுக்கு அடிபட்டு இருப்பதாக அவள் தகவல் சொல்ல சந்தனா பதறி அடித்துக்கொண்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடினாள். அங்கு உடல் முழுவதும் கட்டுக்களோடு படுத்திருந்த அவனை பார்த்தபோது அவளுக்கு பேச்சே வரவில்லை. அவன் நல்ல உறக்கத்தில் இருக்க இவள் போய் அருகில் உட்கார்ந்ததுமே அதை உணர்ந்து கொண்டான். அந்த நிலையிலும் பேபி பேபி என்று அவளை நினைத்து அவன் உருக சந்தனாவால் அழுகையை கட்டுப்படுத்த முடியவில்லை. அவன் அத்தனை முறை படித்து படித்து சொல்லியும் கம்பெனி ஷேர்ஸை எழுதி கொடுத்தது அவளுக்கு குற்ற உணர்ச்சியாக இருந்தது. அதனால்தான் அதற்கு மேல் அங்கு இருக்க முடியாமல் ஓடி வந்து விட்டாள். இதையெல்லாம் எப்படி தர்ஷினியிடம் எக்ஸ்பிளைன் செய்வது என்று அவளுக்கு புரியவில்லை. இப்படி எல்லோரும் ஒவ்வொரு மனநிலையில் இருக்க நாட்கள் அதுபோக்கில் கடந்திருந்தது. ஹரிஷுக்கு காயங்களெல்லாம் ஓரளவிற்கு குணமாகி இருக்க ஜீவாவும் திவ்யாவும் அவனை நன்றாக பார்த்து கொண்டார்கள். கொஞ்சம் சரியானதும் ஹரிஷ் வீட்டிற்கு போக வேண்டும் என்று அடம் பிடிக்க ஆரம்பித்திருந்தான். அதற்கு மேல் அவனை தடுக்க முடியாததால் ஜீவாவும் அவனை டிஸ்சார்ஜ் செய்து ஹரிஷுடைய ஃப்ளாட்டில் கொண்டு போய் விட்டான். கிட்டத்தட்ட 3 வாரங்கள் கழித்து வீட்டுக்கு வந்த மகனை பார்த்ததும் கதிருக்கும் ரேவதிக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என்னாச்சு ஹரிஷ், ஏன் இப்படி அழைச்சி போயிட்ட? ஏதோ பிஸ்னஸ் சம்மந்தமாக வெளியூர் போகிறேன்னு தானே சொன்னேன், ஆனால் உன்னை பார்த்தா ஏதோ உடம்பு சரியில்லாத மாதிரி இருக்கு. ரேவதி சந்தேகத்துடன் கேட்க, அம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, அங்கே சாப்பாடு சரியில்லை, அதோட வேலையும் அதிகம், அதான் கொஞ்சம் டயர்டாக தெரிகிறேன் என்று சமாளித்தான் ஹரிஷ். சந்தனாவை பிரிந்திருக்கும் சோகத்தில்தான் அவன் இப்படி இருக்கிறான் என்று நினைத்த கதிரும் ரேவதியும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். நீங்கள் 2 பேரும் எப்படி இருக்கீங்க, எல்லாம் ஓகேவா என்று ஹரிஷ் கேட்க, அதெல்லாம் நாங்கள் நல்லா இருக்கோம், அதான் இத்தனை வேலைக்காரங்க போட்டு எங்களை ராஜா மாதிரி பார்த்துக்கிறியே, அப்புறம் எங்களுக்கு என்ன கவலை? கதிர் பாசத்துடன் கூறினார். என்னதான் அவருடைய வாய் அப்படி கூறினாலும் மனதிற்குள் நிறைய கவலை இருப்பதை ஹரிஷால் புரிந்து கொள்ள முடிந்தது. கவலைப்படாதீங்கப்பா,
நான் எல்லாத்தையும் சீக்கிரமாகவே சரி பண்ணிடுறேன். மனதிற்குள் நினைத்த ஹரிஷ் கதிரின் கையை ஆதரவாக பிடித்தான். சரிப்பா, நீ ஏன் வெளியூர்ல இருந்து இப்போ தான் வந்திருக்க, முதல்ல போய் ரெஸ்ட் எடு. ரேவதி கூற ஹரிஷும் தலையாட்டி விட்டு அவனுடைய ரூமுக்கு போனான். அப்போது அவனுடைய ஃபோனில் ஒரு மிஸ்டு கால் வந்திருக்க எடுத்து பார்த்த ஹரிஷ் அதில் சைமனின் பெயர் தெரியவும் உடனே அவனை கூப்பிட்டான். ஹலோ சைமன், எப்படி இருக்க? உன் கூட பேசிய ரொம்ப நாளாச்சு. சாரி, நான் கொஞ்சம் பிஸி ஆயிட்டேன் என்று ஹரிஷ் சொல்ல மறுமுனையில் சைமனின் குரல் உற்சாகமாக ஒலித்தது. ஹலோ ஹரிஷ், உனக்காக ஒரு சர்ப்ரைஸ் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் என்று சைமன் சந்தோஷமாக கூற, அப்படி என்ன சர்ப்ரைஸ்? ஹரிஷ் ஆச்சரியத்துடன் கேட்டான். நீ மூலிகை மருந்து தயாரிக்கிறதுல எவ்வளோ திறமையானவன்னு நான் அன்னைக்கு பார்த்தேன். அதனால என் ஆளுங்களை கூட்டிட்டு போய் உனக்காக நிறைய மூலிகைகளை சேகரிச்சுட்டு வந்திருக்கேன். அதை எங்க வந்து கொடுக்கறதுன்னு சொல்லிட்டேன்னா பத்திரமா கொண்டு வந்து சேர்த்துருவேன். சைமன் சொல்ல ஹரிஷ் படுக்கையிலிருந்து துள்ளி குதித்து எழுந்தான். என்ன மாதிரியான ஹெர்பல்ஸ்? ஹரிஷின் குரலில் ஆர்வம் வெளிப்படையாக தெரிந்தது. மூலிகைகள் மட்டும் இல்ல, நீ மருந்து தயாரிக்கிறதுக்கு தேவையான நிறைய ஐட்டங்கள் நான் வாங்கி வச்சிருக்கேன் என்றான் சைமன். தான் கொடுக்கும் பொருட்களை வைத்து ஹரிஷ் மருந்து தயாரித்தால் அது தன்னுடைய கூட்டத்திற்கும் பயன்படும் என்று சைமன் நினைத்தான். அதனால்தான் கஷ்டப்பட்டு நிறைய மூலிகைகளை சேகரித்து கொண்டு வந்தான். சூப்பர், நான் சொல்ற இடத்துல வெயிட் பண்ணு, நானே வந்து வாங்கிக்கிறேன் மகிழ்ச்சியாக சொன்ன ஹரிஷ் உடம்பில் இருந்த வலியை கூட மறந்துவிட்டு துள்ளலுடன் அறையை விட்டு வெளியே வந்தான். சைமன் சொன்ன லிஸ்டில் ஹரிஷுக்கு இதுவரை கிடைக்காத ரேரான சில பொருட்களும் இருந்தது. அதை வைத்து இதுவரை இல்லாத அளவுக்கு ஒரு ஹெர்பல் மெடிசனை அவனால் உருவாக்க முடியும். என்னப்பா அதுக்குள்ள வெளியே கிளம்பிட்ட? ரேவதி கவலையுடன் கேட்க, சாரிம்மா, எனக்கு கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்குது, நான் இப்போவே வெளியே போய் ஆகணும், நைட் எனக்காக வெயிட் பண்ணாதீங்க என்று அவருடைய கன்னத்தை தட்டிவிட்டு விசிலடித்து கொண்டே வெளியே சென்றான். வீட்டிற்குள் வரும்போது சோர்ந்து போயிருந்த அவனுடைய முகம் இப்போது பளிச்சென்று இருப்பதை பார்த்த ரேவதிக்கு நிம்மதியாக இருந்தது. ஹரிஷ் சொன்ன இடத்தில் சைமன் காத்திருக்க அவன் கொடுத்த மெட்டீரியல்ஸை வாங்கி கொண்ட ஹரிஷ் அவனை கட்டி அணைத்து நன்றி கூறிவிட்டு புறப்பட்டான். அங்கிருந்து நேராக தன்னுடைய சீக்ரெட் லேபிற்கு போனவன் அந்த மூலிகைகளை பிரித்து அடுக்கினான். இப்பொழுது அறை முழுவதும் மூலிகைகளின் மனம் நிறைந்திருக்க அதை முகர்ந்து பார்த்தபோதே ஒரு புத்துணர்ச்சியை உணர்ந்தான். அதன் பிறகு ஷெல்ஃபில் இருந்த சில புத்தகங்களை தேடி எடுத்தவன் அவற்றை டேபிள் முழுவதும் விரித்து வைத்துக்கொண்டு குறிப்புகள் எடுக்க ஆரம்பித்தான். தன்னுடைய ஆபீஸில் இருந்து கிளம்பிய சந்தனா வெளியே வந்தபோது திலகா அவளுக்காக காத்திருந்ததை பார்த்தாள். அவளுடைய முகம் கடுமையாக மாற அவரை கண்டுகொள்ளாமல் தாண்டி செல்ல முயற்சித்தாள். என் முகத்தை பார்க்கறதுக்கு கூட உனக்கு பிடிக்கலையா சந்தனா? அந்த அளவுக்கு அம்மா உனக்கு வேண்டாதவளாயிட்டனா என்று திலகா உணர்ச்சி பூர்வமாக கேட்க சந்தனா எரிச்சலுடன் முகத்தை சுளித்தாள். அம்மா ப்ளீஸ், உங்கள் ட்ராமாவை கொஞ்சம் நிறுத்துறீங்களா? அன்னைக்கு ஹாஸ்பிட்டலில் வச்சு நீங்கள் பண்ண வேலையால் இன்னைக்கு நான் எவ்வளோ பெரிய சிக்கலில் இருக்கேன்னு தெரியுமா? எல்லாரும் அவங்க பொண்ணுங்க சந்தோஷமாக இருக்கணும்னு தான் நினைப்பாங்க. ஹரிஷோட வாழ்றதான் என்னோட சந்தோஷம். அவனை தான் நான் உண்மையாக நேசிக்கிறேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நீங்கள் ஏமா என்னோட வாழ்க்கையை கெடுக்கணும்னு நினைக்கிறீங்க என்று கோபமாக கேட்ட சந்தனாவிற்கு கண்கள் கலங்கி குரல் உடைந்தது. சந்தனா, இப்பவும் சொல்கிறேன், அந்த ஹரிஷுக்காக நீ இவ்வளோ ஃபீல் பண்ணுறது சுத்த வேஸ்ட். உனக்கு இருக்கிற பாசத்தில் பாதியாவது அவனுக்கு இருந்தா இப்படி உன்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகாமல் தர்ஷினி வீட்டிலேயே விட்டுருப்பானா? திலகா ஆவேசமாக பேச சந்தனாவின் கண்களில் ஒரு சலனம் தெரிந்தது. என்ன, எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கியா? இதுக்கு நீ பேசாமல் நம்ம வீட்டுக்கே வந்திருக்கலாம். அவன் தான் முக்கியம்னு பிடிவாதமாக அவன் கூட போன, இப்போவும் அதே வீம்போட நம்ம வீட்டுக்கு வராமல் இருக்க. இன்னும் எத்தனை நாளைக்கு தர்ஷினி வீட்டிலேயே இருக்க போகிற சந்தனா? உனக்கு என்ன வீடா இல்லை? இப்படி நீ அடுத்தவங்க வீட்டில் இருக்கிறது நமக்கு தான் அவமானம். திலகா பேசிக்கொண்டே போக சந்தனா அவரை கோபமாக முறைத்தாள். ஓ, அப்போ இப்போ கூட என் மேலே இருக்கிற அக்கறையில் நீங்கள் வரல, உங்கள் குடும்பமானம் போயிடக்கூடாதுன்னு தான் தேடி வந்திருக்கீங்க. சூப்பர்மா, இத்தனை நாள் நான் தான் உங்களை புரிஞ்சுக்காமல் இருந்திருக்கேன். கரெக்டு தான், எப்போவும் உங்களுக்கு உங்கள் குடும்பம், அனுராதா பாட்டி, கௌரவம், அந்தஸ்து இதெல்லாம் தானே பெருசாக இருந்திருக்கு. நான், என்னோட சந்தோஷம் எல்லாமே ரெண்டாம் பட்சம் தானே. ஒரு வகையில் இன்றைக்கி நீங்கள் இங்கே வந்தது கூட நல்லது தான். உண்மையிலேயே எனக்கு எது முக்கியம்னு இப்போ தான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கு உங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். கவலைப்படாதீங்க, இன்னும் ரொம்ப நாளைக்கு தர்ஷினி வீட்டில் இருக்க மாட்டேன், போதுமா என்றவள் அதற்கு மேல் அங்கு நிற்க பிடிக்காமல் விலகி நடக்க ஆரம்பித்தாள். அவனால் தான் சந்தனா தன்னிடம் இப்படி நடந்து கொள்வதாக நினைத்தார். இதற்கு ஒரு முடிவு கட்ட என்ன செய்யலாம் என்று யோசித்த திலகாவிற்கு தர்ஷினியின் ஞாபகம் வந்தது. பேசாமல் தர்ஷினி போய் பார்த்து பேசினான்னு அவள் சொன்னால் கண்டிப்பாக சந்தனா கேட்பா என்று நினைத்த திலகா அவளை தேடிச் செல்ல முடிவெடுத்தார். அதே நேரத்தில் தன்னுடைய சீக்ரெட் லேபில் இருந்த ஹரிஷ்
ஒரு ஸ்பெஷலான மருந்து தயாரிப்பதற்கான வழிமுறைகளை தேடி தேடி கவனமாக படித்தான். இதில் போட்டிருக்க திங்ஸ் எல்லாம் நம்மக்கிட்ட இருக்கா என்று ஒவ்வொன்றாக அவன் சரிபார்த்து கொண்டு இருந்தபோது ஹரிஷின் ஃபோன் ரிங் அடித்தது. அதில் நிக்கிதாவின் பெயர் தெரிய எடுத்து காதில் வைத்தவன், சொல்லுங்க நிக்கிதா என்றான். இந்த நேரத்தில் டிஸ்டர்ப் பண்ணதுக்கு சாரி சார், பட் நாளைக்கு ஈவினிங் தியானா மீடியா சார்பாக நீங்கள் ஒரு முக்கியமான ப்ரோக்ராமில் கலந்துக்க வேண்டியிருக்கும் என்று அவள் தயக்கத்துடன் கூற, என்ன நிக்கிதா, எப்பவும் நீங்கள் தானே நம்ம கம்பெனி சார்பாக போவீங்க, இப்போ என்ன புதுசா என்று கேட்டான் ஹரிஷ். பொதுவாகவே அவனுக்கு இது போன்ற நிகழ்ச்சிகளிலெல்லாம் கலந்து கொள்ளும் ஆர்வம் சுத்தமாக கிடையாது. அதுவும் அவனுடைய முழு கவனமும் அந்த ஸ்பெஷல் ஹெர்பல் மெடிசனை தயாரிப்பதில் இருக்க அங்கிருந்து கிளம்பவே அவனுக்கு மனதில்லை. இது மற்ற ப்ரோக்ராம் மாதிரி இல்லை, இதுக்கு நீங்கள் போனால் அது நம்ம கம்பெனியோட பிஸ்னஸ்க்கு நிச்சயம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிஸ்னஸ் சர்க்கிளில் இன்னும் உங்களை யாருக்குமே தெரியல. இந்த ப்ரோக்ராம் மூலமாக உங்களை நீங்கள் அறிமுகப்படுத்திக்கும் போது மற்றவங்களுக்கு நம்ம மேலே இன்னும் நம்பிக்கை வரும் என்று நிக்கிதா அவனுக்கு அட்வைஸ் செய்தாள். ஓகே, நீங்கள் இவ்வளோ சொல்லும் போதே அந்த ப்ரோக்ராம் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு தெரியுது. நாளைக்கு நான் போகிறேன் ஹரிஷ் சொல்ல, அப்போதுதான் நிக்கிதாவிற்கு நிம்மதியாக இருந்தது. அப்புறம் சார், நாளைக்கு நீங்கள் போகும்போது ரித்திகாவையும் இப்போ நம்ம கம்பெனியோட புது கிளைண்ட்டாக சேர்ந்துருக்க பல்லவியையும் கூட கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருக்கும். இந்த சான்ஸை யூஸ் பண்ணி நம்ம அவங்களையும் விளம்பரப்படுத்தலாம். நிக்கிதா உற்சாகமாக கூறினாள். சரி நிக்கிதா, நாளைக்கு ஈவினிங் என்னோட ஃப்ளாட்டுக்கு கார் அனுப்பி வச்சிருங்க சொன்ன ஹரிஷ் ஃபோனை வைத்துவிட்டு மீண்டும் அந்த ஹெர்பல் மெடிசன் பற்றிய ஆராய்ச்சியை தீவிரமாக செய்ய ஆரம்பித்தான். அடுத்த நாள் மாலை சரியாக 6 மணிக்கு நிக்கிதா சொன்ன அந்த ப்ரோக்ராம் ஹால் வழக்கத்தை விட பரபரப்பாக இருந்தது. தியானா மீடியாவின் புது CEO அந்த ப்ரோக்ராமிற்கு வரப்போகிறார் என்பதுதான் அன்றைய ஹாட் டாப்பிக்காக இருந்தது. அந்த CEO யாராக இருந்தாலும் சென்னையில் முக்கியமான தொழிலதிபர்களான தீபக், ஐரா மற்றும் ராகவுடன் நல்ல கான்டாக்டை வைத்திருப்பவன் என்பது எல்லோருக்கும் தெரிந்திருந்தது. அந்த புது CEO யாரா இருக்கும்? உனக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? இதுவரைக்கும் அவரை நான் ஒரு ஃபோட்டோவில் கூட பார்த்ததில்லை. அங்கு கூடியிருந்த கூட்டத்தில் ஒருவர் இன்னொருவரிடம் கேட்க, நானும் பார்த்ததில்லை, ஆனால் ரொம்ப சின்ன பையன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அவரை பார்க்கறதுக்காக தான் நான் இன்னைக்கு இந்த ப்ரோக்ராம்க்கே வந்தேன் என்று அந்த நபர் பதில் சொன்னார். கொஞ்ச நாட்களுக்கு முன்பாக நடந்த ஷேர் மார்க்கெட் பிரச்சனையை தியானா மீடியா தான் சரி செய்தது என்பதால் அதன் பெயர் பிஸ்னஸ் வட்டாரத்தில் பிரபலமாகி இருந்தது. அதனால்தான் அந்த கம்பெனியின் புது CEOவை பார்க்க அவர்கள் எல்லோருமே ஆர்வமாக இருந்தார்கள். சரியாக 6:30 மணிக்கு ஒரு நீளமான பிளாக் கலர் கார் வந்து நிற்க ரித்திகா மற்றும் பல்லவியுடன் சேர்ந்து ஹரிஷும் கீழே இறங்கினான். மீடியாவுக்குள் நுழைவதை தன்னுடைய வாழ்நாள் கனவாக வைத்திருந்த பல்லவி அதற்காகத்தான் அன்றைக்கு தியானா மீடியாவிற்கு வந்திருந்தாள். ஹரிஷ் அதற்கு உதவ இந்த கொஞ்ச நாளில் அவளும் எல்லோருக்கும் தெரிந்த முகமாக மாறியிருந்தாள். ரித்திகாவும் பல்லவியும் காரில் இருந்து இறங்கியதும் அவர்களை பார்க்க கூட்டம் அலைமோதியது. எல்லோரும் அவர்களின் மீது கவனத்தை வைத்திருக்க அவர்கள் இருவருக்கும் நடுவில் நின்றிருந்த ஹரிஷ் மெதுவாக மீட்டிங் நடக்கும் ஹாலுக்குள் நடக்கத் தொடங்கினான். முதலில் அவனை கவனிக்காத அந்த கூட்டம் அவனுடைய கம்பீரத்தையும் தோரணையையும் பார்த்து அவன்தான் தியானா மீடியாவின் புது CEO என்பதை புரிந்து கொண்டார்கள். உடனே பிஸ்னஸ் ஆட்கள் பலரும் அவனிடம் பேச முண்டியடித்து கொண்டு வர ஹரிஷ் ஒரு சிரிப்புடன் அவர்கள் எல்லோரிடமும் சில நிமிடங்கள் பேசினான். இன்னும் சில பிஸ்னஸ்மேன்கள் தங்கள் மீது அவனுக்கு நல்ல அபிப்பிராயம் ஏற்பட வேண்டும் என்பதற்காக நிறைய முயற்சிகள் செய்தனர். எல்லோருக்கும் சமமான மரியாதை கொடுத்த ஹரிஷ் கொஞ்ச நேரத்திலேயே அங்கிருந்த எல்லோருடனும் சகஜமாக உரையாட ஆரம்பித்திருந்தான். அப்போது, ஹாய் ரித்திகா, இங்கே வருவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் என்று லேசான குளறலுடன் ஒரு ஆண் குரல் கேட்டது. உடனே அவர்கள் அனைவரும் திரும்பி பார்க்க அங்கு கையில் ஒயின் கிளாஸுடன் ஒருவன் ரித்திகாவை பார்த்து கொண்டே பக்கத்தில் வந்தான். அவனுடைய முகத்தில் கோணலான ஒரு சிரிப்பு இருக்க ஹரிஷுக்கு அவனை பார்த்த உடனேயே பிடிக்காமல் போய்விட்டது. முகத்தை சுளித்த அவன், உனக்கு தெரிஞ்சவனா ரித்திகா என்று கேட்டான். அடுத்த நிமிடமே ரித்திகாவின் ரியாக்ஷன் மாற அவளுடைய முகத்தில் தெரிந்த பயத்தை ஹரிஷ் கவனித்தான். அதற்குள் அவர்களுக்கு பக்கத்தில் வந்திருந்த அந்த இளைஞன், என்ன டார்லிங், நான் பாட்டுக்கு கூப்பிட்டுட்டே இருக்கேன், நீ எதுவுமே பேசாமல் நிற்கிற. இந்த மீடியா ஃபீல்டில் அட்வர்டைஸிங் எவ்வளோ முக்கியம்னு உனக்கே நல்லா தெரியும். அந்த நபர் நக்கலாக கூறினான். அலட்சியமாக நின்று கொண்டு இருந்த ஹரிஷ் அந்த வார்த்தையை கேட்டதும் அவனை கூர்மையாக பார்த்தான். இன்னும் கொஞ்ச நாள் உன் ப்ரோக்ராமுக்கு எந்த விளம்பரமும் வரலன்னு வச்சுக்கோ, அப்புறம் அந்த கம்பெனியே உன்னை அங்கேருந்து தூக்கிடுவாங்க. அப்புறம் நீ வேறு வழி இல்லாமல் என் காலடியில் தான் வந்து விழுகணும். அவன் திமிராக சொன்னான். அப்போ நீ தான் எங்கள் கம்பெனிக்கு அட்வர்டைஸிங் வராமல் தடுத்துட்ருக்கிறவனா? அதுக்குள்ளே நான் யாரையோ சந்தேகப்பட்டுட்டேன் என்ற ஹரிஷ் அவனை கொலை வெறியுடன் முறைத்தான். அப்போது ஹரிஷின் கண்களில் தீப்பொறி பறந்தது. எதுக்காக நீ இப்படி பண்ணுற யுவராஜ்?
என் கரியர் அழிக்கிறதுல உனக்கு என்ன அவ்வளோ ஆசை? ரித்திகா கலங்கிய குரலில் கேட்டாள். நான் வேற என்ன செய்யட்டும் டார்லிங்? லாஸ்ட் டைம் நம்ம மீட் பண்ணப்பவே நான் உன்னை வார்ன் பண்ணேன். நான் ஒரு பொண்ணை அடையணும்னு ஆசைப்பட்டேன்னா எந்த எல்லைக்கும் போவேன். அதுவும் நீ மீடியாவில் ஒர்க் பண்ணணுன்னா என்ன அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் போயாகணும். இங்கே என்னோடய பவர் என்னன்னு உனக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருந்தும் நீ தான் நான் கொடுத்த ஆஃபரை வேணாம்னு சொல்லிட்டு போய் அந்த கம்பெனியில் அக்ரிமெண்ட் சைன் பண்ணிட்ட. அதான் என்னால் என்ன செய்ய முடியும்னு சின்னதாக ஒரு ட்ரையல் காமிச்சேன். சொல்லிவிட்டு அசிங்கமாக அவன் கண்ணடிக்க ஹரிஷின் கை முஷ்டி கோபத்தில் இறுகியது. இப்போ கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை டார்லிங். ஏன் ரித்திகா, இந்த ப்ரோக்ராமுக்கு வெறி நாயெல்லாம் வருதுன்னு என்கிட்ட சொல்லவே இல்லை. அதையெல்லாம் யார் உள்ளே அலோவ் பண்ணாங்க? யுவராஜை ஓரக்கண்ணால் பார்த்து கொண்டே ஹரிஷ் கிண்டலாக கேட்க யுவராஜின் முகம் கருத்தது. டேய், யாரை நீ தெருநாயின்னு சொல்கிற? ஆமாம், முதல்ல நீ யார்? எதுக்காக இவ பக்கத்தில் நிற்கிற என்றான் யுவராஜ். அதற்குள் அவர் தான் தியானா மீடியாவோட புது CEO. ரித்திகா அந்த கம்பெனியோட சேர்ந்து தான் ஒர்க் பண்ணுறாங்க என்று அவனுடைய காதில் யாரோ ஒருவர் சொல்ல, ஓ நீ தான் அந்த CEOவா? முன்னாடியே சொல்லியிருந்தா டேரெக்டாக உங்ககிட்டயே டீல் பேசியிருப்பேன்ல. வேஸ்ட்டாக இவ கூட பேசி என்னோடய எனர்ஜியை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இவ்வாறு எனக்கு இவ வேணும். அப்போ தான் உன்னோட கம்பெனிக்கு அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் கிடைக்கும். இல்லாட்டி இன்னும் கொஞ்ச நாளில் தியானா மீடியா இருந்த அடையாளமே தெரியாமல் அழிஞ்சு போயிடும். ஹரிஷ் யார் என்று தெரிந்த பிறகும் அந்த யுவராஜ் கேவலமாக மிரட்டினான். ஓஹோ, அந்த அளவுக்கு பெரிய ஆளா நீ? சார், அப்படி எந்த கம்பெனியை வச்சுருக்கீங்க? அலட்சியமாக கேட்டான் ஹரி. என்னை பற்றி உனக்கு தெரியாதா? இந்த யுவராஜ் யாருன்னு தெரியாமல் ஒருத்தர் மீடியா லைனில் இருக்கானா என்று யுவராஜ் ஆவேசமாக பேச, அதான் தெரியலன்னு சொல்லிட்டான்ல, யார நீ என்று ஒரே வார்த்தையில் அவனை ஆஃப் செய்தான் ஹரிஷ். ராஜ் என்டர்டெயின்மெண்ட் கம்பெனி பற்றி தெரியாமல் நீ மீடியாவில் இருக்கேனா என்னால் நம்பவே முடியல என்று அதிர்ச்சியுடன் தோள்களை குலுக்கினான் யுவராஜ். ஓ, அந்த கம்பெனி ஓனரா நீ? கேள்விப்பட்டிருக்கேன். அந்த கம்பெனி ஓனர் சரியான பொம்பளை பொறுக்கின்னு சொன்னாங்க. அது கரெக்டாக தான் இருக்குது. ஹரிஷ் மீண்டும் அவனை சாதாரணமாக பேச யுவராஜின் முகம் அவமானத்தில் சிவந்தது. உன் கம்பெனிக்கு விளம்பரங்கள் வராமல் குறைஞ்சதுலேருந்தே என்னோட பவர் என்னன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கணுமே. அதுக்கப்புறமும் என்கிட்ட நீ இப்படி பேசிகிட்டு இருக்க? அந்த யுவராஜ் எரிச்சலுடன் கேட்க, பின்ன உன்னை பார்த்த உடனே பயந்துருவேன்னு நினச்சியா? தியானா மீடியா வெறும் விளம்பரத்தை மட்டும்தான் நம்பியிருக்குன்னு நீ நினச்சா அது உன்னோட முட்டாள்தனம். அப்புறம் நீ உண்மையை சொன்னது கூட ஒரு வகையில் நல்லது தான். யார் அந்த பிரச்சனைக்கு காரணம்னு தெரியாததுனால அதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு குழப்பமாக இருந்துச்சு. இப்போ தான் ரீசன் தெரிஞ்சிருச்சே. இதுக்கு மேலே என்ன பண்ணுறதுன்னு நான் பார்த்துக்கிறேன். ஹரிஷ் கெத்தாக பதில் கூறினார். இன்னைக்கு மட்டும் நீ இவளை என் கூட அனுப்பலைனா நான் இவளை அப்படியே தூக்கிட்டு போகவும் யோசிக்க மாட்டேன். யுவராஜ் சவால் விடுவது போல சொல்ல, முடிஞ்சா கை வச்சு பாரு, அப்புறம் தெரியும் நான் யாருன்னு என்றான் ஹரிஷ். 2 பேருமே பவர்ஃபுல்லான ஆட்கள் என்பதால் யார் பக்கமும் சார்பாக பேச முடியாமல் கூட்டத்தில் இருந்தவர்கள் அமைதியாக அவர்களின் வாக்குவாதத்தை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார்கள். என்ன நீ ரொம்ப சாதாரணமாக எடை போட்டுட்ட என்ற யுவராஜ் கைகளை தட்ட 2 முரட்டுத்தனமான ஆசாமிகள் அவர்கள் நின்ற இடத்திற்கு பக்கத்தில் வந்தார்கள். அவர்கள் இருவரும் யுவராஜின் பாடிகார்டுகள். இந்த மாதிரி பிரச்சனைகளின் போது சண்டை போடுவதற்காகவே நிறைய சம்பளம் கொடுத்து அவர்களை வேலைக்கு வைத்திருந்தார். இது ப்ரோக்ராம் நடக்கிற இடம், கஷ்டப்பட்டு ரெடி பண்ணியிருப்பாங்க. இங்கே நம்மளால் பிரச்சனை வேண்டாம். நாம் ஏன் ஜென்ஸ் ரெஸ்ட் ரூமுக்கு போகக்கூடாது? அங்கே வச்சு நம்ம பிரச்சனையை நல்லபடியாக பேசி தீர்த்துக்கலாம். ஹரிஷ் நல்லபடியாக பேசி தீர்த்துக்கலாம் என்ற வார்த்தையை ஒரு அழுத்தத்துடன் கூறினான். இவ்வளோ ஆளுங்களுக்கு முன்னாடி அடி வாங்கிறதுக்கு அவமானமாக இருக்கா? சரி, ஓகே, நாம் அங்கேயே வச்சுக்கலாம் என்று சொன்ன யுவராஜ் ரித்திகாவின் பக்கம் திரும்பி, டார்லிங், ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் வெயிட் பண்ணு, இவன் கதையை முடிச்சுட்டு வந்துடுறேன், அதுக்கப்புறம் நம்ம மேட்டர் என்னன்னு முடிவு பண்ணிக்கலாம் என்று ஒரு கேவலமான சிரிப்புடன் அவன் சொல்ல ரித்திகா முகத்தை திருப்பிக் கொண்டாள். சரி போலாம். ஹரிஷ் முன்னால் ஒரு அடி எடுத்து வைக்க ரித்திகா அவனுடைய கைகளை பிடித்து கொண்டாள். ப்ளீஸ் வேண்டாம் ஹரிஷ், நாம் நினைக்கிற மாதிரி இல்லை. அவன் ரொம்ப மோசமான ஆள். அந்த பாடிகார்ட்ஸ் கூட நீங்கள் தனியாக சண்டை போடுறது உங்கள் உயிருக்கே ஆபத்தாக முடியலாம் என்று பதட்டத்துடன் கூறினாள். எதுக்கு டார்லிங் அவனை தடுக்கிற? அவன் தான் என் காலால் மிதி வாங்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்றானே, அதை நிறைவேற்றி வச்சுருவோம். சரி, உனக்காக வேணும்னா அவனை லேசாக ஒரு தட்டு தட்டி விடுறேன். பட் நான் சொன்ன மாதிரி இங்கிருந்து கிளம்பும்போது நீ என்னோட காரில் தான் ஏறணும் என்று யுவராஜ் சொன்னதை கேட்டு ஹரிஷ் சத்தமாக சிரித்தான். இருந்தாலும் உனக்கு கான்ஃபிடன்ஸ் ரொம்ப அதிகம்தான்டா, ஐ லைக் இட் என்று ஹரிஷ் சொல்ல, நீ மட்டும் என்னவா, அடி விழுகும்னு தெரிஞ்சே புலியோட குகைக்குள்ள தலையை விட தயாராயிட்டல்ல, இருந்தாலும் உனக்கு குருட்டு தைரியம் ஜாஸ்தி தான் பதிலுக்கு அந்த யுவராஜும் கூறினான். யாரு நீ, புலியா? இதுதான் இந்த வருஷத்தோட பெரிய காமெடி. ஓ, நீ சமையலுக்கு யூஸ் பண்ணுற அந்த புளியை பற்றி சொல்கிறியா? ஓகே ஓகே.
என்று தலையாட்டிக் கொண்டே ஹரிஷ் சொல்ல கூட்டத்தில் இருந்தவர்கள் தங்களை மீறி சிரித்து விட்டனர். இதுக்கு மேலே உன் கூட பேசி பிரயோஜனம் இல்லை, ரெஸ்ட் ரூமுக்கு வா, நான் எந்த புலின்னு அங்கே உனக்கு காமிக்கிறேன். ஆவேசத்தில் சிவந்த முகத்துடன் யுவராஜ் கூற, வழியை விட்டாதான் போக முடியும் என்ற ஹரிஷ் அவனை இடித்து கொண்டு தாண்டி போனான். இந்த ப்ரோக்ராம் முடிஞ்சு அவன் முழுசாக வீடு போய் சேரக்கூடாது. போங்க, நான் உங்களுக்கு கொடுக்குற சம்பளத்துக்கு இன்னைக்காவது ஒழுங்காக வேலையை பாருங்க, எல்லாம் உள்காயமாக இருக்கணும். யுவராஜ் தன்னுடைய பாடி கார்டுகளை பார்த்து கத்த, கண்டிப்பாக சார் என்ற அவர்கள் இருவரும் பின்னால் சென்றனர். ஆமாம், உன் பேர் என்ன? கொஞ்சம் ஏஜ்டாக இருந்தாலும் நீயும் அழகாக தான் இருக்க. எனக்கு வயசெல்லாம் ஒரு மேட்ரே இல்லை என்று அவன் பல்லவியின் கன்னத்தை தட்டப்போக அவள் சட்டென்று பின்னால் நகர்ந்து நின்று கொண்டாள். இந்நேரம் உங்கள் பாஸ் கதையை ஆளுங்க முடிச்சிருப்பானுங்க, எதுக்கும் நான் போய் ஒரு தடவை பார்த்துட்டு வரேன் என்றவன் ரெஸ்ட் ரூமை நோக்கி போக ரித்திகாவும் பல்லவியும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டனர். யுவராஜோட அந்த பாடி கார்ட்ஸை பார்த்தாவே பயங்கரமாக இருக்காங்க. இன்றைக்கி ஹரிஷோட நிலைமை அவ்வளோதான் நினைக்கிறேன். அவர் வீணாக வம்ப விலை கொடுத்து வாங்கிட்டார். கூட்டத்தில் முணுமுணுப்புகள் கேட்க ஆரம்பிக்க யுவராஜின் முகத்தில் பெருமை பொங்கியது. அதே ரியாக்ஷனோடு, என்னங்கடா அவன் இன்னும் உயிரோடு தான் இருக்கானா என்று கேட்டுக்கொண்டே அந்த ஜென்ஸ் ரெஸ்ட் ரூமிற்குள் நுழைந்தான் யுவராஜ். அவனுடைய கால்கள் நகர மறுத்தது. அவனுடைய 2 பாடி கார்டுகளும் உடல் முழுவதும் காயங்களுடன் தரையில் கிடக்க ஹரிஷ் அங்கிருந்த வாஷ் பேஷன் முன் நின்று கைகளில் இருந்த இரத்தத்தை கழுவி கொண்டிருந்தான். அந்த காட்சியை பார்த்த அவனால் சரியாக மூச்சு விடக்கூட முடியவில்லை. அவர்கள் மூவரும் அங்கு வந்து அதிகபட்சம் 5 நிமிடம் கூட ஆகியிருக்காது. அதற்குள் வெளியில் ஒரு சின்ன சத்தம் கூட கேட்காமல் ஹரிஷ் அவர்களை வீழ்த்தி இருக்க யுவராஜருக்கு பயத்தில் வேர்க்க ஆரம்பித்தது. எவ்வளோ நேரம்தான் அவனுக்காக வெயிட் பண்ணுறது? சீக்கிரம் முடிச்சுட்டு நான் அடுத்த வேலையை பார்க்க போக வேண்டாமா என்று சொல்லியபடி ஹரிஷ் திரும்ப யுவராஜ் சட்டென முகத்தை மாற்றிக்கொண்டான். இவனுக்கு 2 பேரையும் அடிச்சிட்டா நீ என்ன பெரிய இவனா? சரி சரி, நான் அவனை மன்னிச்சு விட்டுறேன். என் மனசு மாறதுக்கு முன்னாடி அந்த பொண்ணுங்களை கூட்டிகிட்டு உடனே இங்கிருந்து கிளம்பு என்று பெருந்தன்மையாக கூறுவது போல அவன் சொல்ல ஹரிஷுக்கு சிரிப்பு தான் வந்தது. ஹலோ தம்பி, நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கவே இல்லையே. அப்புறம் இங்கிருந்து எப்போ கிளம்பணும்னு முடிவு பண்ண வேண்டியது நான், அது என்னோட இஷ்டம் என்று திமிராக கூறிய ஹரிஷை எரிச்சலுடன் பார்த்தான் யுவராஜ். அப்புறமும் என்ன கூட கூட பேசிகிட்டு இருக்க? என் அப்பாவோட பவர் என்னன்னு தெரியுமா உனக்கு என்ற யுவராஜின் குரலில் ஒரு நடுக்கம் தெரிந்தது. இவ்வளோ நேரம் உன்னோட பவர் என்னன்னு தெரியுமான்னு கேட்டுக்கிட்டு இருந்த, இப்போ அப்பாவோட பவருக்கு போயிட்டியா? அடுத்து என்ன உங்கள் தாத்தாவா? அவனிடம் நக்கலாக கேட்கும் போதே ஹரிஷுக்கு தன்னுடைய தாத்தாவை பற்றி ஞாபகம் வந்தது. என் தாத்தா யாருன்னு உண்மையை சொன்னால் அப்புறம் தெரியும் உனக்கு என்று மனதிற்குள் நினைத்தவன், இங்கே பாரு, ஓன் வெட்டி கதையெல்லாம் கேட்க எனக்கு நேரம் இல்லை. இப்போ என்ன சொல்கிற? சண்டைக்கு வரியா இல்லையா என்றான் ஹரிஷ். வேகமாக கீழே கிடந்த 2 பாடி கார்டுகளையும் போய் உதைத்த யுவராஜ், டேய் சோத்து முட்டைங்களா, உங்களுக்கு எத்தனை வாங்கி போட்டிருப்பேன், அதெல்லாம் நல்லா தின்னுட்டு இங்கே வந்து போய் இவங்கிட்ட அடி வாங்கி பேரல் மாதிரி உருண்டுட்டு கிடக்குறீங்க என்று கத்தியவன் ஆத்திரம் தீர இன்னும் 4-5 முறை உதைத்தான். டே தடிமாடு, எந்திரா, எந்திரிச்சு அவங்க கூட சண்டை போடு. யுவராஜ் மீண்டும் கத்த, பாஸ் நீங்கள் இன்னும் 10 உத கூட கொடுங்க, அது சுத்தமாக வலிக்கவே இல்லை. சொல்லப்போனால் நல்ல ஒத்தடம் கொடுத்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் அவங்கிட்ட மட்டும் வேண்டாம், அவனோட அடி ஒவ்வொன்றும் எப்படி இருக்குது தெரியுமா? இதுக்கு மேலே வாங்கினா சத்தியமாக நான் செத்துருவேன், ப்ளீஸ் எங்களை விட்டுருங்க பாஸ் என்றான் அந்த பாடி கார்டு. அப்போது ஹரிஷ் அவர்களின் பக்கத்தில் வருவது தெரிய அப்படியே மயக்கமடைந்தது போல கண்களை மூடி படுத்து கொண்டான். என்ன செய்வதென்று தெரியாமல் பேந்த முழித்த யுவராஜ் இன்னொருவனை போய் அடித்து எழுப்ப, பாஸ் பேசாமல் நீங்கள் இங்கிருந்து தப்பிச்சு ஓடிருங்க, ட்ரைனிங் எடுத்த எங்கள் நிலைமையே இப்படி இருக்கும்போது உங்களுக்கெல்லாம் பிஞ்சு உடம்பு கண்டிப்பாக தாங்காது என்று வலி தாங்காமல் முணங்கிக் கொண்டே கூறினான் அவன். உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு ஊறுகாய் கூட போட முடியாது போல, சரியான தின்னி மாடுங்க. ஐயோ, அத்தனை பேருக்கு முன்னாடி பெருசாக சவால் வேற விட்டுட்டேனே, இப்போ நான் என்ன பண்ணுறது? யுவராஜ் மனதிற்குள் புலம்ப அவனுடைய தோளில் ஒரு கை விழுந்தது. டேய் ஒரு நிமிஷம் இருறா, யோசிக்க வேண்டாமா என்றபடி அவன் திரும்ப அவனுக்கு மிக நெருக்கமாக ஹரிஷ் சிரித்த முகத்துடன் நின்று கொண்டிருந்தான். உடனே குத்துச்சண்டை போடும் போஸில் பந்தாவாக நின்ற அவன், இங்கே பாரு, என் பக்கத்தில் வராத, அப்புறம் அவ்வளோதான் என்று கூறிக்கொண்டே பின்னால் நகர்ந்தான். எவ்வளோதான் என்று கேட்டபடி ஹரிஷ் முன்னால் நடக்க கடைசியாக சுவற்றில் போய் முட்டிக்கொண்டு நின்ற யுவராஜ் எந்த பக்கமும் நகர முடியாமல் பேய் அறைந்தது போல நின்றான். அவனுடைய கையை பிடித்த ஹரிஷ் விரல்களை நீவிக்கொண்டே, இந்த கைதான பொண்ணுங்களை தப்பா தொடுது,
என்று கேட்டபடி ஒவ்வொரு விரலாக பின்னால் மடக்கிவிட யுவராஜ் வலி தாங்க முடியாமல் கதறினான். இப்போது அந்த சத்தம் ஹால் வரை கேட்க, யார் கத்துறாங்கன்னே தெரியலையே என்றார் ஒருவர். வேற யாரு, ஹரிஷா தான் இருக்கும். அவங்க 3 பேர், இவர் ஒரு ஆள். அப்புறம் அடி வாங்கிதான் ஆகணும். வெளியில் எல்லோரும் பேசிக்கொள்ள ரித்திகாவும் பல்லவியும் பயத்துடன் அந்த ரெஸ்ட் ரூமை பார்த்தார்கள். எதுக்கும் உள்ளே போய் பார்க்கலாமா மேம்? ரித்திகா கேட்க, அது ஜென்ஸ் ரெஸ்ட் ரூம் ரித்திகா, நாம் எப்படி உள்ளே போகிறது என்று தயக்கத்துடன் சொன்னாள் பல்லவி. ஹரிஷோட உயிருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? எதுவாக இருந்தாலும் உள்ளே போய் பார்த்துடலாம் மேம், ரித்திகா உறுதியாக கூற, வேறு வழி தெரியாததால் பல்லவியும் சரி என்று தலையாட்டினாள். இந்த வாய்தான விருப்பமில்லாத பொண்ணுங்களையும் உன் கூட பெட்டுக்கு வர சொல்லி கூப்பிடுது என்ற ஹரிஷ் முஷ்டியை மடக்கி யுவராஜின் வாயை பார்த்து குத்த அவனுடைய முன்பற்கள் 2 தெரித்து விழுந்தது. அடுத்து எதை உடைக்கலாம்? பணம் இருக்குன்னு திமிரில் ஆடுற இந்த காலையா, இல்லை பவர் இருக்குன்ற ஆணவத்தில் கண்டபடி அலையிற இந்த கையவா? ஹரிஷ் கேட்க யுவராஜால் சரியாக வாயை திறந்து பதில் கூட பேச முடியவில்லை. அவன் ஹரிஷை தள்ளிவிட்டு ஓட முயற்சிக்க ஹரிஷ் அவனுடைய காலை தட்டிவிட்டான். தடுமாறிய வேகத்தில் பக்கத்தில் இருந்த டாய்லெட்டின் கதவை தள்ளிக்கொண்டு குப்புற விழுந்த யுவராஜுக்கு உடம்பெல்லாம் வலி உயிர் போனது. அதோடு அங்கு அடித்த கெட்ட ஸ்மெல் வேறு குடலை பிரட்ட. அதுவரை அவனிடம் கைகூப்பி கெஞ்சிய எத்தனையோ பெண்களின் முகங்கள் ஒரு நொடி கண்முன்னால் வந்து போனது. தலையை உதறி அதிலிருந்து வெளியே வந்தவன் தட்டு தடுமாறி எழுந்து நிற்க முயற்சித்தான். ஆனால் கால் தடுக்கி மீண்டும் அங்கேயே விழுந்தான். அப்போது பக்கத்தில் இருந்த டாய்லெட் கிளீன் செய்யும் லிக்விட் பாட்டில் உடைந்து அவனுடைய கோட்டையெல்லாம் நனைக்க அதை பார்த்து ஹரிஷ் சத்தமாக சிரித்தான். கரெக்டாக தாண்டா விழுந்திருக்கு, இதை வச்சு உன் மனசில் இருக்கிற அழுக்கையும் சுத்தம் பண்ணிக்கோ என்றபடி அவன் கதவை திறக்கப் போக சரியாக ரித்திகாவும் பல்லவியும் வெளியிலிருந்து உள்ளே வந்தனர். அங்கு யுவராஜ் நிலைமையை பார்த்து அவர்களால் சிரிப்பை கண்ட்ரோல் செய்ய முடியவில்லை. அவர்களை பார்த்த ஹரிஷ், நீங்கள் 2 பேரும் இங்கே என்ன பண்ணுறீங்க என்று கேட்க இருவருக்கும் என்ன பதில் சொல்வதென்று தெரியவில்லை. சாரி சார், உங்களுக்கு ஒன்றும் ஆகலையே, அதை பார்க்க தான் வந்தோம் சொல்லிவிட்டு அவசரமாக அவர்கள் கதவை திறந்து கொண்டு வெளியில் ஓட ஹரிஷ் நிதானமாக அந்த யுவராஜை திரும்பி பார்த்தான். இதுக்கப்புறம் வாழ்க்கையில் விருப்பமில்லாத எந்த பொண்ணையும் வற்புறுத்த மாட்டேன்னு நினைக்கிறேன். சீக்கிரம் க்ளீன் பண்ணிட்டு வெளியே வா, ஸ்மெல் தாங்க முடியல என்று மூக்கை சுருக்கியபடி சொன்னவன் அங்கிருந்து வெளியேறினான். வெளியே வந்த ஹரிஷ் ரித்திகாவையும் பல்லவியையும் தேட அவர்கள் அங்கு இல்லை. ரித்திகாவிற்கு அவன் கால் செய்ய அதற்கு மேல் அங்கு இருக்க சங்கடமாக இருந்ததால் டாக்ஸி பிடித்து வீட்டிற்கு கிளம்பிவிட்டதாக அவள் கூறினாள். ஒரு சின்ன கீறல் கூட இல்லாமல் கைப்பகுதியில் மடக்கிவிட்ட சட்டையை எடுத்துவிட்டபடி ஸ்டைலாக ஹரிஷ் வெளியில் வந்ததை பார்த்த எல்லோரும் ஆச்சரியத்தில் வாயை பிளந்தனர். கொஞ்ச நேரத்தில் யுவராஜை கைத்தாங்கலாக பிடித்தபடி அவனுடைய பாடிகார்டுகள் ரெஸ்ட் ரூமிற்குள் இருந்து வெளியே அழைத்து வந்தனர். அவன் மேல் அடித்த நெடியை கண்டு எல்லோரும் மூக்கை பொத்த யுவராஜின் முகம் அவமானத்தில் கருத்தது. அப்போது அவனுக்கு பக்கத்தில் வந்த ஹரிஷ், இத்தனை பேர் முன்னாடி ஒரு பொண்ணை ரூமுக்கு வான்னு கூப்பிட்டப்போ உனக்கு அசிங்கமா இல்லை, இந்த லிக்விட் சிந்துனது தான் அவமானமாக இருக்கா என்று நக்கலாக கேட்டான். யுவராஜ் எதுவும் பேசாமல் தலை குனிந்து கொள்ள ஹரிஷ் அங்கிருந்தவர்களிடம் சொல்லிவிட்டு கிளம்பினான். கார் பார்க்கிங்க்கு வந்த ஹரிஷ் விசிலடித்தபடி தன்னுடைய காரின் கதவை திறக்கப் போனான். அப்போது அவனுடைய பின்னந்தலையில் யாரோ ஒரு பெரிய கட்டையால் அடிக்க கண்கள் இருண்டு கீழே விழுந்தான். சந்தனாவின் ஆஃபீஸில் இருந்து வெளியே வந்த திலகா தர்ஷினிக்கு ஃபோன் செய்ய அவள் புது ஹோட்டல் வேலையில் பிஸியாக இருப்பதாக கூறினாள். இன்னைக்கு நான் உன்னை பார்த்தே ஆகணும் தர்ஷினி, ரொம்ப முக்கியமான விஷயம் என்று திலகா கேட்க, அப்படின்னா நீங்கள் இங்கே வாங்க ஆண்டி என்று அந்த அட்ரஸை அனுப்பினாள் தர்ஷினி. அவள் கூறிய இடத்திற்கு சென்ற திலகா அங்கு பரபரப்பாக நடந்து கொண்டிருந்த கட்டட வேலைகளை பார்த்து அப்படியே திகைத்து போனார். ஒரு பக்கம் 7 ஸ்டார் ஹோட்டலுக்கான அடுக்குமாடி கட்டடம் வானை முட்டிக்கொண்டு நிற்க, அந்த ஹோட்டலில் இருந்து கொஞ்சம் தள்ளி இருந்த இடத்தையும் தீபக்கோடு சேர்ந்து வாங்கியிருந்தான் ஹரிஷ். அதை ஒரு குடியிருப்பு போல அமைக்க திட்டமிட்டவன் அதற்காக தனித்தனி லக்ஸூரியஸ் வில்லாக்களை கட்ட ஏற்பாடு செய்தான். அந்த வேலையையும் தர்ஷினியையே பார்த்து கொள்ள சொல்லியிருக்க திலகா போனபோது தர்ஷினி அந்த குடியிருப்பு பகுதியில்தான் இருந்தாள். குடியிருப்புக்கான வேலை கிட்டத்தட்ட முடிந்து வில்லா அமைப்பில் இருந்த வீடுகள் பளபளப்பாக தெரிந்தது. அதை பார்த்து கண்களை விரித்த திலகா, ஏன் தர்ஷினி, இந்த வீடுங்க எல்லாமே விற்கிறதுக்காகவா? ஒரு வீடு என்ன விலை வரும் என்று வந்த வேலையை மறந்து அதை பற்றி விசாரித்தார். அதெல்லாம் ஒவ்வொரு வீடும் ஒவ்வொரு ரேட் ஆண்டி, வில்லா இருக்கிற வியூ பாயிண்ட், உள்ளே இருக்கிற ரூம்ஸ் அதெல்லாம் பொறுத்து மாறும்.
ஆனால் எப்படியும் ஒரு வீடு 70 lakhsக்கு குறையாது என்று தர்ஷினி கூற திலகா பெரும் மூச்சு விட்டார். அந்த குடியிருப்பின் ஒவ்வொரு அங்குலத்தையும் ஹரிஷ் திட்டமிட்டு அமைத்திருந்தான். உள்ளேயே நீச்சல் குளம், டென்னிஸ் கிரவுண்ட், சூப்பர் மார்க்கெட் என அங்கிருந்து வசதிகளுக்காகவே வீடுகளை வாங்க மக்கள் போட்டி போட்டனர். ஏன் தர்ஷினி, இருக்க கூட்டத்தை பார்த்தா இங்க இருக்கிற எல்லா வீடுகளையும் ஆல்ரெடி வாங்கிட்டாங்க போல? திலகா மீண்டும் கேட்க, இல்லை ஆண்டி, இன்னும் சில வீடுங்க இருக்கு என்றாள் தர்ஷினி. இங்கெல்லாம் வீடு வாங்கணும்னா அதுக்கு தனியாக அதிர்ஷ்டம்தான் பண்ணியிருக்கணும் என்ற திலகா வெறிக்க வெறிக்க அந்த இடம் முழுவதையும் கண்களால் அளந்தார். அப்போது அந்த குடியிருப்பிலேயே பெரிய வீடாக தெரிந்த ஒன்றிலிருந்து இருவர் வெளியே வர அவர்களை பார்த்த திலகா அதிர்ச்சி அடைந்தார். தர்ஷினி, அவங்க 2 பேரும் எப்படி இங்க? முகத்தில் வெறுப்பை தாங்கியபடி அவர் கேட்க, யார் கேட்குறீங்க ஆண்டி என்று திரும்பி பார்த்தாள் தர்ஷினி. அங்கு ஹரிஷின் அப்பா கதிரும் அம்மா ரேவதியும் நடந்து வர, ஐயோ, இந்த விஷயத்தையே நான் சுத்தமாக மறந்துட்டேனே என்று தலையில் கை வைத்தாள் தர்ஷினி. ஹரிஷ் அந்த குடியிருப்புக்கு பிளான் செய்யும் போதே அவனுடைய அப்பா அம்மாவிற்கு ஸ்பெஷலாக ஒரு வீட்டை டிசைன் செய்திருந்தான். அவர்கள் ஃப்ளாட்டில் இருப்பதை விட தனியாக ஒரு வீட்டில் இருப்பது இன்னும் வசதியாக இருக்கும் என்று ஹரிஷ் நினைத்தான். கதிருக்கு உடல்நிலை சரியில்லாத போது பிருந்தாவும் அதையே சொல்ல அந்த வில்லாவை அவனுடைய பெற்றோருக்காக ஒதுக்கி வைத்தான். அங்கு குடி வருவதற்கு முன்பாக தன்னுடைய பெற்றோரை அழைத்து வந்து அதை காட்ட வேண்டும் என்று நினைத்த ஹரிஷ் நிக்கிதாவிடம் சொல்லி அதற்கு ஏற்பாடு செய்திருந்தார். அப்போதுதான் எதிர்பாராத விதமாக திலகாவும் அவர்களை பார்த்திருந்தார். யார் ஆண்டி அவங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்களா? தர்ஷினி தெரியாதது போல கேட்டாள். வேற யாரு, உலகத்திலேயே இல்லாத மாப்பிள்ளைன்னு என் பொண்ணு ஒருத்தனை கட்டிட்டு வந்தால்ல, அவனோட அப்பா அம்மா தான் என்று கடுகடுப்புடன் திலகா கூற, ஓ, உங்களோட சம்மந்தியா ஆண்டி என்று கேட்டாள் தர்ஷினி. சம்மந்தியாவது மண்ணாவது, அவனையே மருமகள்னு சொல்கிறேன், அப்புறம் இவங்க எங்கே இருந்து வருவாங்க என்று எரிச்சலுடன் திலகா சொல்லி கொண்டிருக்கும் போதே அவர்கள் இருவரும் பக்கத்தில் வர, ஆமாம், உங்கள் 2 பேரையும் எப்படி இங்கே உள்ள விட்டாங்க என்று ஏளனத்துடன் கேட்டார் திலகா. ஐயோ ஆண்டி, கொஞ்சம் அமைதியா இருங்க, விஷயம் தெரியாமல் எதையும் பேசாதீங்க. தர்ஷினி அவரை அமைதிப்படுத்த முயற்சித்தாள். அதற்குள், என்ன சொன்னீங்க என்று ரேவதி கோபத்துடன் கேட்க, நான் என்ன சொன்னேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். உங்கள் பையன் இருக்கிற லட்சணத்துக்கு நீங்கள் எப்படி இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் வந்தீங்கன்னு கேட்டேன். அநேகமாக அட்ரஸ் மாதிரி வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். திலகா அவர்களை அவமானப்படுத்தும் விதமாக பேச டென்ஷனான தர்ஷினி கைகளை பிசைந்தாள். சம்மந்தி, கொஞ்சம் வார்த்தை அளந்து பேசுங்க. என் மகனோட மாமியாராச்சன் நானும் அமைதியாக இருக்கேன். சொல்லும்போதே கதிரின் உடல் நடுங்க ஆரம்பித்தது. அதை பார்த்து பயந்த ரேவதி, ஏங்க, உங்களுக்கே இப்போ தான் உடம்பு சரியாயிட்டு இருக்கு, வீணா இவங்க கூடலாம் போய் பேசிகிட்டு இருக்க வேண்டாம். பார்க்க டீசெண்டாக இருந்தாலும் இவங்க பேசுகிறதெல்லாம் ரொம்ப மட்டமாக தான் இருக்கும்னு நமக்கு தான் தெரியுமே, வாங்க இங்கிருந்து போகலாம் என்று அவரை கைப்பிடித்து அழைத்து சென்றார். உங்களுக்கு தான் கிராமத்தில் ஒரு ஓட்டு வீடு இருக்குமே, அங்கே போய் இருக்க வேண்டியது தானே, அதை விட்டுட்டு பொழுதுபோக்கில் நீங்கள் வந்து சுற்றி பார்த்துட்டு இருக்கீங்க என்று திலகா அவர்களின் முதுகுக்கு பின்னால் கத்தினார். கொஞ்ச நேரத்திற்கு முன்பு சந்தனா திட்டிவிட்டு போனது அவர் உள்ளுக்குள்ளேயே புகைந்து கொண்டிருக்க அந்த எரிச்சலை ஹரிஷின் பெற்றோர் மீது காண்பித்தார். உண்மையிலேயே இவங்க 2 பேரும் இங்கே என்னதான் பண்ணுறாங்க? திலகா சந்தேகத்துடன் கேட்க, அதைத்தான் ஆண்டி நான் இவ்வளோ நேரம் சொல்ல ட்ரை பண்ணேன், நீங்கள் எங்கே விட்டீங்க? அந்த வீடே அவங்களோட தான், ரொம்ப நாளைக்கு முன்னாடியே அதை புக் பண்ணிட்டாங்க. தர்ஷினி பாதி உண்மையை மட்டும் கூறினாள். அதை கேட்ட திலகாவிற்கு தலை சுற்றுவது போல இருந்தது. என்ன, அந்த வீட்டோட விலை எப்படியும் 1 கோடியை தாண்டும்ல என்ற நெஞ்சை பிடித்தபடி அவர் கேட்க, ஆமாம் என்று தலையசைத்தாள் தர்ஷினி. அதை எப்படி இவங்களால வாங்க முடியும்? நீ எதுக்கும் நல்லா செக் பண்ணிக்கோ, அப்புறம் ஃபுல் அமௌண்ட் தராமல் ஏமாத்திர போகிறாங்க. நிறைய பேர் அப்படி தான் பண்ணுறாங்களாம். பின்னாடி அமௌண்ட்டும் தராமல் வீட்டையும் காலி பண்ண மாட்டேன்னு பிரச்சனை பண்ணுவாங்க. இவங்களும் அதுக்கு தான் பிளான் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். திலகா அவர்களை பற்றி மோசமாக பேசிக்கொண்டே போக வேகமாக கை நீட்டி தடுத்த தர்ஷினி, ஆண்டி, நீங்கள் ஏன் எப்போ பார்த்தாலும் இவ்வளோ அவசரப்படுறீங்க? அவங்க வீடு புக் பண்ணும்போதே ஃபுல் அமௌண்ட்டையும் செட்டில் பண்ணிட்டாங்க என்று அசால்ட்டாக அடுத்த குண்டை தூக்கி போட திலகாவால் நிற்கக்கூட முடியவில்லை. அப்படியே அங்கு கிடந்த சேர் ஒன்றில் சரிந்து அமர்ந்தார். நீ நிஜமாக தான் சொல்கிறியா? நம்ப முடியாமல் அவர் கேட்க தர்ஷினிக்கு சிரிப்பு வந்த அதே நேரத்தில் அவரை பார்த்து பரிதாபமாகவும் இருந்தது. எப்படி அவங்களால ஃபுல் அமௌண்ட்டையும் செட்டில் பண்ண முடிஞ்சது? இதனால் நம்பவே முடியல என்று திலகா முணுமுணுக்க, அது தெரியல ஆண்டி, ஆனால் ஹரிஷுக்கு நிறைய பவர்ஃபுல்லான ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அதில் யாராவது ஹெல்ப் பண்ணியிருக்கலாம். தர்ஷினி அவளை சமாதானப்படுத்துவது போல கூறினாள். ஆமாம், எனக்கே அதுதான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அவனை மாதிரி ஒருத்தன் கூட எப்படி இவ்வளோ பணக்கார ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்கன்னு தெரியல.
சலிப்புடன் சொன்ன திலகாவை பார்த்த தர்ஷினி, ஆனால் ஹரிஷுக்கு இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் விடவும் அவர் தான் பெரிய பணக்காரர். சொல்லப்போனால் அவர் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க அவங்க தான் கொடுத்து வச்சிருக்கணும். இதெல்லாம் உங்களுக்கு எங்கே தெரிய போகுது என்று மைண்ட் வாய்ஸில் பேசிக்கொண்டாள். ஆமாம், இவங்க இந்த ஒரு வில்லாவுக்கே எப்படி ஹரிஷோட பேரண்ட்ஸ் வாங்கியிருப்பாங்கன்னு யோசிக்கிறாங்களே. இந்த மொத்த ப்ராப்பர்ட்டிஸுமே அவரோட தானே தெரியும் போது என்ன அவங்களோ நினைத்தவளுக்கு சிரிப்பு தான் வந்தது. அப்போதுதான் திலகா ஏதோ முக்கியமான விஷயம் பேச வேண்டும் என்று சொன்னது ஞாபகம் வர, ஆண்டி என்கிட்ட ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னீங்கல்ல என்று அவருக்கும் நினைவுபடுத்தினாள். ஆமாம்ல, இவங்களை பார்த்து டென்ஷனில் நான் வந்த விஷயத்தையே மறந்துட்டேன். நான் அப்படி வேறு எதை பற்றி உங்ககிட்ட பேச போகிறேன்? எல்லாம் உன் ஃப்ரெண்டை பற்றி தான். ஏன் தர்ஷினி, நீயாவது அவளுக்கு எடுத்து சொல்லக்கூடாதா? சந்தனா அந்த ஹரிஷை கல்யாணம் பண்ண இந்த 3 வருஷத்தில் என்னைக்காவது அவள் சந்தோஷமாக இருந்திருக்காளா? நானும் அவளோட அப்பாவும் அவனை டிவோர்ஸ் பண்ணிட்டு வா, உனக்கு வேற ஒரு நல்ல மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணி வைக்கிறோன்னு சொன்னதுக்கு என்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு அவன் கூட போனான். கடைசியில் இப்போ அவன் கூடயும் இல்லாமல் உங்கள் வீட்டில் வந்திருக்கா. இதெல்லாம் நல்லாவா இருக்குது? நீயாவது நல்லதாக 4 புத்திமதி சொல்லி அவளை எங்கள் வீட்டுக்கு அனுப்பி வையேன். அப்படியே இன்னும் கொஞ்சம் அவளுக்கு எடுத்து சொல்லி அந்த ஹரிஷை மொத்தமாக தலைமுழுக்க வச்சேன்னா உனக்கு கோடி புண்ணியமாக போகும். திலகா பேசிக்கொண்டே போக தர்ஷினி பரிதாபமாக அவரை பார்த்தாள். என்னது, ஹரிஷை டிவோர்ஸ் பண்ண சொல்லி நான் அவளுக்கு அட்வைஸ் பண்ணணுமா? இது மட்டும் ஹரிஷுக்கு தெரிஞ்சா என் நிலைமை என்ன ஆகிறது என்று மனதிற்குள் புலம்பியவள், ஏன் ஆண்டி திடீர்னு இப்படி ஒரு முடிவு எடுக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு இந்த கொஞ்சம் மாதமாக ஹரிஷ் கூட சந்தனா ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தா. இப்போ அவங்களுக்குள்ளே ஏதோ சின்னதாக மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, அவ்வளோதான். அதுவும் கூடிய சீக்கிரம் சரியாயிடும். அதுக்குள்ளே நீங்கள் இப்படிலாம் அவசரப்படாதீங்க என்று திலகாவிடம் கூறினாள். ஏன் தர்ஷினி, நீயும் இப்படி முட்டாள்தனமாக பேசிகிட்டு இருக்க? உங்கள் வீட்டையே எடுத்துக்கோ. ஆல்ரெடி உன்னோட ஹஸ்பண்ட் நல்ல வேலையில் இருக்கார். அதிர்ஷ்டவசமாக இப்போ உனக்கும் பெரிய லெவலில் வேலை கிடச்சிருக்கு. உங்கள் லைஃப் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஆனால் சந்தனாவை பாரு, எதுக்கும் உதவாத அவள் ஹஸ்பண்டை வச்சுக்கிட்டு எப்படி அவளால் சந்தோஷமாக இருக்க முடியும்? 4 பணக்கார ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் மட்டும் போதுமா? அவன் என்ன சம்பாதிக்கிறான்றதானே முக்கியம். பதிலுக்கு திலகா கடுகடுப்புடன் பேசினார். அதான் இப்போது ஹரிஷே ஏதோ ஒரு நல்ல வேலைக்கு போகிறதா சந்தனா என்கிட்ட சொன்னாலே. உங்களுக்கு என்ன, ஹரிஷ் நிறைய சம்பாதிக்கணும் அவ்வளோதானே? அது கண்டிப்பாக நடக்கும் ஆண்டி. அவங்க 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமாக வாழ்வாங்க. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க என்று தர்ஷினி அவருக்கே அட்வைஸ் செய்ய திலகாவிற்கு ஏன் தான் அங்கு வந்தோம் என்று ஆகிவிட்டது. என்னமோ தர்ஷினி, முன்னாடிலாம் நீயும் என் கூட சேர்ந்து அவனை விட்டுட்டு வர சொல்லி சந்தனாவுக்கு அட்வைஸ் பண்ணுவேன். இப்போ என்னன்னா அவனுக்கே சப்போர்ட் பண்ணுற. எனக்கு எதுவுமே புரியல. நான் இங்கே வந்ததே வேஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கோபமாக சொன்ன திலகா அங்கிருந்து வேகமாக கிளம்பினார். தர்ஷினி அவரை சமாதானப்படுத்த எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருந்தாள். இப்போது திலகாவை விட ஹரிஷ் தான் அவளுக்கு முக்கியம். அதனால் அவளுக்கு எந்த கோபமும் வராமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தாள். முன்னாடி எனக்கு ஹரிஷ் பற்றி எதுவுமே தெரியாதே, ஆனால் இப்போ அப்படி இல்லை. உங்களுக்கும் அவரை பற்றின உண்மை ஒரு நாள் தெரிய வரும் ஆண்டி. அப்போ நான் ஏன் இப்படி பேசினேன்னு உங்களுக்கே தெரியும். ஒரு சிரிப்புடன் நினைத்து கொண்ட தர்ஷினி தன்னுடைய வேலையை பார்க்க போனாள். தலையில் அடிபட்டு இருந்த ஹரிஷுக்கு சுயநினைவு வந்தபோது அவன் ஒரு சேரில் உட்கார வைக்கப்பட்டிருந்தான். அவனுடைய கைகள் இறுக்கமாக கட்டப்பட்டிருந்தது. யார் அது நம்மளையே கடத்திட்டு வந்தது? கேள்விக்குறியுடன் நிமிர்ந்து பார்த்தவன் எதிரில் உட்கார்ந்திருந்த பெண்ணை பார்த்து அதிர்ச்சி அடைந்தான். ஜெசிகா, நீயா இதை பண்ண? ஆச்சரியத்துடன் அவளை பார்த்து கேட்டான் ஹரிஷ். ரொம்ப மாதங்களுக்கு முன்பு ஐரா ஷோரூமில் சந்தித்த பிறகு இன்றைக்கு தான் அவளை பார்க்கிறான். நானே தான். உன்னால் நம்ப முடியல? அவனுக்கு எதிரில் இருந்த சோஃபாவில் கால் மேல் கால் போட்டு அமர்ந்திருந்தவள் அலட்சியமாக கேட்க ஹரிஷ் தலையை ஆட்டினான். அது சரி, எதுக்காக என்ன கடத்திட்டு வந்த? சந்தேகத்துடன் கேட்ட ஹரிஷ், அன்னைக்கு உன்னோட உயிரையே நான் காப்பாற்றினேன், அதுக்குள்ள அந்த நன்றியை மறந்துட்டியா என்றான். அவனுடைய குரலில் ஒரு ஏமாற்றம் தெரிந்தது. நான் அதை மறக்காததுனால தான் நீ இன்னும் என் முன்னாடி உயிரோடு உட்காந்து பேசிகிட்டு இருக்க ஹரிஷ். ஸோ நீ எனக்கு பண்ண உதவிக்கு நான் உனக்கு பதிலுக்கு திருப்பி பண்ணிட்டேன். நமக்குள்ளே இப்போ கணக்கு நேராயிடுச்சு என்ற ஜெசிகாவை முறைத்து பார்த்தான் ஹரிஷ். இப்போ மட்டும் என்னவா, கிட்டத்தட்ட செத்து தான் பொழைச்சி வந்திருக்கேன். உன் அண்ணனோட ஆளுங்களால் என் உடம்புல எத்தனை கத்தி குத்தி விழுந்துருச்சுன்னு தெரியுமா உனக்கு? ஹரிஷ் கோபமாக கேட்க, உன்னை யார் தேவையில்லாமல் அந்த பொண்ணை காப்பாற்ற போக சொன்னது? அண்ணனுக்கு அந்த திவ்யாவோட ஹஸ்பண்ட் கூட பிஸ்னஸ் ரீதியாக ஏதோ பிரச்சனை இருந்துச்சு. என் அண்ணனோட ஆளுங்க அதுக்காக தான் அவளை துரத்துனாங்க. அதில் சடனாக உள்ளே வந்து பிரச்சனையை பெருசாக்கி விட்டது நீ தான். நீ அடித்ததில் இன்னும் அவங்களில் பாதி பேர் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்காங்க. என் அண்ணன் உன் மேலே கொலவெறியாக இருந்தான். நான் தான் அவனை சமாதானப்படுத்தி உன் உயிரை காப்பாற்றினேன் என்று அவ்வளவு பெரிய விஷயத்தை சாதாரணமாக கூறிய ஜெசிகா ஹரிஷை பார்த்து தோள்களை குலுக்கினாள். நான் உன்னை நல்ல பொண்ணுலாம் நினச்சேன்.
உன் அண்ணன் அவனுக்கு நேரடியாக சம்பந்தமே இல்லாத இன்னொரு பொண்ணை கடத்த சொன்னதை இவ்வளோ சாதாரணமாக சொல்கிற. அது சரி, இப்போ நீயும் அதைத்தானே பண்ணியிருக்க. உங்கள் குடும்பமே இப்படி தான் போல என்று ஒரு கசந்த சிரிப்புடன் சொன்னான் ஹரிஷ். நான் நல்ல பொண்ணா இல்லையான்னு யாரும் எனக்கு சர்டிஃபிகேட் கொடுக்க தேவையில்லை. அன்னைக்கு மட்டும் நீ குறுக்க வராமல் இருந்திருந்தா என் அண்ணன் நினச்ச காரியம் ஸ்மூத்தாக முடிஞ்சிருக்கும். ஜெசிகா மறுபடியும் அதையே பேச ஹரிஷுக்கு எரிச்சலாக வந்தது. ஜீவா என்னோட உயிர் நண்பன், சொல்லப்போனால் எனக்கு அண்ணன் மாதிரி. அவனோட ஒய்ஃபுக்கு ஒரு ஆபத்து வரும்போது எப்படி என்னால் சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியும்? அன்றைக்கி ஐராவோட ஃபங்க்ஷனில் யாருனே தெரியாத ஒன்றை எதுக்கு வம்புன்னு நினச்சி நான் காப்பாற்றாமல் விட்டுருந்தா இப்படி நீ என் முன்னாடி உட்காந்து திமிரா பேசிகிட்டு இருக்க முடியுமா என்று அவளுடைய முகத்தை பார்த்து நேரடியாக கேட்டான் ஹரிஷ். உடனே அவளின் முகம் லேசாக மாற, பாஸ்டில் நடந்ததை பற்றியெல்லாம் நான் இப்போ உட்காந்து கவலைப்பட்டு இருக்க முடியாது, எதுவாக இருந்தாலும் அது முடிஞ்சு போச்சு என்று அவள் சொல்ல, ஹரிஷ் இவளையா நாம் காப்பாற்றினோம் என்பது போல பார்த்தான். இதை சொல்கிறதுக்காக என்னை கடத்திட்டு வந்த? ஹரிஷ் கேட்க ஜெசிகா பதில் எதுவும் பேசாமல் யோசனையோடு அமர்ந்திருந்தாள். நீ இப்படியே உட்காந்துட்டு இருந்தா ஓ முகத்தையே பார்த்துட்டு இருக்கிற பொறுமெல்லாம் எனக்கு இல்லை என்ற ஹரிஷ் சட்டென்று மூச்சை பிடித்து உடலை ஒரு குலுக்கு குலுக்க அவனை சுற்றி கட்டியிருந்த கயிறுகள் பட்டென்று தெரித்து விழுந்தது. அதை பார்த்து கொண்டிருந்த ஜெசிகாவால் அவள் கண்களை அவளாலேயே நம்ப முடியவில்லை. கயிறுகளை உதறிவிட்டு அந்த சேரில் இருந்து சிங்கம் போல சீறி எழுந்த ஹரிஷ் அடுத்த நொடியே அவளுடைய கழுத்தில் கை வைத்தான். உனக்கு அந்த அளவுக்கு தைரியம் வந்துருச்சா ஹரிஷ்? சரி, இங்கே முடிஞ்சா என்னை கொல்லு பார்க்கலாம் என்றாள் ஜெசிகா. அவளுடைய கண்களில் ஹரிஷின் மீதான திகைப்பு தெரிந்ததை தவிர சுத்தமாக பயமில்லை. ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோ ஹரிஷ், இது என்னோட தனிப்பட்ட எஸ்டேட். இன்னும் 100கணக்கான பேர் இங்கே இருக்காங்க. என்னை ஏதாவது பண்ணிவிட்டு நீ ஈஸியாக வெளியே போயிடலான்னு மட்டும் நினச்சிடாத. ஜெசிகா அவனை மிரட்டினாள். என்னை பயமுறுத்த ட்ரை பண்ணாத. எப்படி பார்த்தாலும் என்னோடய லைஃப்பை விட உன்னோட உயிருக்கு வேல்யூ அதிகமாக இருக்கும்னு எனக்கு தெரியும். உன் கழுத்தில் கத்தியை வச்சே என்னால் இங்கிருந்து தப்பிச்சிட முடியும். ஹரிஷ் அலட்சியமாக கூற இப்போது ஜெசிகாவின் கண்களில் சின்னதாக ஒரு ஆச்சரியம் தெரிந்தது. அவளை நேருக்கு நேராக பார்த்த ஹரிஷ், அப்புறம் எனக்கு ஒன்றும் உன்னை கொல்லணும்லாம் ஆசை இல்லை. அதனால் எனக்கு என்ன பிரயோஜனம் சொல்லு பார்க்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயத்தை நீ மறந்துட்ட. நானாக ஒன்று இங்கே வரல, நீ தான் என்னை கடத்திட்டு வந்திருக்க. ஸோ நீயே என்னை திருப்பி அனுப்பி வச்சிரு என்று ஹரிஷ் சொல்ல அந்த இடமே ஒரு நிமிடம் அமைதியில் மூழ்கியது. ஜெசிகா தான் அந்த அமைதியை முதலில் கலைத்தாள். உன்னால் என்னை எதுவும் பண்ண முடியாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். பேசாமல் நாம் ஒரு டீலுக்கு வரலாமா? ஜெசிகா கேட்க அவளுக்கு தன்னிடம் வேறெதுவோ தேவைப்படுகிறது என்பதை ஹரிஷ் புரிந்து கொண்டான். உனக்கு ஏதாவது வேணும்னா நேரடியாக சொல்லு ஜெசிகா என்று அவன் கேட்க, நீ அண்ணன் ஆண்டனிக்கு ஒரு ஹெர்பல் டேப்லெட் கொடுத்ததா என் அண்ணன் சொன்னான். அது மட்டும் இல்லாமல் அவரோட ஃப்ரெண்டு கௌதமுக்கும் நீ அதே மாதிரி ஒரு டேப்லெட் கொடுத்ததா நான் கேள்விப்பட்டேன். உங்ககிட்ட இன்னும் அந்த மாதிரி மாத்திரைங்க இருக்கா கேட்ட ஜெசிகாவின் முகத்தில் பேராசை தெரிந்தது. ஓ, இதான் விஷயமா? இதுக்காக தான் இத்தனை ட்ராமாவா? என்கிட்ட நார்மலாக வந்து கேட்டிருந்தாவே நான் பதில் சொல்லியிருக்க போகிறேன். அதுக்கு எதுக்கு என்னை கடத்திட்டு வந்து இத்தனை ஃபர்னிச்சரை உடைச்சி இப்படி சுற்றி வளைச்சி கேட்குற என்று ஹரிஷ் சிரித்து கொண்டே கேட்டான். அதை விடு, நீ எனக்கு அந்த மாதிரி ஒரு மாத்திரை கொடுத்தேன்னா இங்கே நடந்த எல்லாத்தையும் நாம் அடியோடு மறந்துடலாம். அதோட நீ இங்கிருந்து பாதுகாப்பாக வெளியே போகிறதுக்கும் நான் உத்தரவாதம் தரேன் என்றாள் ஜெசிகா. உனக்கு அந்த டேப்லெட் வேணும் அவ்வளோதானே என்ற ஹரிஷ் பாக்கெட்டில் கைவிட, அப்படின்னா நிஜமாவே இப்போ உங்ககிட்ட அந்த டேப்லெட் இருக்கா? ஜெசிகா ஆர்வத்தை கண்ட்ரோல் செய்து கொள்ள முடியாமல் கேட்டாள். ஜெசிகா பல வருஷங்களாக பிஸ்னஸ் செய்து வந்தாலும் அவளால் ஒரு கட்டத்திற்கு மேல் வளர முடியவில்லை. அவளுக்கு இருக்கும் புத்திசாலித்தனமும் கவனமும் அவளுடைய பிஸ்னஸை ஓரளவிற்கு பெரிதாக்க உதவினாலும் அவள் நினைத்த இலக்கை அடைய இன்னும் ஏதாவது தேவைப்பட்டது. இந்த நேரத்தில்தான் ஹரிஷ் கொடுத்த மாத்திரையை எடுத்துக்கொண்டதால் ஏற்பட்ட பலன்களை பற்றி ஆண்டனி அவளிடம் விவரிக்க, அப்படி ஒரு மாத்திரையை எடுத்துக்கொள்ளும் ஆர்வம் ஜெசிகாவுக்கும் வந்தது. ஆனால் அவள் எவ்வளவு முயற்சி செய்தாலும் அதுபோன்ற ஒரு பவர்ஃபுல்லான டேப்லெட் அவளுக்கு கிடைக்கவே இல்லை. அந்த சமயத்தில் ஹரிஷையும் அவளால் தொடர்பு கொள்ள முடியவில்லை. குமரன் குடும்பத்தின் ஏலத்திற்கு வந்து அங்கு ஏலத்தில் விடப்பட்ட ஹெர்பல் டேப்லெட்டை அவள் வாங்க நினைத்தாள். ஆனால் அதற்குள் ஒரு முதியவர் அந்த மாத்திரையை வாங்கி உண்டுவிட அதற்கு பின் நடந்த கலவரத்தை எல்லாம் அவளும் பார்த்து கொண்டுதான் இருந்தாள். அங்கு வைத்து ஹரிஷின் செயல்களை கவனித்த அவள் அவனை சந்தித்து அந்த டேப்லெட் பற்றி கேட்க வேண்டும் என்று நினைத்தபோது அவன் ஜெயிலுக்கு போயிருந்தான். திரும்பி வந்தவன் திவ்யாவை காப்பாற்றுவதற்காக ஆண்டனியின் ஆட்கள் மீதே கை வைக்க அதை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்ட ஜெசிகா அவனை கடத்தி வந்திருந்தாள். இதையெல்லாம் அவள் யோசித்து கொண்டிருந்த போதே ஹரிஷ் தன்னுடைய ஷர்ட் பாக்கெட்டில் இருந்து ஒரு டேப்லெட்டை எடுக்க ஜெசிகாவின் கண்கள் ஆசையில் ஜொலித்தது. ஆனால் அடுத்த நொடியே அவன் அதை வாயில் போட்டுக்கொள்ள
ஏன் இப்படி செஞ்ச ஹரீஷ் என்று சோஃபாவில் இருந்து எழுந்து ஆவேசமாக கத்தினாள் ஜெசிகா. கைக்கு எட்டியது அவளுடைய வாய்க்கு எட்டவில்லை. அவளால் இந்த முறை ஆத்திரத்தை அடக்கவே முடியவில்லை. ஆக்சுவலாக நான் உனக்கு ஹெல்ப் பண்ணணுன்னு தான் நினச்சேன். ஆனால் நீ என்னை ட்ரீட் பண்ண விதம் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஹரீஷ் கூறி முடிக்கும் முன்பே அங்கு சுவற்றில் இருந்த ஒரு வாளை எடுத்து அவனை நோக்கி வீசினாள் ஜெசிகா. அவள் வாழ்வீச்சில் பிரத்யேக பயிற்சி பெற்றவள். ஆனால் அவளுக்கு தெரியாத ஒன்று, ஹரீஷ் சின்ன வயதிலேயே எல்லா தற்காப்பு கலைகளையும் கரைத்து குடித்தவன் என்பதுதான். சரால் என்று ஒரே நொடியில் அவள் வீசிய வாள் முனையிலிருந்து விலகிய ஹரீஷ் அவளை சுற்றி கொண்டு சென்று அதே இடத்தில் சொருகி வைக்கப்பட்டிருந்த இன்னொரு வாளை எடுத்தான். அடுத்த சில நிமிடங்கள் அங்கு வாள்கள் மோதிக்கொள்ளும் சத்தம் மட்டும்தான் கேட்டது. இரண்டு பேருமே ஒருவருக்கொருவர் சளைக்காமல் சண்டை போட ஹரீஷ் வாழ்வீச்சில் இந்த அளவிற்கு திறமையானவனாக இருப்பான் என்பதை ஜெசிகா சுத்தமாக எதிர்பார்க்கவில்லை. அவள் சோர்ந்து போன ஒரு மைக்ரோ செகண்டை பயன்படுத்தி கொண்ட ஹரீஷ் அவளுடைய வாளை தட்டிவிட அது சுவற்றில் மோதி கீழே விழுந்தது. அதை பார்த்து ஆவேசமடைந்த ஜெசிகா, நான் இன்னைக்கு உன்னை கொல்லதான் போகிறேன் என்று மீண்டும் கத்தினாள். அப்படி மட்டும் நீ என்னை கொன்னேனா அதுக்கப்புறம் உனக்கு எந்த ஹெர்பல் மெடிசனும் கிடைக்காதுங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோ ஹரீஷ் கிண்டலாக கூற. அப்படின்னா உங்ககிட்ட இன்னும் அந்த மருந்து இருக்கா என்று ஜெஸ்ஸி நம்பிக்கை இல்லாமல் கேட்டாள். இந்த ஹெர்பல் மெடிசனை பற்றி அவள் தீவிரமாக தேடிய போது ஹரீஷ் அவளுடைய அண்ணனுக்கு கொடுத்த டேப்லெட் ரொம்பவே ரேர் ஆனது என்பதை அவள் அறிந்திருந்தாள். அதெப்படி ஹரீஷிடம் வேண்டிய அளவிற்கு இருக்க முடியும் என்று அவளுக்கு தெரியவில்லை. என்கிட்ட இருக்கா இல்லையாங்கிறது உனக்கு தேவையில்லை. அதை விட முக்கியமான விஷயம் என்னென்னா, இன்னும் உனக்கு எவ்வளோ டேப்லெட் வேணுமோ அந்த அளவுக்கு என்னால் தயாரித்து தர முடியும் என்று ஹரீஷ் கூற, நீ 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 போய் தானே சொல்கிற என்று ஜெசிகா மிகவும் அதிர்ச்சியுடன் கேட்டாள். அங்கு மேஜையில் இருந்த ஒரு கிண்ணத்தை எடுத்தவன் அவளை நம்பிக்கையுடன் பார்த்தான். அதன் பிறகு அந்த வீட்டின் கிச்சன் எது என்று கேட்டவன் நேராக அதற்குள் சென்றான். அந்த டேப்லெட் தயாரிப்பதற்கு தேவையான பொருட்களை எடுத்து வைத்தவன் அந்த எஸ்டேட்டிற்கு பின்னால் இருந்த தோட்டத்திற்கு சென்றான். அங்கு சில செடிகளை பறித்து வந்தவன் எல்லாவற்றையும் தனித்தனியாக எடுத்து வைத்தான். ஜெசிகா அவன் செய்வதையெல்லாம் ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருக்க, இதை செய்யறதுக்கு கொஞ்ச நேரமாகும் என்ற ஹரீஷ் அதன் பிறகு அவளை கண்டுகொள்ளாமல் தன்னுடைய வேலையில் மூழ்கி போனான். சிறிது நேரத்தில் அந்த அறை முழுவதும் ஒரு வித்தியாசமான வாசனை பரவ, கடைசியாக அந்த கிண்ணத்தில் இருந்த மருந்தை வைத்து 4 மாத்திரைகளை உருவாக்கியிருந்தான் ஹரீஷ். நிஜமாவே உனக்கு இந்த மாத்திரைகளை எப்படி உருவாக்குறதுன்னு தெரியுமா? அவன் செய்வதையெல்லாம் நேரில் பார்த்த பிறகும் ஜெசிகாவால் அதை சாதாரணமாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இதுதான் நான் தயாரித்த முதல் மாத்திரை. இதே மாதிரி ஒரு வீட்டோட கிச்சனில் தான் அந்த மாத்திரையை ஃபர்ஸ்ட் சொன்ன ஹரீஷின் மனதிற்குள் அன்று கயல்விழியின் வீட்டில் நடந்ததெல்லாம் நினைவுக்கு வந்தது. இந்த டேப்லெட்டோட பேர் என்ன? நான் பிளாக் மார்க்கெட்டில் விசாரித்தப்போ ஒவ்வொரு டேப்லெட்டுக்கும் ஒவ்வொரு பேர் சொன்னாங்க. ஆனால் எங்கள் அண்ணாவுக்கு நீ கொடுத்த மாத்திரையை பற்றி யாருக்குமே எதுவுமே தெரியல. அதனால தான் அது ரொம்ப ரேரான ஒன்றுன்னு நான் நினச்சேன். ஜெசிகா உண்மையை கூறினாள். இன்ஃபேக்ட் நான் இது வரைக்கும் இதுக்கு எந்த பேரும் வைக்கல. வேணா இனிமேல் நாம் இதை பவர் பில்னு சொல்லலாம் சொன்ன ஹரீஷ் அதிலிருந்து 3 மாத்திரைகளை எடுத்து உள்ளங்கையில் வைத்து உருட்டினான். எனக்கு ஒன்று கொடு. ஆர்வமாக கேட்ட ஜெசிகாவின் முகத்தில் பொறாமையின் சாயல் தெரிந்தது. விட்டால் அவனுடைய கைகளில் இருக்கும் எல்லா மாத்திரைகளையும் பறித்து ஒரே நேரத்தில் சாப்பிட்டு விடுவாள். அந்த அளவிற்கு அதன் மீது வெறியாக இருந்தாள். இது மேலே நீ இவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இருக்கியா என்ன? ஹரீஷ் கிண்டலாக கேட்க, இந்த டேப்லெட்டுக்காக உன்னை கடத்திட்டு வந்து வச்சிருக்கிறதுலே உனக்கு அது புரியலையா என்றாள் ஜெசிகா. ஓஹோ என்ற ஹரீஷ் கையில் இருந்த 3 மாத்திரைகளையும் வாயில் போட்டு மெல்லத் தொடங்கினான். ஹரீஷின் உடலில் இப்போது இருக்கும் சக்தியின் அளவிற்கு இதில் ஒரு டேப்லெட் எல்லாம் அவனுக்கு போதாது. எவ்வளவு மாத்திரைகளை வேண்டுமானாலும் மிட்டாய் மாதிரி அவன் சாப்பிடலாம். இந்த டேப்லெட்டை தொடர்ந்து எடுத்துக்கொண்டதால் அவனுடைய உடல் அதற்கு பழக்கப்பட்டிருந்தது. அதனால்தான் குண்டடிப்பட்ட போதும் சரி, கத்தி குத்துப்பட்ட போதும் சரி, மற்றவர்களை விட அவ்வளவு வேகமாக அவனுக்கு காயங்கள் குணமாகியிருந்தது. ஹாஸ்பிட்டலிலேயே அதை பார்த்து எல்லோரும் ஆச்சரியப்பட்டார்கள். ஏன் என்னோட டேப்லெட்ஸை எடுத்த? எனக்காக தானே அதை நீ தயாரிச்ச? ஜெசிகா சின்ன பிள்ளை போல காலை தரையில் உதைத்து கொண்டு சினுங்கினாள். இன்னும் ஒரே ஒரு மாத்திரை அந்த டேபிளின் மீது இருக்க அதை எடுக்க அவளுக்கு யோசனையாக இருந்தது. அவள் எடுக்கும் முன்பாக ஹரீஷ் அதை எடுத்து வாயில் போட்டுக்கொண்டால் என்ன செய்வது என்று பயந்தாள். எனக்கு இந்த டேப்லெட்ஸை எப்படி தயாரிக்கிறதுன்னு தெரிஞ்சாலும் அவ்வளோ ஈஸியாக அப்படியே எல்லாருக்கும் தூக்கி கொடுத்துட முடியாது. ஹரீஷ் அந்த கடைசி மாத்திரையையும் எடுத்து கையில் வைத்து விளையாட ஆரம்பித்தான். சாரி ஹரீஷ், உனக்கு கடத்திட்டு வர சொல்லி நான் ஆளுங்களை அனுப்பியிருக்க கூடாது. தயவு செஞ்ச நான் மன்னிச்சிரு.
என்று அவனிடம் காலில் விழுந்து கெஞ்சாத குறையாக கேட்டாள் ஜெசிகா. புருவங்களை உயர்த்திய ஹரிஷ் ஒரு கேலி சிரிப்புடன் அவளை பார்க்க, ப்ளீஸ் என் மேலே இறக்கப்பட்டாவது அந்த டேப்லெட்ஸை கொடு, அதுக்கு பதிலாக நீ என்ன கேட்டாலும் நான் தரேன் என்ற ஜெசிகாவின் பார்வை எந்த பக்கமும் நகராமல் அந்த ஒற்றை மாத்திரையின் மீதே இருந்தது. நான் இதை வச்சு பணம் சம்பாதிக்க ஆசைப்படுறேன் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இப்போ எனக்கு பணம் முக்கியமாக தெரியலையே என்ற ஹரிஷ், என்னை யாரும் தலையில் அடிக்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்காது என்று உணர்ச்சிகளற்ற குரலில் கூறினான். சாரி, அது என்னோட தப்பு தான், நீ அதுக்கு பதிலாக என்ன வேணா ஒரு அடி அடிச்சுக்கோயேன் என்று கன்னத்தை காட்டினாள் ஜெசிகா. போதை மருந்து பழக்கம் உள்ளவர்கள் அந்த மருந்துக்காக எந்த அளவிற்கு போராடுவார்களோ அதே நிலைமையில்தான் இப்போது ஜெசிகாவும் இருந்தாள். இதற்கு மேல் அவளை சீண்ட விரும்பாத ஹரிஷ், எனக்கு எப்போவுமே பொண்ணுங்களை அடித்து பழக்கம் இல்லை, எங்கள் வீட்டில் நான் அப்படி வழக்கம் இல்லை என்றவன் கையில் இருந்த டேப்லெட்டை மீண்டும் கிண்ணத்தில் வைத்து அவளின் பக்கமாக தள்ளினான். ஜெசிகா ஒரு செகண்ட் கூட யோசிக்காமல் அந்த மாத்திரையை எடுத்து விழுங்கினாள். ஆனால் அவளை பொறுத்தவரை இது ஆரம்பம் மட்டும்தான். அவளுடைய மனதிற்குள் பெரிய பெரிய திட்டங்கள் இருந்தது. அந்த டேப்லெட்டை விழுங்கியதும் அவளுடைய முகம் சந்தோஷத்தில் மலர்ந்திருந்ததை பார்த்த ஹரிஷ், இப்போதைக்கு நீ இருக்கிற கண்டிஷனுக்கு இந்த ஒரு டேப்லெட் போதும், இது நான் உனக்காக கொடுத்த ஒரு ஃப்ரீ சாம்பிளாக வச்சுக்கோ. ஆனால் இனிமேல் உனக்கு டேப்லெட் வேணும்னா நீ என்னை இப்படி கடத்திட்டு வரலாம் கூடாது. உங்கள் அண்ணன் மாதிரி டைரெக்டாக அதுக்கு என்ன ரேட்டோ அதை கொடுத்து வாங்கிக்கோ. அப்புறம் உனக்கு முன்ன பின்ன தெரியாத ஆளுங்க இந்த மாதிரி ஹெர்பல் டேப்லெட்டுன்னு சொல்லி எதையாவது கொடுத்தா இப்போ செஞ்ச மாதிரி எதையும் யோசிக்காமல் பாஞ்சிட்டு போய் வாங்கி சாப்பிடாத. சில டேப்லெட்ஸுக்கெல்லாம் சிவியரான சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குது. சம்டைம்ஸ் அதோட பவரை உன்னால் தாங்கிக்க கூட முடியாது. நான் சொல்கிறது புரியுதில்ல, கொஞ்சம் கவனமாறு என்று பொறுமையாக எடுத்து கூறினான். என்னதான் அவள் சிறுபிள்ளைத்தனமாக நடந்து கொண்டாலும் இதற்கு மேல் ஹரிஷால் அவள் மீது கோபப்பட முடியவில்லை. இந்த ஹெர்பல் மெடிசன் மீது இருக்கும் ஆர்வக் கோளாறில் ஏதாவது வீண் வம்பை விலை கொடுத்து வாங்கி விடுவாளோ என்று பயந்தான். அதனால்தான் தன்னால் முடிந்தவரை அவளுக்கு அட்வைஸ் செய்தான். ஏதோ ஒரு தீவிர யோசனையில் இருந்த ஜெசிகா அவன் சொன்னதையெல்லாம் அரைகுறையாக காதில் வாங்கி கொண்டு தலையாட்டினாள். சரி, அப்படின்னா நான் கிளம்பலாம்ல இப்போ? ஹரிஷ் கூலாக கேட்க ஜெசிகா அவனுடைய கேள்விக்கு பதில் சொல்லவில்லை. அதற்கு பதிலாக அங்கிருந்த சோஃபாவில் உட்கார்ந்தவள் ஹரிஷையும் பக்கத்தில் உட்காரச் சொல்லி சைகை செய்தாள். குழப்பத்துடன் அவளை பார்த்த ஹரிஷ், நீ என்ன செய்கிற ஜெசிகா? அதான் நீ கேட்ட மாதிரி நான் டேப்லெட்டை கொடுத்துட்டேன்ல, இன்னும் உனக்கு என்கிட்ட என்ன வேணும்? எனக்கு ஏகப்பட்ட வேலை பெண்டிங் இருக்கு, சாவகாசமாக உட்கார்ந்து உன் கூட அரட்டை அடிச்சிட்டு இருக்கலாம், எனக்கு நேரம் இல்லை என்று எரிந்து விழுந்தான். அவன் பொறுமை இழப்பதை பார்த்த ஜெசிகா, இந்த ஹெர்பல் மெடிசனை பற்றி நீ எனக்கு கற்றுத்தரணும் ஹரிஷ் என்று நேரடியாக அவனிடம் கேட்டாள். என்ன, நீ இந்த ஹெர்பல் மெடிசனை பற்றி கற்றுக்க விரும்புறியா? இந்த முறை ஹரிஷ் அதிர்ச்சியுடன் கேட்டான். இதுவரை அவனிடம் டேப்லெட் வாங்கிய யாரும் இப்படி கேட்டதில்லை. முதல் முறையாக ஜெசிகா அப்படி கேட்கவும் ஹரிஷுக்கு என்ன ரியாக்ட் செய்வதென்றே தெரியவில்லை. சப்போஸ் இவ கேட்குற மாதிரி இந்த சீக்ரெட்டை நான் இவளுக்கு கற்றுக் கொடுத்தா ஃப்யூச்சரில் என்ன ஆகும்? ஹரிஷுக்குள் கேள்வி எழுந்தது. ஆமாம் ஹரிஷ், இந்த விஷயத்தில் நீ என்னோட குருவாக இருக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன், ஜெசிகா வேகமாக சொன்னாள். ஆனால் நானே இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் லெவலில் தான் இருக்கேன். அப்படி இருக்கும்போது நான் எப்படி இன்னொருத்தருக்கு குருவாக இருக்க முடியும்? அந்த அளவுக்கு நான் இன்னும் ரெடி ஆகலை. அப்புறம் இது நீ நினைக்கிற மாதிரி யார் வேணாலும் கற்றுக்கிற ஒன்றுன்னு எனக்கு தோணலை. உண்மையிலேயே உனக்கு அதில் ஆர்வமும் திறமையும் இருந்தால் அதுக்கான வாய்ப்பு உன்னை தேடி வரும் என்று மனதில் பட்டதை அவளிடம் கூறினான் ஹரிஷ். இந்த ஹெர்பல் மெடிசனை பொறுத்தவரை அது ஒரு பெரிய கடல் போன்றது. ஹரிஷ் இப்போதுதான் அதில் கால் நனைத்திருக்கிறான். இன்னும் மூழ்கி முத்தெடுக்கவெல்லாம் நிறைய பயிற்சியும் முயற்சியும் வேண்டும். அவனுக்கே இன்னும் நிறைய சந்தேகங்கள் இருக்கும். இந்த சிச்சுவேஷனில் ஜெசிகாவின் கோரிக்கையை நிராகரிப்பதுதான் நல்லது என்று முடிவு செய்தான். அதை அவளிடம் சொல்வதற்கு அவன் முயற்சி செய்ய, ஹரிஷ் ப்ளீஸ் என்னை புரிஞ்சுக்கோயேன், இதை நான் உண்மையான ஆர்வத்தோடு தான் கேட்குறேன். ஹெர்பல் மெடிசனை பற்றி கற்றுக்கிறதுக்காக நான் எவ்வளோ கஷ்டப்படவும் தயாராக இருக்கேன். அதுக்கு முதல்ல நீ என்னை நம்பணும் என்று உருக்கமான குரலில் கூறிய ஜெசிகாவின் வார்த்தைகளில் நடிப்பு தெரியவில்லை. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்மக்கிட்ட அவ்வளோ திமிரா பேசின அதே பொண்ணு தானே இது? என்ன இவன் நிமிஷத்துக்கு நிமிஷம் ஒரு மாதிரி நடந்துக்கிறா? இதில் எது இவளோட உண்மையான கேரக்டர்னு தெரியலையே. ஆனால் இப்போ அவன் நடந்துக்கிற விதத்தை பார்த்தா நிஜமான இன்ட்ரெஸ்டோடு தான் கேட்குற மாதிரி தெரியுது. இப்போ என்ன சொல்கிறது என்று யோசித்தவனுக்கு அவளுடைய முகத்தில் அடித்தது போல முடியாது என்று சொல்ல மனம் வரவில்லை. ஹரிஷ், இதை கற்றுக்கிற விஷயத்தில் நான் உன்னை முழு மனசாக குருவாக ஏற்றுக்கிட்டு நீ என்ன சொல்கிறியோ அதை அப்படியே செய்வேன். முக்கியமாக ஹெர்பல் மெடிசன் விஷயத்தில்
எப்பவும் உன் பேச்சை மீறவே மாட்டேன். ஜெசிகா சத்தியம் செய்வது போல உறுதியுடன் கூறினாள். அவளுக்குள் இப்பொழுது ஒரே ஒரு எண்ணம் தான் இருந்தது. வெறுமனே அந்த டேப்லெட்டை எடுத்துக்கொள்வதை விட அதை உருவாக்க கற்றுக்கொண்டால் அவளுடைய வாழ்க்கை வேறொரு லெவலில் மாறும் என்று அவளுக்கு தோன்றியது. அப்படி மட்டும் நடந்துவிட்டால் அதன் பிறகு அவளுக்கு இந்த வானம்தான் எல்லையாக இருக்க முடியும். ஜெசிகாவை பொறுத்தவரை அவளுக்கு எப்போதுமே குண்டு சட்டியில் குதிரை ஓட்ட விருப்பம் இருந்ததில்லை. கொஞ்ச நேரத்திற்கு முன்பு ஹரிஷ் அந்த டேப்லெட் தயாரித்த விதத்தை அருகில் இருந்து பார்த்தவள் அதை தானும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று முடிவெடுத்தாள். அப்படி செய்வதன் மூலம் அவள் தன்னைத்தானே மேம்படுத்திக் கொள்வதுடன் எத்தகைய தடைகள் வந்தாலும் எளிதாக தகர்த்துவிட்டு முன்னேறி செல்ல முடியும் என்று நம்பினாள். அதனால் இதற்கு ஹரிஷை சம்மதிக்க வைக்க அவள் என்ன செய்யவும் தயாராக இருந்தாள். இதை பற்றி யோசிக்க எனக்கு கொஞ்சம் டைம் வேணும், ஹரிஷ் தயக்கத்துடன் சொன்னான். அப்படியா? அப்படின்னா நீ இதை பற்றி யோசிக்க தயாரா இருக்கியா? கேட்ட ஜெசிகாவின் குரலில் அதீத உற்சாகம் தெரிந்தது. அதுக்காக ஓவர் எக்ஸைட்மெண்ட் ஆக வேண்டாம், நான் இப்போதைக்கு யோசிக்கிறதா மட்டும்தான் சொன்னேன். ஹரிஷ் ஒரு எச்சரிக்கை உணர்வுடன் பதில் சொன்னான். பரவாயில்ல, நான் இந்த விஷயத்தில் எவ்வளோ சின்சியராக இருக்கேன்னு உனக்கு நிரூபிச்சா நீ கண்டிப்பாக நான் கேட்டதுக்கு ஓகே சொல்வேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு என்ற ஜெசிகா ஒரு பெரிய சிரிப்புடன் சோஃபாவில் இருந்து எழுந்து நின்றாள். சரி, நான் இதை பற்றி யோசிக்கிறேன் என்றவன், இப்போவாவது நான் கிளம்பலாமா என்று கேட்டான். தாராளமாக குருவே. இல்லை, இது கொஞ்சம் வயசான மாதிரி இருக்கு, நான் உன்னை எப்படி கூப்பிடட்டும்? பேசாமல் பாஸ்ன்னு சொல்கிறேன், அதான் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஜெசிகா அதே உற்சாகத்துடன் கூற ஹரிஷ் எதுவும் பேசாமல் வெளியே வந்தான். வாசலுக்கு வந்த அவன் மீண்டும் ஒருமுறை திரும்பி ஜெசிகாவை யோசனையுடன் பார்த்தான். அவள் கேட்ட விஷயத்திற்கு முதலில் வேண்டாம் என்று சொல்ல நினைத்தவன் அதன் பிறகு யோசிக்கிறேன் என்று சொன்னதற்கு காரணம் அவனுக்கு திடீரென்று ஒரு ஐடியா வந்திருந்தது. தியானா மீடியாவை பொறுத்தவரை நிகிதா அவனுக்கு ரைட் ஹேண்டாக இருக்கிறாள். ஹோட்டல் மற்றும் வில்லா பிசினஸிற்கு தீபக்கையும் தர்ஷினியையும் தளபதிகளாக நியமித்து விட்டான். இப்போது அவன் அதையெல்லாம் விட பெரிய அளவில் உருவாக்க வேண்டும் என்று நினைக்கும் இந்த ஹெர்பல் மெடிசனுக்கு ஜெசிகா மாதிரியான ஒரு ஆள் கூட இருந்தால் நன்றாகத்தான் இருக்கும் என்று தோன்றியது. ஜெசிகா ஏற்கனவே ரியல் எஸ்டேட் பிசினஸில் இருப்பதால் அவள் மார்க்கெட்டிங்கில் கில்லியாக இருந்தாள். அப்படியென்றால் அவளுடைய திறமையை பயன்படுத்தி இந்தியாவில் உள்ள அனைத்து பணக்கார மற்றும் பவர்ஃபுல்லான குடும்பங்களை ஒன்றிணைத்து ஹரிஷ் தனக்கு சொந்தமான ஒரு எம்பையரை உருவாக்க முடியும். ஹரிஷுடைய கனவே தனக்கென ஒரு பேரரசை உருவாக்க வேண்டும் என்பதுதான் எனும்போது அதில் ஜெசிகாவையும் ஒரு தளபதியாக சேர்த்துக் கொள்வதில் அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இதே யோசனையோடு தன்னுடைய சீக்ரெட் பிளேஸிற்கு வந்த ஹரிஷ் அமைதியாக அங்கிருந்த சேரில் அமர்ந்தான். அவன் முன்னால் நிறைய புத்தகங்கள் விரிந்து கிடக்க இப்போதைக்கு அதை பார்க்கும் ஆர்வம் இல்லாமல் கண்களை மூடி சிந்தனையில் ஆழ்ந்திருந்தான் ஹரிஷ். அப்போது திடீரென்று அவனுடைய தலைக்கு மேல் இருந்த ஃபேன் சுற்றத் தொடங்க திடுக்கிட்டு நிமிர்ந்து பார்த்தான். என்ன இந்த ஃபேன் திடீர்னு சுத்துது? யோசித்தபடி சுவிட்ச் போர்டை பார்க்க ஃபேனுக்கான சுவிட்ச் ஆனில் தான் இருந்தது. ஓ, ஈவினிங் கிளம்பும்போது கரண்ட் இல்லாதனால ஃபேனை ஆஃப் பண்ணாமலே போயிட்டோம் போல, அதான் இப்போ கரண்ட் வந்த உடனே அதுவாக ஓடுது நினைத்த ஹரிஷ் கண்களை மூடி மீண்டும் சேரில் சாய போனான். அப்போது அவன் முன்னால் விரிந்த நிலையில் கிடந்த புத்தகங்களில் ஒன்று மட்டும் ஃபேன் காற்றின் வேகத்திற்கு படபடவென்று அடிக்க ஹரிஷ் ஆச்சரியத்துடன் அதை பார்த்தான். அப்போது எதேச்சையாக அதன் ஒரு பக்கம் ஹரிஷின் கண்களில் பட அவனுடைய முகம் மின்னல் அடித்தது போல வெளிச்சமாக மாறியது. வேகமாக அதை இழுத்து பக்கத்தில் வைத்தவன் ஒரு அவசரத்துடன் வாசிக்க ஆரம்பித்தான். அதை படிக்க படிக்க ஹரிஷின் முகத்தில் கலவையான உணர்ச்சிகள் தோன்றி மறைந்தது. அந்த பெரிய புத்தகத்தில் கிட்டத்தட்ட 1000 பக்கங்களுக்கு மேல் இருக்க அந்த ஒரு பக்கத்தில் இருந்த இந்த விஷயத்தை தான் ஹரிஷ் 3 நாட்களாக தேடிக்கொண்டிருந்தான். அவன் மனதிற்குள் ஒரு ஸ்பெஷலான மெடிசின் தயாரிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க அந்த புத்தகங்களில் இருந்த எந்த மருந்துமே அவனுக்கு திருப்தியை தரவில்லை. மருந்து தயாரிக்கும் முறை, அதன் பலன்கள், சைடு எஃபெக்ட்ஸ் என்று எல்லாவற்றையும் அலசி ஆராய்ந்து பார்ப்பவனுக்கு அதில் ஏதாவது ஒரு விஷயம் அவனுடைய தேவையை பூர்த்தி செய்யாதது போல இருக்கும். இந்த நிலையில் அவன் இப்போது படித்த அந்த பக்கத்தில் இருந்த மருந்து அவன் மனதில் இருந்த எதிர்பார்ப்பிற்கு அப்படியே உருவம் கொடுத்தது போல இருந்தது. இதைத்தான் இவ்வளோ நாளாக தேடிக்கிட்டு இருந்தேன், எனக்கான ஜாக்பாட் இதுதான். சந்தோஷப்பட்டவன் அந்த பக்கத்தை மீண்டும் மீண்டும் படித்து நன்றாக புத்தியில் ஏற்றிக்கொண்டான். அப்போதுதான் அதில் இருந்த ஒரு விஷயம் அவனுடைய கவனத்தை கவர்ந்தது. அந்த பக்கத்தில் இருந்த ஹெர்பல் மருந்தின் தன்மைகள் அவனை கவர அதுதான் தான் தயாரிக்க வேண்டிய மருந்து என்று முடிவு செய்தான்.
இதுவரை அவன் படித்த புத்தகங்களை விட இந்த புத்தகம் மிகவும் வித்தியாசமாக இருந்தது. என்னது இது? இதுவரைக்கும் நாம் படித்த புத்தகத்தில் இருந்த ஈஸியான தமிழ் மாதிரி இல்லாமல் இது ரொம்ப வித்தியாசமாக இருக்கே. இது என்ன புத்தகம்? யோசித்த ஹரிஷ் புத்தகத்தின் பெயரை பார்த்தான். அதிசய சித்தர்களும் அபூர்வ மூலிகைகளும் என்று எழுதப்பட்டிருக்க, எழுதியவரின் பெயர் இருந்த இடம் தண்ணீரோ எதுவோ பட்டு அழிந்திருந்தது. இந்த புக்கு நம்மக்கிட்ட எப்போ வந்துச்சு? நமக்கு இது வாங்கின மாதிரியே ஞாபகம் இல்லையே. இது ரொம்ப வருஷம் பழைய புக்கு மாதிரி வேற தெரியுது என்ற குழப்பத்துடன் அந்த புத்தகத்தை திருப்பி திருப்பி பார்த்த ஹரிஷுக்கு சைமன் கொடுத்த பொருட்களில் ஒரு சில பழங்கால புத்தகங்களும் இருந்தது நினைவுக்கு வந்தது. சரி, எதுவாக இருந்தான், எனக்கு தேவையான விஷயம் இந்த புத்தகத்தில் இருக்கு என்று நினைத்தவன் மீண்டும் தான் படித்த பக்கத்தை திருப்பினான். அந்த மூலிகை மருந்து தயாரிக்க தேவையான பொருட்கள் என்று எழுதப்பட்டிருந்த பகுதியின் கீழ் இருந்த ஒரு வார்த்தை சடனாக அவனுடைய கவனத்தை ஈர்த்தது. அதிலிருந்த எல்லா பொருட்களை பற்றியும் அவனுக்கு தெரிந்திருக்க ஒரே ஒரு பெயர் மட்டும் வினோதமாக இருந்தது. மூலிகைகளை பற்றி தொடர்ந்து படிப்பதால் அவன் ஏராளமான மூலிகைகளின் பெயர்களையும் அதற்கான பலன்களையும் கற்று வைத்திருந்தான். ஆனால் அதிலிருந்த ஒரு பெயரை அவன் இதுவரை எந்த இடத்திலும் பார்த்ததில்லை. இதென்ன, நாகபட்சினின்னு இருக்கு? நம்மக்கிட்ட அப்படி ஒரு மூலிகையே இல்லையே. இன்ஃபேக்ட் நான் இதை பற்றி இப்போதான் கேள்விப்படுறேன். அப்படின்னா இது இல்லாமல் நான் ஆசைப்படுற அந்த மருந்தை தயாரிக்க முடியாதா? யோசித்த ஹரிஷுக்குள் அதை பற்றி அப்போதே தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆர்வம் பிறக்க தன்னுடைய லேப்டாப்பை எடுத்து அந்த பெயரை பற்றி தேடியவன் திகைப்படைந்தான். உண்மையிலேயே இது ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்கு. நெட்டில் கூட அந்த பெயரை பற்றி எந்த டீட்டெயிலுமே இல்லை. இப்போ எப்படி அந்த மூலிகையை கண்டுபிடிக்கிறது? அது எங்கே கிடைக்கும்? யோசித்து யோசித்து அவனுக்கு பைத்தியமே பிடிப்பது போல இருந்தது. அப்போதுதான் திடீரென்று அவனுக்குள் ஒரு ஸ்பார்க் அடித்தது. நெட்டில் தானே இல்லை, இதே மாதிரி இருக்கிற மற்ற பழங்கால புத்தகங்களில் அந்த பேர் இருக்கலாம்ல. பொறுமையாக தேடுவோம். முடிவெடுத்த ஹரிஷ் அங்கிருந்த பழமையான புத்தகங்கள் எல்லாவற்றையும் எடுத்து வந்து டேபிளில் வைத்து ஒவ்வொன்றாக தேட ஆரம்பித்தான். கடைசியாக மூலிகைகளும் சித்தர் பாடல்களும் என்ற ஒரு புத்தகத்தில் அவன் தேடிய விவரம் கிடைத்தது. அரிய நஞ்சை தின்றவர்க்கும் ஆகும், கண்ணொளியும் மெய்யிற் கமல் மனமும் நீடழகும் கூடும், அதீத சக்தி பெருகும், யமனையும் தோற்கடிக்கும், அதன் பெயர் நாகபட்சினி என்று அதில் எழுதப்பட்டிருந்த பாடலை திரும்ப திரும்ப படித்தவனுக்கு அதனுடைய அர்த்தம் அரைகுறையாக புரிந்தது. பின்பு ஒரு தமிழ் அகராதியை எடுத்து வைத்து அந்த சித்தர் பாட்டில் இருந்த ஒவ்வொரு வார்த்தைக்கான அர்த்தத்தையும் கண்டுபிடித்து ஒரு பேப்பரில் எழுதினான் ஹரிஷ். இதிலேயே பல மணி நேரங்கள் கடந்திருக்க இருந்த ஆர்வத்தில் அவனுக்கு சோர்வு கூட தெரியவில்லை. ஏதோ ஒரு உள்ளுணர்வு கிடைத்த இந்த நூலின் நுனியை விட்டு விடாதே அறிவுறுத்தி கொண்டே இருந்தது. எல்லா வார்த்தைகளுக்கும் அர்த்தம் எழுதி முடித்தவன் கடைசியாக தான் எழுதியதை சத்தமாக வாசித்தான். கடுமையான விஷத்தையும் முறிக்கும், கண் பார்வை கேட்கும் திறன்னு எல்லா உணர்வுகளும் அதிகமாகும், உடம்பில் சக்தி கூடும், யமனையும் தோற்கடிக்கும், அதாவது சாவையை தோற்கடிக்கும், அதோட பேரு நாகபட்சினி என்று ஹரிஷ் வாசித்த சத்தம் அந்த இரவு நேரத்தில் கணீர் என்று ஒலித்தது. வாவ், இதுவரைக்கும் இது ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக தான் நான் டேப்லெட்டை தயாரிச்சுக்கிட்டு இருந்தேன். இது எல்லாத்துக்கும் மொத்தமாக சேர்த்து ஒரே ஒரு டேப்லெட் இருக்கா? அதை மட்டும் நான் உருவாக்கிட்டேன்னா அதோட வேல்யூவே வேற மாதிரி இருக்கும். அந்த டேப்லெட் யாராலையும் அடிச்சுக்க முடியாத ஒன்றா இருக்கும். ஆனால் இந்த நாகபட்சினி மூலிகை எங்கே கிடைக்கும்? தனக்குள் யோசித்த ஹரிஷ் மறுபடியும் அங்கிருந்த புத்தகங்களை புரட்ட ஆரம்பித்தான். ஹெர்பல் மெடிசனுக்கும் சித்தர்களுக்கும் நிறைய சம்மந்தம் இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இதுவரைக்கும் நாம் உருவாக்கின மெடிசின்ஸ் எல்லாமே அந்த இங்கிலீஷ் புக்கில் இருந்து தான். பட் நம்ம தமிழ்லேயே இப்படி ஒரு விஷயம் இருந்திருக்கு. இது எப்படி இவ்வளோ நாள் கவனிக்காமல் விட்டோம்? சரி, பரவாயில்ல, இந்த முறை நாம் சித்தர்கள் ஃபார்முலாவை வச்சு மருந்து தயாரிப்போம். அவன் யோசிக்கும் போதே அவனுக்குள் ஒரு வித்தியாசமான உணர்வு தோன்றியது. ஆனால் அவன் எவ்வளவு தேடியும் அந்த நாகபட்சினி எங்கு கிடைக்கும் என்ற விவரம் மட்டும் அவனுக்கு கிடைக்கவில்லை. கடைசியில் களைத்து போய் அந்த புத்தகங்கள் இருந்த டேபிள் மீதே தலை சாய்த்து உறங்கியிருந்தான் ஹரிஷ். அன்றைக்கிரவு அவனுக்கு நிறைய வினோதமான கனவுகள் வர தான் படித்த புத்தகங்களின் தாக்கம்தான் அப்படி கனவாக வருகிறது என்று அவனாக நினைத்து கொண்டான். மறுநாள் காலையில் அவனுடைய ஃபோன் அடிக்கும் சத்தம்தான் ஹரிஷை எழுப்பியது. அரை தூக்கத்திலேயே ஃபோனை எடுத்து காதில் வைத்தவன், சொல்லுங்க நிக்கிதா என்றான். சார், இன்னைக்கு நீங்கள் ஆஃபீஸ் வர முடியுமா? உங்ககிட்ட சில முக்கியமான விஷயங்களை பற்றி டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்கு. நிக்கிதா கேட்க, ஷோர் நிக்கிதா, நான் ஷார்ப்பாக 10 o'clock அங்கே இருப்பேன் என்று சொல்லிவிட்டு ஃபோனை வைத்தான். அதன் பிறகு இரவு நடந்த விஷயங்கள் எல்லாம் நினைவுக்கு வர தன் முன்னால் விரிந்து கிடந்த புத்தகங்களை பார்த்தவன் நாகபட்சினி என்று முணுமுணுத்தான். நைட் அவ்வளவு முயற்சி செய்தும் அந்த மூலிகை கிடைக்கும் இடம் பற்றி தெரியாததால் ஹரிஷுக்கு கொஞ்சம் ஏமாற்றமாக இருந்தது.
இந்த ஹெர்பல் மெடிசன்ஸ் தயாரிக்கும் ஆர்வத்தில் தன்னுடைய மற்ற பிஸ்னஸ்களை விட்டுவிடக் கூடாது என்று நினைத்தவன் அந்த சிந்தனையை ஒதுக்கி வைத்துவிட்டு நிகிதாவிடம் சொன்னது போலவே கிளம்பி ஆஃபீஸிற்கு போனான். தன்னுடைய ஆஃபீஸ் ரூமுக்குள் சென்று அமர்ந்த ஹரிஷ் நிகிதாவை அழைத்தான். குட் மார்னிங் சார் என்றபடி உள்ளே வந்த அவளை பார்த்து ஒரு சின்ன சிரிப்புடன் தலையசைத்தான் ஹரிஷ். சார், இதுதான் இன்னைக்கு உங்களோட மீட்டிங் ஸ்கெடியூல். அப்புறம் நம்ம சேனலில் ஒரு புது ஷோ லான்ச் பண்ணுறதுக்காக டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா? டெக்னிக்கல் சைடில் அதுக்கான எல்லா ஏற்பாடும் முடிஞ்சிருச்சு. பட் ஒரே ஒரு விஷயம் மட்டும் பாக்கி இருக்கு. நிகிதா இழுக்க அவள் பேசுவதை காதில் கேட்டுக்கொண்டே அதுவரை கம்ப்யூட்டரின் பார்வையை பதித்திருந்த ஹரிஷ் நிமிர்ந்து அவளை பார்த்தான். இன்னும் அந்த ஷோவுக்கான ஹோஸ்ட் மட்டும் செட் ஆகலை சார். பழைய ஆளுங்க யாரும் வேண்டாம், ஃப்ரெஷ்ஷாக யாராவது போடலான்னு நாம் டிசைட் பண்ணோம். ஆனால் இது வரைக்கும் யாருமே செட் ஆகலை என்றாள் நிகிதா. அப்படின்னா இன்டர்வியூ மாதிரி அரேஞ்ச் பண்ணுங்கள், நியூஸ் பேப்பரில் விளம்பரமும் கொடுங்க, கண்டிப்பாக நாம் தேடுற மாதிரி ஆள் கிடைப்பாங்க. ஹரிஷ் சொல்ல சரி என்று தலையாட்டி நிகிதா வெளியேறாமல் அங்கேயே நின்றாள். என்ன நிகிதா, இன்னும் ஏதாவது என்கிட்ட சொல்லணுமா? குவெஸ்டின் மார்க்குடன் ஹரிஷ் அவளை கேட்க, எஸ் சார், என்கிட்ட நீங்கள் பர்சனலாக விசாரிக்க சொன்ன சில விஷயங்களுக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு. அதில் ஒன்று குட் நியூஸ், இன்னொன்று பேட் நியூஸ். எதை முதல்ல சொல்லட்டும்? நிகிதா தயக்கத்துடன் கேட்க ஹரிஷ் அவளை சுவாரஸ்யமாக பார்த்தான். பரவாயில்லையா நிகிதா, நீங்கள் கூட நல்லா பேச கற்றுக்கிட்டீங்க. சிரித்த ஹரிஷ், சரி முதல்ல குட் நியூஸே சொல்லுங்கள் என்றார். நம்ம கம்பெனிக்கு அட்வர்டைஸ்மெண்ட் வராமல் இருக்குன்னு கவலைப்பட்டோம்ல, இன்றைக்கி மார்னிங்லேருந்து அந்த ப்ராப்ளம் சரியாயிடுச்சு. நிறைய கம்பெனிகள் நமக்கு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்க முன் வந்திருக்காங்க. நிகிதா மகிழ்ச்சியாக சொல்ல அப்போதுதான் ஹரிஷுக்கு நேற்றைய ப்ரோக்ராமில் யுவராஜை அடி வெளுத்தது நினைவுக்கு வந்தது. நேற்று கொடுத்த அடி 24 ஹவர்ஸ்க்குள்ளே வேலையை காட்டிருச்சு போல என்று சிரித்தபடி அவன் சொல்ல நிகிதா அவனை புரியாமல் பார்த்தான். என்ன சார் என்று அவள் கேட்க, அது ஒன்றும் இல்லை, நேற்று தான் அதுக்கு காரணமானவன் யாருன்னு உண்மை தெரிஞ்சது. என்னோட ஸ்டைலில் அவனுக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுத்தேன். பையன் ரொம்ப தான் வேகமாக இருந்திருக்கான். ஒரே நாளில் ரிசல்ட் வந்துருச்சு. வெரி குட். உண்மையிலே இது நல்ல விஷயந்தான். இது மூலமாக நம்ம கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் இன்க்ரீஸ் ஆகும்ல? ஹரிஷ் உற்சாகமாக கேட்க நிகிதாவின் முகத்திலும் அந்த சந்தோஷம் தெரிந்தது. ஒரு வழியாக தியானா மீடியாவில் இருந்த பெரிய பிரச்சனை தீர்ந்துவிட ஹரிஷுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருந்தது. அப்படின்னா இன்னும் கொஞ்ச நாளைக்கு அந்த ஹெர்பல் மெடிசன் பற்றின ஆராய்ச்சியில் தீவிரமாக இறங்கலாம் நினைத்தவனுக்கு அப்போதுதான் நிகிதா இன்னொரு நியூஸ் இருப்பதாக கூறியது ஞாபகத்துக்கு வந்தது. சரி, இப்போ அந்த பேட் நியூஸ் என்னன்னு சொல்லிடுங்க என்று அவன் கேட்க, சார் அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஏஜே கம்பெனியில் என்ன நடக்குதுன்னு விசாரிக்க சொல்லியிருந்தீங்கல்ல, சந்தனா மேடம் அவங்களோட ஷேர்ஸை கம்பெனிக்கு எழுதி வச்சது உண்மைதான். அது ஃபுல்லாக இப்போது அனுராதா மேடம் கண்ட்ரோலில் தான் இருக்குது என்று உண்மையை போட்டு உடைத்தாள் அவள். எதிர்பார்த்தது தான். அது என்னன்னு நான் அப்புறமா பார்த்துக்கிறேன். கொஞ்ச நாளைக்கு அவங்க அந்த சந்தோஷத்தை அனுபவிச்சுக்கிட்டோம், அப்புறம் மொத்தமாக வச்சு செய்வோம் என்று கூறிய ஹரிஷுக்கு சந்தனா இன்னும் அதை பற்றி அவனிடம் சொல்லாதது வருத்தமாக இருந்தது. நீ இன்னும் என்ன நம்பலையா பேபி? இப்படி கேட்குறாங்கன்னு என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா இப்படி நடக்காமல் நான் தடுத்து நிறுத்தியிருப்பேனே. அதை விட்டுட்டு ஏன் இப்படி பண்ண பேபி என்று மனதிற்குள் அவளுடன் உரையாடியவன் கூடிய சீக்கிரம் இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்க வேண்டும் என்று உறுதி எடுத்துக்கொண்டான். அது மட்டும் இல்லை சார், சந்தனா மேடத்தோட சொந்த கம்பெனியுமே இப்போ ரொம்ப நஷ்டத்தில் தான் போயிட்டுருக்கு. அந்த ஷேர் மார்க்கெட்டில் நடந்த குளறுபடியிலிருந்து அவங்களால மீண்டு வரவே முடியல. இத்தனை மாதமாக அவங்களும் எவ்வளவோ போராடி பார்த்துருப்பாங்க போல. பட் சரியான சப்போர்ட் கிடைக்காதால கம்பெனியை கூடிய சீக்கிரம் இழுத்து மூட வேண்டியது வரும்னு பேசிக்கிறாங்க. ஆல்ரெடி பாதி ஆளுங்க வேலையை விட்டு நின்றுட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். ஸோ அவங்களால இன்னும் ரொம்ப நாளைக்கெல்லாம் அந்த கம்பெனியை மெயின்டைன் பண்ண முடியாது நிகிதா சொல்ல அதை கேட்ட ஹரிஷ் யோசனையில் ஆழ்ந்தான். ஏற்கனவே ஒரு தடவை 4 crores கொடுத்து அந்த கம்பெனியை காப்பாற்றணும். மறுபடியும் அதே மாதிரி செய்கிறது சரியாக வரும்னு தோணலை. அதை விட இப்போதைக்கு அந்த கம்பெனியை க்ளோஸ் பண்ணுறது தான் பெட்டர். ஆனால் இதனால் சந்தனா மனசுடைஞ்சு போயிடுவாளே, அதுக்கு ஏதாவது பண்ணணும். தீவிரமாக யோசித்தவனுக்கு திடீரென்று ஒரு ஐடியா தோன்றியது. நிகிதா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னீங்கல்ல, அந்த புது ஷோக்கான ஹோஸ்ட் கிடைக்கலன்னு. ஐ திங்க் சந்தனா அதுக்கு கரெக்டாக இருப்பாங்கன்னு தோணுது. நீங்கள் என்ன பண்ணுங்கள், இப்படி ஒரு ஆஃபர் இருக்குன்னு இன்ஃபார்ம் பண்ணி அவங்கள வர சொல்லுங்கள். அப்படியே நம்ம ஸ்டூடியோ வச்சு ஒரு டெஸ்ட் எடுத்துருங்க. அவளோட வாய்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ செலக்ட் ஆயிடுவான்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் முக்கியமாக இதில் நான் இருக்கேன்ற விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. அவளோட சொந்த முயற்சியில் தான் அந்த ப்ரோக்ராமுக்கு ஹோஸ்ட் ஆகணும். என்னோட கெஸ்ஸிங் கரெக்டாக இருந்தால் அவள் கண்டிப்பாக அந்த ப்ரோக்ராமுக்கு சூட்டபிளாக இருப்பாள். ஹரிஷ் உறுதியாக கூற நிகிதாவும் சரி என்று சொன்னாள். ஓகே சார், அப்படின்னா நான் போய் அதுக்கான ஏற்பாடுகளை கவனிக்கிறேன் என்று அவள் திரும்ப, நிகிதா ஒரு நிமிஷம் என்று அவளை தடுத்து நிறுத்தினான் ஹரிஷ். எஸ் சார் என்று அவளை பார்த்தவன், நீங்கள் நாகபட்சினி அப்படிங்கிற ஹெர்பல் நேமை எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா என்றான். எதற்காக அவன் அதை கேட்கிறான் என்று புரியாமல் விழித்த நிகிதா, இல்லையே சார்,
என்றாள். ஓகே நிகிதா, நீங்க போலாம் என்றவன் அப்படியே அந்த ரோலிங் சேரில் சாய்ந்து அமர்ந்தான். அதன் பிறகு அவனுக்கு கம்பெனி வேலையில் சரியாக கவனம் செல்லவில்லை. ச்சே, எல்லாம் கூடி வருதுன்னு நினைக்கும் போது இந்த ஒரு விஷயம் என்ன சுத்தல விடுதே. சலிப்புடன் நினைத்தவன் தலையை குலுக்கி அதிலிருந்து வெளியே வர முயற்சி செய்தான். வேலை முடிந்து ஆஃபீஸை விட்டு வெளியே வந்தவன் தர்ஷினியை அழைத்து ஹோட்டல் வேலையை பற்றி கேட்டுக்கொண்டான். இப்போதைக்கு நம்மளோட மற்ற 2 பிஸ்னஸும் நல்லா தான் போகுது. ஸோ இப்போ நம்ம ஃபுல் ஃபோக்கஸையும் அந்த ஹெர்பல் மெடிசனில் வைக்கலாம் என்ற சிந்தனையோடு காரை எடுத்தவன் அதை ஓட்டுவதில் கவனம் பதியாமல் தன் போக்கில் சென்று கொண்டிருந்தான். வழக்கம் போல அவனுடைய சீக்ரெட் பிளேஸிற்கு போகலாம் என்று முடிவெடுத்தவன் சிட்டியை விட்டு கொஞ்சம் விலகி தன்னுடைய லேப் இருக்கும் பாதையில் காரை திருப்பினான். அப்போது சடாரென்று ஒரு உருவம் குறுக்கு வர சடன் பிரேக் போட்டு காரை நிறுத்தினான் ஹரிஷ். ஒரு நிமிடம் அவனுடைய இதயம் படபடக்க, எவண்டாது என்று கத்திக்கொண்டே காரை விட்டு இறங்கிய ஹரிஷ் அங்கு ஒரு வயதானவர் நின்று கொண்டிருப்பதை பார்த்து தன் கோபத்தை கண்ட்ரோல் செய்து கொண்டான். ஐயா பெரியவரே, வயசான காலத்தில் இந்த இருட்டில் என்ன பண்ணுறீங்க? கொஞ்சம் விட்டுருந்தான் நான் உங்கள் மேலேயே காரை ஏற்றிருப்பேன் சொன்ன ஹரிஷின் குரலில் எரிச்சல் வெளிப்படையாக தெரிந்தது. போக்கத்தவனுக்கு இருட்டென்ன வெளிச்சம் என்ன, எல்லாம் ஒன்று தான் என்று அந்த பெரியவர் கூற ஹரிஷ் அவரை வித்தியாசமாக பார்த்தான். கொஞ்சம் மனநிலை சரியில்லாதவர் போல. இவர் இப்படியே விட்டுட்டு போனால் பின்னாடி வர கார் எதிலையாவது அடிபட்டுருவார், என்ன பண்ணலாம் என்று யோசித்த ஹரிஷ், சரிங்க பெரியவரே, நீங்கள் எங்கே போகிறோன்னு சொல்லுங்கள், நான் உங்களை அங்கே இறக்கி விடுறேன் என்று அக்கறையுடன் கேட்டான். இந்த கிழவனுக்கு வீடு இல்லை, வாசல் இல்லை, வானந்தான் கூரை, பூமி தான் படுக்க. அந்த பெரியவர் மீண்டும் ஏதோ உளரத் தொடங்க ஹரிஷுக்கு கடுப்பாக வந்தது. பா சாமி, ஆளை விடுங்க, நான் தெரியாமல் கேட்டுட்டேன், நீங்கள் கொஞ்சம் பார்த்து போங்க. அம்மா, உங்களுக்கு பணம் ஏதாவது தேவைப்படுமா என்று கேட்டுக்கொண்டே அவன் தன்னுடைய பாக்கெட்டில் கைவிட அதுவரை சாதாரணமாக நின்று கொண்டிருந்த அந்த பெரியவர் இடி இடிப்பது போல சத்தமாக சிரித்தார். அவரை திகைப்புடன் பார்த்தவன், இப்போ எதுக்காக இப்படி சிரிக்கிறீங்க? உங்களுக்கு சாப்பாட்டுக்கு பணம் ஏதாவது வேணுமான்னு தானே கேட்டேன். ஹரிஷ் தயக்கத்துடன் சொல்ல, எல்லாத்தையும் அத்து விட்டுட்டு சாதாரணமாக வாழ நினைக்கிறவனுக்கு காசு வெறும் காகிதம், ஆனால் சாம்ராஜ்யத்தை கட்டணும்னு நினைக்கிறவனுக்கு ஒவ்வொரு காசும் முக்கியம் தம்பி, அதனால் நீங்கள் அதை பத்திரமா உள்ள வைங்க என்று அந்த பெரியவர் கூற ஹரிஷ் நம்ப முடியாத அதிர்ச்சியுடன் அவரை பார்த்தான். அவருடைய பார்வை ஹரிஷை ஏதோ செய்ய, என்னாச்சு உங்களுக்கு, ஏன் இப்படி வித்தியாசமாக நடந்துக்கிறீங்க என்று கேட்டான். நான் சரியாக தான் நடந்துக்கிறேன், நீ தான் இருக்கிற இடத்த விட்டுட்டு இல்லாத இடத்துல தேடிக்கிட்டு இருக்க. நீ தேடுறது அவ்வளோ சாதாரணமாக உனக்கு கிடச்சிருமா என்ன? அப்படி கிடச்சிட்டா அதோட மதிப்பு தான் உனக்கு புரியுமா என்று அழுத்தமான குரலில் அவர் சொல்ல ஹரிஷுக்கு ஏதோ புரிவது போல இருந்தது. ஆனால் அவர் சொல்வதை அவனால் நம்பவும் முடியவில்லை. ஒருவேளை நம்ம கார் ஓட்டும் போதே தூங்கிட்டோமோ? யோசித்தபடி அவன் தன் கண்களை கசக்கிவிட்டு பார்க்க அந்த பெரியவர் நின்ற இடம் வெறுமையாக இருந்தது. ஹரிஷுக்கு அங்கு நடந்தது உண்மையா பிரம்மையா என்றே புரியவில்லை. சுற்றுமுற்றும் பார்த்தவன் அப்போதுதான் தான் நடு ரோட்டில் நின்று கொண்டிருப்பதை உணர்ந்தான். வேகமாக வந்து காரை எடுத்தவனுக்கு நேற்றிலிருந்து நடப்பது எல்லாமே குழப்பமாக இருந்தது. இவ்வளோ நாளாக எல்லாம் சரியாக தானே போயிட்டு இருந்துச்சு, என்ன நேற்றுலேருந்து எல்லாமே வினோதமாக நடக்குது? அந்த பெரியவர் என்ன சொல்லிட்டு போகிறாரு? நான் ஒரு கிங்டமை உருவாக்க நினைக்கிறேன்னு அவருக்கு எப்படி தெரிஞ்சது? நடக்கிற எதுவுமே நம்புற மாதிரி இல்லையே. தலையை பீத்து கொள்ளாத குறையாக யோசித்தவன் அதே யோசனையோடு வந்து காரில் ஏறினான். அப்போதுதான் அவனுக்கு பக்கத்து சீட்டில் இருந்த அந்த பொருளை பார்த்தான் ஹரிஷ். அதே நேரத்தில் திண்டுக்கல்லை தாண்டிய ஒரு நீண்ட மலைப்பாதையில் நடந்து கொண்டிருந்தார் அந்த முதியவர். ஆமாம், சில நிமிடங்களுக்கு முன்னால் ஹரிஷிடம் பேசிய அதே முதியவர்தான். சென்னைக்கும் திண்டுக்கல்லுக்கும் இடைப்பட்ட பல 100 கிலோமீட்டர்களை கடக்க அவருக்கு சில வினாடிகள் தான் தேவைப்பட்டது என்று தெரிந்தால் ஹரிஷின் நிலைமை என்னவாகும் என்று யோசிக்கவே முடியவில்லை. நியூயார்க்கிலும் சென்னையிலும் வளர்ந்த அவனுக்கு இந்த மாதிரியான ஆன்மீக விஷயங்களில் எல்லாம் இதுவரை நம்பிக்கை இருந்ததில்லை. அவன் வளர்ந்த உலகமே வேறு. அவனுக்கு ஹெர்பல் மெடிசனில் ஆர்வம் வந்ததே தீபக் கொடுத்த மாத்திரைகளால் தான். அதுவும் லேபில் ஆராய்ச்சியின் மூலம் உருவாக்கப்பட்டது என்பதால் எல்லாவற்றையும் சயின்ஸ் ரீதியாகவே அணுகியிருந்தான். அவன் செய்யும் மூலிகை மருந்துகள் கூட புத்தகங்களில் உள்ளதுதான். மற்றபடி பல ஆயிரம் வருடங்கள் பாரம்பரியம் கொண்ட சித்தர்கள் உலகத்தை பற்றியெல்லாம் அவன் கேள்வி மட்டுமே பட்டிருக்கிறான். ஆனால் எல்லாவற்றையும் கணக்கு போட்டு நிகழ்த்தும் காலம் பிஸ்னஸ்மேனான ஹரிஷை ஹெர்பல் மெடிசனின் பக்கம் திருப்பியது. ஏனென்று அவனுக்கு தெரியாது. தெரிய வரும் பொழுது என்ன நடக்கும்? நடந்து கொண்டு இருந்த அந்த முதியவர் ஒரு காட்டுப்பகுதியின் தொடக்கம் வரவும் நின்று சுற்றிலும் ஒரு பார்வை பார்த்தார். பின்பு அந்த காட்டுப்பகுதியில் குறிப்பிட்ட ஒரு இடத்திற்குள் காலெடுத்து வைத்தவர்
வெளியே வந்தபோது அவருக்கு முன்னால் ஒரு கற்களால் ஆன பெரிய கட்டிடம் இருந்தது. இப்போது அவருடைய தோற்றமே மாறிப்போய் நீண்ட தாடியும் சுத்தமான சந்தன நிற உடுப்புமாக ஆள் பார்க்க நல்ல தேஜஸுடன் தெரிந்தார். அந்த கட்டிடத்தை நெருங்கியவர் அடுத்த நொடி கட்டிடத்தின் உள்ளே இருந்தார். எந்த பக்கமும் வாசல் இல்லாத அந்த கட்டிடத்தின் உள்ளே எப்படி நுழைந்தார் என்பது அவருக்கு மட்டுமே வெளிச்சம். அங்கே அவரைப் போலவே சந்தன நிறத்தில் உடை உடுத்திய சிலர் நடமாடிக்கொண்டிருக்க, நடுநாயகமாக கண்களை மூடி அமர்ந்திருந்த ஒருவர் மட்டும் அவர்களைப் போல இல்லாமல் அடர் கருப்பு நிறத்தில் உடை அணிந்திருந்தார். அந்த இடமே மூலிகை வாசத்தால் நிரம்பியிருக்க, ஹரிஷ் செய்வது போலவே சிலர் மருந்து தயாரித்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர்கள் எல்லோரிடமும் ஒரு வேகமும் நேர்த்தியும் இருந்தது. என்ன சேனா, ரொம்ப சந்தோஷமா இருக்க போல? கண்களை திறக்காமலே கேட்டார் அந்த கருப்பு உடை ஆசாமி. ஆமா குருவே, இத்தனை நாளா நாம் யாரை தேடிட்டு இருந்தோமோ அவனை நான் இன்னைக்கு நேரில் பார்த்துட்டேன். சேனாபதி என்கிற அந்த முதியவர் கூற, படக்கென்று கண்களை திறந்தார் அந்த கருப்பு உடைக்காரர். அவருடைய பார்வை கத்தியை விட ஷார்ப்பாக இருக்க, அவர் கேட்காமலேயே விவரங்களை கூறத் தொடங்கினார் சேனாபதி. அங்கிருந்த மற்றவர்களின் பார்வையும் சேனாபதி மீது ஆர்வமாக படிய, அவர் கூறுவதை அவர்களும் கவனிக்கத் தொடங்கினார்கள். நிச்சயமா அவனேதான். முகத்தில் ராஜகளை ஜொலிக்குது, கண்ணில் மின்னல் வெட்டுது, கோபத்தில் இடி தெரியுது, கருணையில் மழை பொழியுது. சுருக்கமாக அவர் கூற, கருப்பு உடை ஆசாமியின் முகம் மலர்ந்தது. சந்தோஷம் என்று ஒரே ஒரு வார்த்தை சொன்னவர் மீண்டும் கண்களை மூடிக்கொள்ள, சேனாவிற்கு அதுவே போதுமானதாக இருந்தது. சேனா, நீ சொல்றது உண்மைதானா? மருந்து தயாரித்து கொண்டிருந்த மற்றவர்கள் அவரை சுற்றி நின்று கொண்டு கேட்க, ஆமாம் என்று தலையசைத்தவர் தான் கண்டதையும் கேட்டதையும் அவர்களிடம் விளக்கிச் சொல்ல ஆரம்பித்தார். இங்கு காரில் ஏறிய ஹரிஷ் பக்கத்து சீட்டில் இருந்த அந்த பொருளை எடுத்தான். இறங்கும்போது கார் கண்ணாடிலாம் பூட்டி தானே இருந்துச்சு, அப்புறம் எப்படி இந்த பெட்டி உள்ளே வந்துச்சு? அதிர்ச்சியுடன் யோசித்தவன் அந்த சிறிய மரப்பெட்டியை திருப்பி திருப்பி பார்த்தான். அதற்குள் பின்னால் இருந்து ஹாரன் சத்தம் கேட்க சுயநினைவுக்கு வந்த ஹரிஷ் காரை ஸ்டார்ட் செய்தான். தன்னுடைய சீக்ரெட் பிளேஸிற்கு வந்தவன் வெளியில் தெரியாமல் அண்டர் கிரவுண்டில் இருந்த கேரேஜில் காரை நிறுத்திவிட்டு ரிமோட் கண்ட்ரோல் மூலம் கேட்டை எல்லாம் பூட்டினான். வீட்டிற்குள் நுழைந்து கதவை அடைத்தவன் கீழே லேபிற்கு இறங்கிச் சென்றான். அவனுடைய உடல் இதையெல்லாம் தனிச்சையாக செய்து கொண்டிருந்தாலும் மனம் என்னவோ கொஞ்ச நேரத்திற்கு முன்பாக சந்தித்த முதியவரை பற்றி தான் சிந்தித்து கொண்டிருந்தது. கையில் இருந்த அந்த சிறிய பெட்டியை முன்னால் இருந்த டேபிளில் வைத்தவன் சேரில் சாய்ந்து அமர்ந்து அதையே சற்று நேரம் வெறித்து பார்த்தான். இப்போ இதை நான் எப்படி எடுத்துக்கிறது? அந்த பெரியவரை பார்த்ததே கனவா நிஜமானு புரியல. இதில் இந்த பெட்டி வேற எங்கிருந்து வந்துச்சு? நான் ஒரு இலக்கை வச்சு அதை நோக்கி போகலான்னு பார்த்தா இது என்ன புதுசாக என்ன வேற ஒரு திசையில் இழுக்கிற மாதிரி இருக்குது. இதெல்லாம் நான் சினிமாவில் மட்டும்தான் பார்த்துருக்கேன். இப்போ இந்த பெட்டியை திறக்கலாமா வேண்டாமா? கொஞ்ச நேரம் மனதிற்குள் போராடிய ஹரிஷ், சரி உள்ள என்னதான் இருக்குன்னு திறந்து பார்த்துருவோமே என்று முடிவெடுத்தான். சிறிய உருளை வடிவில் இருந்த அந்த மரப்பெட்டியின் வெளிப்பகுதி வழுவழும் என்ற அமைப்புடன் பார்க்கவே வித்தியாசமாக இருந்தது. அதை திருப்பி திருப்பி பார்த்தவன் ஓரிடத்தில் மெல்லிய கோடு போல தெரிய அதன் மீது கை வைத்து திறக்க சட்டென்று அவனுடைய மூக்கிற்கு ஒரு வித்தியாசமான மூலிகை வாசம் தெரிந்தது. அது இதுவரை அவன் நுகர்ந்து பார்த்திராத வாசனையாக இருந்தது. திறந்திருந்த அந்த பெட்டியில் உள்ளே ஒரு பேப்பர் சுருட்டி வைக்கப்பட்டிருக்க ஹரிஷ் இதை நிஜமாகவே எதிர்பார்க்கவில்லை. அந்த முதியவர் பேசியதையெல்லாம் வைத்து யோசித்து பார்த்தவன் கதைகளில் வருவது போல் உள்ளே ஏதோ ஒரு ஓலைச்சுவடி இருக்குமோ என்று கற்பனை செய்து வைத்திருந்தான். ஓ, மழை ஏதாவது பெஞ்சா இந்த பேப்பர் நனையாமல் இருக்குதான் அந்த உருளையா? ஹரிஷின் புத்திசாலித்தனமான மூளை உடனடியாக காரணத்தை கண்டுபிடித்தது. அப்போ நான் நினச்சது சரிதான், இதில் மேஜிக்லாம் எதுவும் இல்லை, யாரோ வேணும்னே இதை போட்டுட்டு போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன் என்று யோசித்தவனுக்கு அந்த முதியவர் திடீரென்று மறைந்ததற்கான காரணம் மட்டும் விளங்கவில்லை. நேற்று நைட்டு ஃபுல்லாக சித்தர்கள் மூலிகைன்னு படித்ததில் கனவு எது நிஜம் எதுனே புரியலன்னு நினைக்கிறேன். சொல்லிக்கொண்டே அந்த பேப்பரை ஆர்வமாக பிரித்தான் ஹரிஷ். திசையாம் தெற்கு, தூரமாம் 400, பேராம் பெருமாள், நீ தேடும் பொருள், அது சர்ப்பத்தின் அடையாளம் என்று தமிழில் எழுதப்பட்டிருக்க அதை தவிர வேறு எந்த குறிப்புமே இல்லை. யாரோ என்னை வச்சு காமெடி பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஏதாவது சொல்லணும்னா நேரடியாக சொல்லியிருக்கலாமே, எதுக்கு இப்படி சுற்றி வளைச்சி எதையோ கிறுக்கி வச்சிருக்காங்க? கடுப்பான ஹரிஷ் அந்த பேப்பரை தூக்கி டேபிளில் போட்டான்.
ஆனாலும் அதிலிருந்த ஏதோ ஒன்று அவனுக்கு உறுத்தலாகவே இருந்தது. நீ தேடுற பொருள் அவ்வளவு சுலபமாக கிடைச்சிருமா என்ன என்று அந்த முதியவர் கேட்டது வேறு காதுக்குள் கணீர் என்று ஒலிக்க அதில் ஏதோ அர்த்தம் இருப்பதாக அவனுக்கு தோன்றியது. ஆமாம், சர்ப்பம்னா என்ன? பாம்பு தானே? அப்படின்னா இது ஒருவேளை அந்த நாகபட்சினி மூலிகையை பற்றி இருக்குமோ? நினைத்தவன் வேகமாக அந்த பேப்பரை எடுத்தான். அவனை சுற்றி நடப்பதையெல்லாம் நம்புவதா வேண்டாமா என்பது குழப்பமாக இருந்தாலும் எப்போதும் அவன் நம்பும் உள்மனது அவனை கைவிடாது என்று நினைத்தான். இந்த உலகத்தில் நம்ம கற்பனைக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் நிறைய இருக்குன்னு அப்பா சொல்லிக்கிட்டே இருப்பார். இது அந்த மாதிரி ஏதாவது இருக்குமா என்று தனக்குத்தானே சொல்லி கொண்டவன் அந்த காகிதத்தில் இருந்த ஒவ்வொரு வார்த்தையாக ஆராய்ந்து பார்க்க ஆரம்பித்தான். அந்த மூலிகையை பற்றி நமக்கு தெரியாத ஒரே விஷயம் அது எங்கே கிடைக்கும் அப்படிங்கிறது தான். ஒருவேளை இது அதுக்கான க்ளூவாக இருக்குமோ? ஆனால் யார் இப்படி நமக்கு ஹெல்ப் பண்ணுறா? அந்த பெரியவரா? அப்படின்னா அது கனவு கிடையாதா? ஹரிஷின் மனதிற்குள் பல்வேறு கேள்விகள் வட்டமிட்டாலும் அப்போதைக்கு எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்தவன் இந்த பேப்பரில் இருக்கும் விஷயத்திற்கு அர்த்தம் கண்டுபிடிக்க நினைத்தான். திசையாம் தெற்கு. அப்போது தெற்கு பகுதியில் இருக்கிற ஏதாவது ஒரு மாவட்டத்தை குறிக்குதோ? யோசித்தவன் நெட்டில் தேடி தென் மாவட்டங்களின் பெயரை தனியாக எழுதி வைத்தான். இத்தனை டிஸ்ட்ரிக்ட் வருது, இதில் எப்படி நமக்கான ஆன்சரை கண்டுபிடிக்கிறது? ஒருவேளை தெற்கு பகுதின்றது வேற மாநிலமாக இருக்குமோ? இல்லை, இருக்காது. இந்த லெட்டர் தமிழ் எழுதியிருக்கிறத பார்த்தா கண்டிப்பாக தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு பிளேஸ் தான். இந்த மூலிகையோட பேரும் தமிழ் புக்கில் தான் இருந்துச்சு. அப்போ கன்ஃபார்மாக நம்ம ஸ்டேட்டாக தான் இருக்கும் என்று முடிவு செய்தவன் இதில் ஏற்பட்ட ஆர்வத்தில் மற்ற எல்லா விஷயங்களையும் மறந்திருந்தான். தூரமாம் 400. ஒருவேளை இது டிஸ்டன்ஸை குறிக்குதோ? ஆனால் எங்கேருந்து? நான் இருக்கிற இடத்துல இருந்தா? மனதிற்குள் கேட்டுக்கொண்ட ஹரிஷ் அந்த காகிதத்தில் இருந்த ஒவ்வொரு குறிப்பையும் வைத்து ஃபைனல் ஆன்சரை கண்டுபிடிக்க முயற்சி செய்தான். ஒரு பக்கம் சலிப்பாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் விடை கண்டுபிடிக்கும் ஆர்வம் ஹரிஷை துரத்தியது. பெருமாள்னா விஷ்ணு, விஷ்ணுவோட வேற பேர் எல்லாம் என்னென்ன? அன்றைக்கு நைட்டு முழுவதும் ஹரிஷின் மண்டைக்குள் இப்படியான கேள்விகள் தான் ஓடிக்கொண்டிருந்தது. மறுநாள் விடிந்தபோது அவனை சுற்றி பந்து போல சுருட்டி எறியப்பட்ட காகித உருண்டைகளாக கிடக்க சேரில் இருந்து எழுந்த ஹரிஷ் சுவற்றில் மாட்டப்பட்டிருந்த தமிழ்நாடு மேப்பின் ஒரு பகுதியை வட்டமிட்டான். ரங்கமலை, திண்டுக்கல், இதுதான் நான் போக வேண்டிய இடம்னு நினைக்கிறேன். ஆனால் எதை வச்சு நான் இந்த முடிவுக்கு வந்தேன்? என் காரில் கிடந்த ஒரே ஒரு பேப்பரை வச்சு நான் அங்கே போகிறது சரியாக இருக்குமா? சரி, அங்கே போனதுக்கப்புறம் எப்படி அந்த மூலிகையை கண்டுபிடிக்கிறது? ஒருவேளை இதுவரைக்கும் யாரோ வழி நடத்துகிற மாதிரி அங்கேயும் எனக்கு ஹெல்ப் கிடைக்குமா? ஹரிஷின் மூளைக்குள் கேள்விகள் குடைய மீண்டும் சேரில் உட்கார்ந்தவன் தான் கண்டுபிடித்த இடத்தை பற்றியும் அதன் வரலாற்றை பற்றியும் நெட்டில் தேட ஆரம்பித்தான். நான் சந்தேகப்பட்டது சரிதான். அங்கே நிறைய மர்மமான விஷயங்கள் நடக்கிறதா ஏகப்பட்ட ஆர்டிகல்ஸ் நெட்டில் வந்திருக்கு. அங்கே ரகசியமாக தங்க ஆறு ஓடுறதாவும் அதை தேடி போன நிறைய பேர் காணாமல் போயிட்டாங்கன்னு போட்டிருக்கு. அதோட உடம்புல பிரச்சனைன்னு அந்த மலைக்கு போகிற மக்கள் குணமாகி திரும்பி வர அதிசயமும் நடக்குது. அப்போ எனக்கு தேவையான விஷயமும் அங்கே தான் இருக்கும்னு நினைக்கிறேன் என்று யோசித்த ஹரிஷால் அதற்கு மேல் பொறுமையாக இருக்க முடியவில்லை. ஒரு பேக்கை எடுத்து தனக்கான திங்ஸை எல்லாம் பேக் பண்ணி அவன் குளித்து ஃப்ரெஷ் ஆகி அடுத்த 20வது நிமிடம் காரில் இருந்தான். கார் ஜிபிஎஸ்ஸில் தான் போக வேண்டிய இடத்தை செட் செய்தவன் சிட்டியை விட்டு வெளியே வந்து திண்டுக்கல் செல்லும் திசையில் காரை செலுத்தினான். அப்படியே தன்னுடைய பெற்றோருக்கும் நிகிதாவுக்கும் அழைத்து தகவல் சொன்னவன் தான் வரும் வரை கம்பெனியை பார்த்து கொள்ள சொன்னான். ஆல்ரெடி அதைத்தானே பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்ற நிகிதாவின் மைண்ட் வாய்ஸ் நல்ல வேளையாக அவனுக்கு கேட்கவில்லை. ஓகே சார், அப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரியே சந்தனா மேடத்தை அப்ரோச் பண்ணியிருக்கோம். அவங்களும் சந்தோஷமாக இன்டர்வியூ வரேன்னு சொல்லியிருக்காங்க. நிகிதா கூற சரி என்று சொன்ன ஹரிஷ் வேறு ஏதாவது பிரச்சனை என்றால் தன்னை அழைக்க சொல்லிவிட்டு ஃபோனை வைத்தான். கார் ஒரே சீரான வேகத்தில் சென்று கொண்டிருக்க ஹரிஷுக்குத்தான் மனம் நிலை கொள்ளவில்லை. விட்டால் காற்றின் வேகத்திற்கு பறந்து சென்று விடுவான். அந்த அளவிற்கு அவனுக்குள் ஆர்வம் பொங்கி கொண்டிருந்ததுடன் மனம் வேறு பரபரப்பாக இருந்தது. ஆமாம், என்ன தைரியத்தில் நான் பாட்டுக்கு கிளம்பிட்டேன்? முதல்ல இந்த மாதிரியான விஷயங்களை நான் எப்படி நம்பினேன்? அந்த பெரியவரை கண்ணில் பார்க்காம இருந்திருந்தா கண்டிப்பாக நான் இதை நம்பியிருக்க மாட்டேன். ஆனால் ஏன்னு தெரியல, இப்போ இதை நம்பலான்னு தோணுது. அதோட ஒரு விஷயத்தில் முடிவெடுக்கிற வரைக்கும் தான் அதை பற்றி யோசிக்கணும். என்னை நோக்கி விரித்த வலையில் நான் தெரிஞ்சே கால் எடுத்து வச்சுட்டேன். இதுக்கு மேலே வர எல்லாத்தையும் நான் தான் சந்திச்சாகணும். மைண்ட் வாய்ஸில் பேசிக்கொண்ட ஹரிஷ் தான் தொடங்கிய இடத்தையும் இப்போது சென்று கொண்டிருக்கும் பாதையையும் நினைத்து ஆச்சரியப்பட்டான். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஹெர்பல் மெடிசனுக்கு பின்னாடி இப்படி ஒரு உலகம் இயங்கிட்டு இருக்குன்ற விஷயமே எனக்கு தெரியாது. அந்த பெரிய சங்கிலியில் இப்போ நானும் ஒரு முக்கியமான பார்ட் ஆகிட்டேன்.
வெறுமனே சாம்ராஜ்யத்தை உருவாக்கணும்னு கனவு கண்டா மட்டும் போதாது, அதுக்காக இந்த மாதிரி ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும். ஹரிஷ் தனக்குள் அறிவுறுத்தி கொண்டே காரை ஓட்ட வேகமாக அவனை கிராஸ் செய்த ஒரு காரில் இருந்து யாரோ கத்தும் சத்தம் கேட்டது. அது ஆபத்தில் இருக்கும் யாரோ உதவி கேட்பது போல ஒலிக்க ஒரு வினாடி தயங்கிய ஹரிஷ் அடுத்து எதை பற்றியும் யோசிக்காமல் அந்த காரை ஃபாலோ பண்ண தொடங்கினான். அவன் துரத்துவது தெரிந்தோ என்னவோ முன்னால் சென்ற அந்த காரும் வேகம் எடுத்தது. அந்த பகல் நேர ஹைவே ஆள் ஆரவாரமற்று இருக்க இந்த 2 கார்களும் ஜெட் வேகத்தில் போட்டி போட்டு பறந்து கொண்டிருந்தது. அதற்குள் மெயின் ரோடில் இருந்து ஒரு கிளை சாலை பிரிய ஹரிஷ் சட்டென்று காரை அதற்குள் வளைத்தான். அதே வேகத்துடன் அந்த சாலையில் சென்றவன் மீண்டும் ஹைவேயில் ஏற்றி ரோட்டின் மையத்தில் சடன் பிரேக் போட்டு நிறுத்தினான். அதே நேரத்தில் 110 கிலோமீட்டர் வேகத்தில் வந்து கொண்டிருந்த அந்த காருக்கும் ஹரிஷுக்கும் இடையில் சில மீட்டர் தூரம்தான் இருந்தது. லாஸ்ட் மினிட்டில் சடனாக வந்து நின்ற ஹரிஷின் காரை பார்த்து ஷாக்கான அந்த கார் டிரைவர் சடன் பிரேக் போட முயற்சித்ததில் அப்படியே அந்த காரின் பின்பகுதி தூக்கி 3 அடி அந்தரத்தில் உயர்ந்து பின் கீழே இறங்கியது. அதோடு ஹரிஷின் காரில் மோதாமல் இருக்க அதை ஒட்டி அவன் காரை வளைத்து நிறுத்த கிட்டத்தட்ட அந்த காட்சி ஒரு ஹாலிவுட் படத்தை பார்ப்பது போல இருந்தது. அந்த கார் நின்றதும் தன்னுடைய காரை விட்டு ஸ்டைலாக இறங்கிய ஹரிஷ் கைகளை உயர்த்தி நெட்டி முறித்தான். நானே ஒரு முக்கியமான விஷயமா போயிட்டுருக்கேன், இந்த நேரத்தில் தேவையில்லாமல் ஒரு ஃபைட் வேறு பண்ணணுமா? சலித்து கொண்டவன் தன் கைகளை கட்டி கொண்டு காரில் சாய்ந்து நின்றான். அந்த காரின் டிரைவர் சீட்டில் இருந்து இறங்கியவன் எடுத்தவுடன் ஹரிஷை பார்த்து ஒரு கெட்ட வார்த்தையை உதிர்த்தான். இதென்ன உங்கள் அப்பா விட்டுரோடா? உன் இஷ்டத்துக்கு காரை கொண்டு வந்து குறுக்க நிப்பாட்டியிருக்க? மேலே விட்டுருந்தானே தெரிஞ்சிருக்கும். இந்நேரம் உன் கார் அப்பளமாக நொறுங்கி இருக்கும். அப்படியே உள்ளே இருந்த ஒன்னையும் ஒரு சாக்கில் தான் அள்ளிட்டு போயிருக்கணும். மூச்சு விடாமல் கத்திய அந்த ஆளை அலட்சியமாக பார்த்தான் ஹரிஷ். என்னடா நான் பாட்டு கத்திட்டே இருக்கேன், நீ என்ன பெரிய இவனாட்ட ஸ்டைலாக நிற்கிற என்று அவன் மேலும் கத்த, ஹரிஷோ முகத்தில் எந்த சலனமும் இல்லாமல் பேண்ட் பாக்கெட்டுக்குள் கைவிட்டபடி அந்த காரை நெருங்கினான். சரி, காருக்குள்ள என்ன இருக்கு? என்ன பொண்ணுங்களை கிட்னாப் பண்ணுறக்காங்க? முதல்ல டோர் ஓப்பன் பண்ணு. ஹரிஷ் அதிகாரமாக கூற அவனுடைய தோரணையை பார்த்து எதிரில் இருந்தவனே ஒரு நிமிடம் ஜர்க் ஆகிவிட்டான். அப்படிலாம் ஒன்றும் இல்லையே. ஆமாம், அதை கேட்க நீ யார்? போலீஸா என்று கேட்டவனின் குரலில் லேசான பதட்டம் தெரிந்தது. அப்படித்தானே வச்சுக்கோயேன். ஹரிஷ் கூலாக பதில் சொல்ல, என்ன வச்சுக்கிறதா? அப்படி போலீஸ் இல்லையா? ஒழுங்கு மரியாதையாக மூச்சு காட்டாமல் இங்கிருந்து போயிடு. யாருக்கும் தெரியாமல் சங்கருத்து போட்டுட்டு போயிட்டே இருப்பேன். ரவுடி போல அந்த ஆள் மிரட்ட ஹரிஷின் உதட்டில் சிரிப்பு நெளிந்தது. யார் நீ? என்ன? சரி, அதையும் தான் பார்த்துருவோமே என்றவன் சட்டையின் கைகளை மடக்கி விட்டு கொண்டு ஃபைட்டுக்கு தயாரானான். அதற்குள் ஹரிஷ் நின்ற பக்கத்தின் கதவு திறக்கப்பட ஒரு நடுத்தர வயது மனிதர் இறங்கினார். ஹரிஷ் சார், நீங்களா? அவர் ஆச்சரியத்துடன் கேட்க ஹரிஷுக்குத்தான் அவரை அடையாளம் தெரியவில்லை. நெற்றியை சுருக்கியவன், சாரி, யார் நீங்கள்? என்ன எப்படி உங்களுக்கு தெரியும் என்று கேட்டான். நீங்கள் தானே எங்களோட இன்சார்ஜ், அப்புறம் உங்களை தெரியாமல் இருக்குமா? அந்த நபர் கேட்க ஹரிஷ் புரியாமல் அவரை பார்த்தான். சார், நாங்களாம் உங்களை மாதிரியே மிரியட்ஸ் குரூப்பை சேர்ந்தவங்க தான். விக்டர் சார் அன்னைக்கு உங்களை எங்களுக்கு அறிமுகப்படுத்தி வச்சார்ல, நீங்கள் தான் இனிமேல் சென்னை பிரான்ச்சோட ஹெட்டுன்னு சொன்னார். அந்த மீட்டிங்கில் நானும் தான் இருந்தேன் என்று அவர் விளக்க ஹரிஷுக்கு அப்போதுதான் விஷயம் புரிந்தது. ஓ, நீங்களா? ரியலி சாரிங்க, அன்றைக்கி நிறைய பேர் இருந்ததுனால எனக்கு உங்களை அடையாளம் தெரியல. கூடி சீக்கிரம் உங்கள் எல்லார் பேரையுமே நான் தெரிஞ்சுக்கிறேன். அது சரி, உங்கள் காரில் இருந்து எதுக்கு பொண்ணுங்க கத்துற சத்தம் கேட்குது? ஹரிஷ் சந்தேகமாக கேட்டான். சார், ஒரு நிமிஷம் வாங்கலேன் என்று அவனை தனியாக கூட்டிக் கொண்டு போனார் அவர். அந்த பொண்ணுங்களாம் நீங்கள் நினைக்கிற மாதிரி சாதாரண பொண்ணுங்க இல்லை. அவங்க டெவில் கேங்கை சேர்ந்தவங்க. தொக்கா வந்து நம்ம கையில் சிக்கிட்டாங்க. அதான் பாஸ்கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டுருக்கோம் என்று சொல்ல ஹரிஷ் திகைப்புடன் அவரை பார்த்தான். அவங்க டெவில் கேங் குரூப்பாக இருந்தால் என்ன? அதுக்கு எதுக்கு நீங்கள் அவங்கள கடத்திட்டு போகிறீங்க? ஹரிஷ் கேட்க, என்ன சார் புரியாமல் பேசிகிட்டு இருக்கீங்க? டெவில் கேங் யார்? நம்ம எதிரிங்க. அவங்களிருந்து சில பேரை பிடிச்சு கொண்டு போய் கொடுத்தா நம்ம பாஸ் சந்தோஷப்படுவார்ல, அதுக்காக தான் என்று அந்த நபர் கூற ஹரிஷின் முகத்தில் ஒரு கவனம் வந்தது. ஆமாம்ல, இப்போ புரியுது. சரி, அதை இவ்வளோ கேர்லெஸ்ஸாக கூட்டிகிட்டு போவீங்க? பக்கத்து காரில் போன எனக்கே அவங்க கத்துனது நல்லா கேட்டது. இதுவே வேறு யாராவது இருந்தால், இந்நேரம் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணியிருந்தா, அப்புறம் நாம் எல்லாரும் சேர்ந்து கூண்டோட மாட்டியிருப்போம். ஹரிஷ் கொஞ்சம் கடுமையான குரலில் கூற அந்த நபரின் முகத்தில் குற்ற உணர்ச்சி தெரிந்தது. சாரி சார்,
சொன்ன உடனே எதுவுமே சொல்லாமல் எங்களை இறக்கி விட்டுட்டு போனாங்க. அதுவும் உங்ககிட்ட ரொம்ப பணிவாக வேற நடந்துக்கிட்டாங்க என்று அந்த பெண் நேரடியாக கேட்க, பின்ன இப்போதைக்கு அவங்க தலைவனே நான் தானே என்று மனதிற்குள் நினைத்தான் ஹரிஷ். அதுவா, அது வேற ஒன்றும் இல்லை. என் போஸ்டிங்கோட பவர் என்னன்னு அவங்க கிட்ட காமிச்சேன், அதை பார்த்துட்டு தான் போயிட்டாங்க என்று ஹரிஷ் கூற, அவன் ஏதோ ஒரு வகையில் அவன் பவர்ஃபுல்லான ஆள் என்பதை அந்த பெண்கள் புரிந்து கொண்டார்கள். அடுத்து வந்த பஸ் ஸ்டாண்டில் அந்த பெண்களை இறக்கிவிட்டவன் பத்திரமாக அவர்களை ஊர் போய் சேர சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பினான். இன்றைக்கி நைட்டுக்குள்ளே திண்டுக்கல் போய் சேர்ந்துடலான்னு நினச்சேன். நடந்த பிரச்சனை இல்லை, நேரம் வேற ஆயிடுச்சு. என் பேபிமா சொல்கிற மாதிரி நான் பிரச்சனையை தேடி போகிறேன்னா இல்லை பிரச்சனை என்ன தேடி வருதானே தெரியல. நல்ல வேலை அவங்களோட சண்டை போட தேவையில்லாமல் போச்சு, இல்லாட்டி அதுக்கு வேறு இன்னும் நேரமாக இருக்கும். வாய்விட்டு புலம்பிய ஹரிஷ் ஆக்சிலரேட்டரை அழித்து மிதித்து வேகத்தை கூட்டினான். வெளிச்சம் இருக்கும்போதே அந்த மலைக்கு சென்று விடலாம் என்று நினைத்தவன் இரவில்தான் அங்கு சென்று சேர்ந்தான். மலை அடிவாரத்தில் காரை நிறுத்தியவன் அதற்கு மேல் எங்கு செல்வது என்று தெரியாமல் யோசித்தான். இங்கே வரைக்கும் வந்தாச்சு, இதுக்கு மேலே என்ன பண்ணலாம்? இப்போவே மலையேற ஆரம்பிக்கலாமா இல்லை விடிஞ்சதுக்கப்புறம் போகலாமா? ஹரிஷுக்கு ஒரே குழப்பமாக இருந்தது. அவனுக்கு இந்த இருட்டை பார்த்தெல்லாம் பயமில்லை, ஏதாவது காட்டு விலங்குகள் வந்துவிட்டால் என்ன செய்வது என்பதை பற்றி மட்டும்தான் யோசித்தான். அப்போது அந்த ஊர்க்காரர் ஒருவர் அவனது காரை தாண்டி நடந்து செல்ல அவசரமாக காரில் இருந்து இறங்கிய ஹரிஷ், சார் ஒரு நிமிஷம் என்று அழைத்தான். தன்னை சார் என்று ஒருவன் அழைப்பதை கேட்டு ஆச்சரியத்துடன் திரும்பிய அந்த ஊர்க்காரர், என்ன தம்பி என்று கேட்டார். இந்த மலை உச்சியில் ஒரு கோயில் இருக்குல்ல, அதுக்கு எந்த வழியாக போகணும்? ஹரிஷ் கேட்க சடனாக அவருடைய முகம் மாறியது. என்ன தம்பி விளையாடுறீங்களா? சாயந்தரம் 6 மணிக்கு அப்புறம் உள்ளூர்காரங்களே மலை மேலே ஏற மாட்டோம், வெளியூர்காரர் நீங்கள் வந்து அசால்ட்டாக கேட்குறீங்க. அதெல்லாம் ரொம்ப ஆபத்து தம்பி. வழி தெரியாமல் காட்டுக்குள்ளே போய் மாட்டிக்கிட்டிங்கன்னா அப்புறம் அந்த கடவுளே வந்தாலும் உங்களை காப்பாற்ற முடியாது என்று அட்வைஸ் செய்தார். அப்படியா? நான் ரொம்ப தூரத்துலேருந்து வரேன், இங்கே தங்குறதுக்கு பக்கத்தில் ஏதாவது நல்ல ஹோட்டல் இருக்குமா சார்? அவன் கேட்க ஊர்க்காரருக்கு சிரிப்பு வந்து விட்டது. இது என்ன சுற்றி பார்க்குற இடமா தம்பி? ஹோட்டலெல்லாம் இருக்கிறதுக்கு இது ஒரு கிராமம். இங்கே எண்ணி 30 வீடுங்க இருந்தாலே பெருசு. அதுவும் நிறைய வதந்திகள் பரவ ஆரம்பித்ததுக்கப்புறம் மலை மேலே ஏறுறவங்களும் குறைஞ்சிட்டாங்க. அப்புறம் எப்படி ஹோட்டல்லாம் இருக்கும்? நீங்கள் வந்த வழியிலே திரும்பி டவுனுக்கு போனீங்கன்னா அங்கே நீங்கள் கேட்குற எல்லாமே இருக்கும், போயிட்டு காலையில் வாங்க என்று சொல்லிக்கொண்டே போனவர் அப்போது தான் நினைவு வந்தவராக, ஆமாம் தம்பி, நீங்கள் எதுக்கு இந்த மலை மேலே ஏறணும்னு சொல்கிறீங்க? அந்த கோயிலுக்கு கூட விசேஷ நாட்களில் தான் கூட்டமாக இருக்கும், இன்றைக்கி அப்படி எதுவும் இல்லையே. என்ன எவனாவது புதையல் இருக்குன்னு சொன்னதை நம்பி கிளம்பி வந்துட்டீங்களா என்று கிண்டலாக கேட்டார். அப்படிலாம் இல்லை சார், என் ஜாதகத்தில் ஏதோ தோஷம் இருக்கான், ஜோசியர் சொல்லியிருப்பார் போல். இந்த கோயிலுக்கு போய் பரிகாரம் பண்ணால் சரியாயிடுன்னு சொன்னாங்க, அதான் எங்கள் அம்மா அடம் பிடிச்சி என்னை அனுப்பி வச்சாங்க. ஹரிஷ் முகத்தை அப்பாவி போல வைத்துக்கொண்டு சரளமாக அடித்து விட அவரும் நம்பிவிட்டார். அப்படியா தம்பி, மன்னிச்சுக்கோங்க, நான் தான் அவசரப்பட்டு தப்பாக நினச்சிட்டேன். உண்மையிலேயே அந்த கோயில் சக்தி வாய்ந்தது தான். மனுஷங்க தான் இந்த மலையை பற்றி ஏதேதோ பொருளை கிளப்பி விட்டு பக்கத்தில் வாழ்கிற எங்களையும் நிம்மதி இல்லாமல் பண்ணுறாங்க. சரி தம்பி, எதுவாக இருந்தாலும் நீங்கள் டவுனுக்கு போயிட்டு காலையில் வாங்க என்று கூறியவர் அங்கிருந்து கிளம்பி விட்டார். இப்போது தனியாக நின்று கொண்டிருந்த ஹரிஷுக்கு மீண்டும் டவுனுக்கு சென்று தங்கிவிட்டு வர கடுப்பாக இருந்தது. அங்கு கடையை மூடுவதற்காக பொருட்களை எடுத்து வைத்து கொண்டிருந்த ஒரு சின்ன டீ கடையில் டீயும் பிஸ்கட்டும் வாங்கியவன் மறுபடியும் காரிலேயே ஏறிக்கொண்டான். இன்றைக்கி நைட்டு நமக்கு தூக்கம் காரில் தானே எழுதியிருக்கு, வேறு வழி இல்லை என்று நினைத்தவன் காரின் சீட்டை பின்னால் சாய்த்து வசதியாக சாய்ந்து அமர்ந்தான். அவனுடைய கண்கள் எதிரில் இருந்த மலையை பார்வையிட்டது. இது பார்க்க என்னவோ அமைதியாக அழகாக தான் இருக்குது, இங்கே நிஜமாவே நான் தேடி வந்தது கிடைக்குமா? அப்படியே களைப்பில் கண்களை மூடி உறங்கிவிட்டான். திடீரென்று நடு இரவில் காட்டுக்குள் ஏதோ மூலிகை வாசம் வீச, கூடவே ஹரிஷின் காதில் ஒரு குரலும் கேட்டது. நல்ல தூக்கத்தில் இருந்த ஹரிஷ் தூக்கி வாரி போட்டுக்கொண்டு முழிக்க, காரின் கண்ணாடி சதுரம் வழியாக ஒரு முகம் அவனை வெறித்து பார்த்து கொண்டிருந்தது. அவ்வளவு தைரியமான ஹரிஷுக்கே ஒரு நிமிடம் ஹார்ட் அட்டாக் வருவது போல இருக்க, நெஞ்சில் கை வைத்தபடி பின்னால் நகர்ந்தான். இருட்டில் அந்த முகம் சரியாக அடையாளம் தெரியாவிட்டாலும் சிரிக்கும்போது பல்வரிசை மட்டும் வெள்ளையாக பளிச்சென்று தெரிந்தது. ஹரிஷ் வேகமாக கார் கண்ணாடியை இறக்க, வந்துட்டியா? நீ வருவேன்னு தெரியும், ஆனால் இவ்வளோ சீக்கிரம் வருவேன்னு நான் எதிர்பார்க்கல சொல்லிவிட்டு அந்த முதியவர் அவர் பாட்டுக்கு திரும்பி நடக்க, ஹரிஷுக்கு அந்த குரல் மட்டும் நன்றாக அடையாளம் தெரிந்தது. ஐயா பெரியவரே, நீங்களா?
ப்ளீஸ் ஒரு நிமிஷம் நில்லுங்க. அப்போ நிஜமாவே நீங்கள் தான் அந்த காருக்குள்ளே என் பேப்பரை வச்சதா? கேட்டுக்கொண்டே இறங்கிய ஹரிஷ் அங்கு யாருமே இல்லாததை பார்த்து கடுப்பானான். ஆட போங்கடா, என்ன இவர் பாட்டுக்கு திடீர்னு வராரு, எதையாவது சொல்லிவிட்டு அப்படியே காத்தோட காத்தா காணாமல் போயிடுறாரு. அதுக்கப்புறம் அவர் சொன்னதோட அர்த்தத்தை கண்டுபிடிக்க இங்கே நாம் தான் தலையை போட்டு உடச்சிக்க வேண்டியதாக இருக்குது. ஐயோ கடவுளே, என்னை சுற்றி என்ன தான் நடக்குது? நான் எங்கே எப்படி இருக்க வேண்டிய ஆள், எதுக்கு இங்கே வந்து கொசுக்கடியில் படுத்துட்டு இருக்கேனே தெரியல. அட்லீஸ்ட் இவ்வளோ தூரம் வந்ததுக்கு நான் தேடி வந்த மூலிகை கிடைச்சாலாவது பரவாயில்ல, அதுக்கும் ஒரு வழியும் தெரியல. இப்போ என்ன பண்ண போகிறேன்? அந்த குடிலில் நின்றபடி புலம்பியவன் நிமிர்ந்து மலையை பார்த்தான். ஆமாம், அந்த மலை உச்சியில் தெரிகிறது என்ன? இவ்வளோ நேரம் நான் இப்படி எதையுமே பார்க்கலையே. ஒருவேளை இதுதான் எனக்கான சிக்னலா? தனக்குள் கேட்டுக்கொண்ட ஹரிஷ் கண்களை கூர்மையாக்கி அங்கு தெரிவதை உற்று பார்த்தான். சிறிது நேரத்தில் அவனுடைய கண்கள் வியப்பில் விரிந்தது. என்ன நடக்குதுங்க? உற்று பார்த்தவனின் கண்களுக்கு சிறிய நெருப்பு பந்துகள் வரிசையாக நகர்வது போல இருந்தது. அந்த ஒளி வெளிச்சத்தை எண்ணி பார்க்க மொத்தம் 7 தெரிந்தது. நைட்டு நேரத்தில் மலையில் யார் இருக்க மாட்டாங்கன்னு தானே இந்த ஊருக்காரர் சொல்லிட்டு போனார். அப்படின்னா இப்போ அங்கே போகிறது என்ன? அதை பார்த்தா யாரோ மனுஷங்க நடமாடுற மாதிரி தானே இருக்குது. பேசாமல் நம்மளே மேலே போய் பார்த்துருவோமா? பகலில் ஆள் நடமாட்டம் இருந்தால் நம்ம இஷ்டத்துக்கு சுதந்திரமாக அந்த மூலிகையை தேட முடியுமாங்கிறது சந்தேகம்தான். ஹரிஷுக்குள் கேள்வி எழுந்தது. அந்த வெளிச்ச பந்து நகரும் திசைக்கு நேர் கீழாக நின்றிருந்த அவன் காரில் இருந்த பேக்கை எடுத்து முதுகில் மாட்டிக்கொண்டான். இன்னும் கொஞ்சம் முன்னால் சென்று பார்க்க ஒரு பாதை மலை மீது ஏறுவது தெரிந்தது. சில இடங்களில் பாறை படிகளாக செதுக்கப்பட்டு தெரிய, சில இடங்கள் செங்குத்தாக மேலே ஏறியது. டார்ச் லைட் வெளிச்சத்தில் அந்த பாதையை பார்த்தவன் தன்னையும் மீறி குனிந்து அந்த இடத்தை தொட்டு கும்பிட்டு விட்டு தன்னுடைய முதல் அடியாக வலது காலை எடுத்து வைத்தான். அதே நேரத்தில் அந்த கல் கட்டிடத்தின் நடுவே கண்ணை மூடி அமர்ந்திருந்த குருவின் உடல் சிலிர்க்க ஒரு புன்னகையுடன் கண்களை திறந்தார் அவர். அவன் வந்துட்டான், மகிழ்ச்சியாக கூறியவர் சேனா என்று அழைத்தார். அடுத்த நிமிடமே சேனாபதி அவர் முன்னால் நிற்க, எல்லாம் தயாரா என்றார். ஆமாம் குருவே, அவனை சோதிக்க போகிற 3 கட்டங்களும் ஏற்கனவே தயாராக இருக்கு. இதில் மட்டும் அவன் தேர்ச்சி அடைஞ்சிட்டானா உங்களோட நெடுநாள் கனவு நிறைவேறிடும் என்றார் சேனாபதி. அவருடைய குரலில் ஒரு உற்சாகம் தெரிந்தது. ஆமாம், அதனால தான் என்ன நடக்கப் போகுதுன்னு தெரிஞ்சுக்க நானும் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் அமைதியாக கூறிய குரு கண்களை மூடிக்கொண்டார். ஹரிஷ் இயற்கையாகவே நல்ல ஆரோக்கியமானவன். அதோடு இப்பொழுது எடுத்துக்கொள்ளும் ஹெர்பல் மெடிசின்களும் சேர்ந்து அவனது உடலை நல்ல பலம் உள்ளதாக மாற்றியிருந்தது. அதனால் மலை ஏறுவது என்பது அவனுக்கு ஒன்றும் கடினமான காரியமாக இல்லை. ஆனால் இப்படி இருட்டில் தனி ஆளாக செல்வதுதான் அவனுக்கு புது அனுபவமாக இருந்தது. அன்றைக்கு சந்தனாவுடன் ட்ரிப் சென்றிருந்தபோது கூட அவனை சுற்றி எப்போதும் ஒரு கூட்டம் இருந்தது. ஆனால் இன்றைக்கு பூச்சிகளும் வண்டுகளும் பறக்கும் சத்தம் மட்டுமே கேட்கும். அந்த நிசப்தமான இரவில் அவன் மட்டும் நடப்பது ஒரு வித்தியாசமான உணர்வை தந்தது. ஆனால் இந்த விஷயத்தில் இப்போதைக்கு அவன் யாரையும் கூட்டு சேர்த்து கொள்ள விரும்பவில்லை. அவனின் நம்பிக்கைக்கு உரிய ஆட்கள் நிறைய பேர் இருந்தாலும் இன்றைக்கு யாரையும் உடன் அழைக்க முடியாது. அவன் ஏன் இந்த இடத்திற்கு வந்தான் என்று சொன்னால் அவனுடைய நண்பர்களே கூட சிரிப்பார்கள். அந்த அளவிற்கு நம்ப முடியாத விஷயங்கள் தான் அவனை சுற்றி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த யோசனையுடனே மலை மீது ஏறிக்கொண்டிருந்த ஹரிஷ் ஒரு கட்டத்தில் அந்த பாதை முடிய அதற்கடுத்து எங்கே செல்வது என்று தெரியாமல் நின்றான். அப்போது இந்த 2 நாட்களாக அவனை சுற்றி அடித்து கொண்டிருக்கும் அதே மூலிகை வாசம் வர திடீரென்று அவனுடைய டார்ச் லைட் அணைந்தது. அதை அவன் எவ்வளவு முயற்சி செய்தும் எரிய வைக்க முடியாமல் போக, ச்சே, இது ஏன் இந்த நேரத்தில் மக்கர் பண்ணுது என்று கைகளை உதறினான் ஹரிஷ். அவனுடைய செல்லை எடுத்து ஆன் செய்ய பார்க்க அது எப்போதோ ஸ்விட்ச் ஆஃப் ஆகியிருந்தது. இப்போது நடு காட்டில் முழு இருட்டில் தன்னந்தனியாக நின்று கொண்டிருந்தான் ஹரிஷ் லேசாக பதட்டமடைந்த தன் மனதை சமாதானப்படுத்தி கட்டுக்குள் கொண்டு வந்தான். என்ன இப்படி நடுக்காட்டில் வந்து மாட்டிக்கிட்டோம்? இப்போ எந்த பக்கம் போகிறதுன்னு வேற தெரியலையே யோசித்த ஹரிஷ் தன் கண்களை ஷார்ப்பாக்கி சுற்றுமுற்றும் பார்த்தான். அப்போது திடீரென்று இடி இடித்து மின்னல் வெட்ட, அட கடவுளே, மழை வேற வரப்போகுதா யோசித்தவனுக்கு பின்னால் திடீரென்று சலசலப்பு கேட்க அவன் படக்கென்று திரும்பி பார்த்தான். இப்போது கண்கள் அந்த இருட்டிற்கு பழக முன்னால் இருந்த காட்சிகள் தெளிவாக தெரிய ஆரம்பித்தது. அந்த மரத்தடியில் ஒரு அழகான மான் படுத்திருக்க, புதரில் இருந்த புலி ஒன்று அதை நோக்கி பதுங்கி பதுங்கி வந்தது. அதை பார்த்த ஹரிஷ்
ஆடாமல் அசையாமல் அப்படியே நின்று கொண்டான். கடைசி நொடியில் புலியை கவனித்த மான் எழுந்து தப்பி ஓட முயற்சிக்கு முன்பாக புலி அதன் கழுத்தை கவ்வியிருந்தது. அப்போதும் எந்த சலனமும் இல்லாமல் ஒரு சிலை போல நின்றிருந்த ஹரிஷ் மானை கவ்விய புலி அந்த பக்கம் சென்ற பிறகுதான் அவ்வளவு நேரம் இழுத்து வைத்திருந்த மூச்சையே விட்டான். இந்த காட்டில் ஏதோ பேய் பிசாசு மருமங்கள்லாம் இருக்குன்னு சொன்னாங்க, ஆனால் புலி இருக்குன்னு யாருமே சொல்லலையே. கொஞ்சம் விட்டுருந்தா என் நிலைமை என்ன ஆயிருக்கும்? அது சரி, இப்போ மட்டும் என்ன வாழ்தான், எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியாமல் தானே இப்போ முழிச்சிட்டு நிற்கிறேன். தனக்குள் புலம்பிய ஹரிஷ் திடீரென்று தனக்கு முன்னால் முளைத்திருந்த பாதையை பார்த்து திடுக்கிட்டு போனான். அவ்வளவு நேரம் கண்ணுக்கு தெரியாத அந்த பாதை இப்போது தெளிவாக தெரிந்தது. நிஜமாவே இது ஒரு மர்ம மலைதான், ஏதேதோ அதிசயம் நடக்குது. நினைத்தபடி அந்த பாதையில் நடக்க ஆரம்பித்தான் ஹரிஷ். அப்போது கொஞ்ச தூரத்தில் இருந்த வெட்ட வெளியில் யானை கூட்டம் ஒன்று தெரிந்தது. பொதுவாக ஒற்றையாக வரும் யானையை பார்த்துதான் பயப்பட வேண்டும். கூட்டமாக இருக்கும் யானைகள் அவ்வளவு சீக்கிரமாக எதுவும் செய்யாது என்பதை பற்றி அறிந்திருந்ததால் ஹரிஷ் அச்சம் ஏதும் இல்லாமல் அதையும் கடக்க முயற்சித்தான். ஆனால் அவனுக்கு பக்கவாட்டில் கேட்ட பேச்சுக்குரல் அவனை தடுத்து நிறுத்தியது. டேய், இதுதான் சரியான சந்தர்ப்பம். இப்போ தீப்பந்தத்தை கொளுத்தி யானை கூட்டத்துக்குள்ளே போட்டோம்னா அதெல்லாம் ஆளுக்கு ஒரு பக்கமாக சிதறி ஓடும். அப்போ நாம் அந்த தந்தம் இருக்கிற யானையை மட்டும் ரவுண்டு கட்டி அதுக்காக வெட்டி வச்சிருக்கிற குழியை பார்த்து துரத்தணும். பிளான் பண்ண மாதிரி அந்த யானை மட்டும் உள்ளே விழுந்துருச்சுன்னா நம்ம வேலை சுலபமாக முடிஞ்சிடும். ஒருவன் மெதுவாக கூற சரி என்று மற்றவர்கள் கூறும் சத்தம் கோரஸாக கேட்டது. அவர்கள் யானை தந்தத்தை வெட்டி கடத்தி போக வந்தவர்கள் என்பதை புரிந்து கொண்ட ஹரிஷ் சட்டென்று அங்கிருந்து ஒரு மரத்தடிக்கு பின்னால் ஒளிந்து கொண்டான். நல்ல வேளையாக யானை கூட்டத்தை கவனிக்கும் மும்முரத்தில் அவர்கள் யாரும் ஹரிஷை பார்க்கவில்லை. அவர்கள் மொத்தம் 7 பேர் இருந்தனர். அப்படின்னா இவங்கள தான் நம்ம கீழே இருந்து பார்த்தோமா? இருட்டில் வழி தெரியறதுக்காகவும் மற்ற விலங்குகள் பக்கத்தில் வராமல் இருக்கிறதுக்காகவும் இவங்க எல்லாரும் தீப்பந்தத்தை கையில் பிடிச்சிட்டு மலை மேலே ஏறியிருக்காங்க. அதுதான் நமக்கு வித்தியாசமாக தெரிஞ்சிருக்கு. தனக்குள் பேசிக்கொண்ட ஹரிஷ் அடுத்து அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை கூர்ந்து கவனிக்கத் தொடங்கினான். ஏன்னா இந்த மலையை பற்றியும் இதில் இருக்கிற காட்டை பற்றியும் ஏதேதோ பேசிக்கிறாங்களே, அதெல்லாம் உண்மைதானா? கூட்டத்தில் இருந்த ஒருவன் கேட்க அதன் தலைவன் போல இருந்தவன் தோள்களை குலுக்கினான். யாருக்கு தெரியும், எல்லாம் மற்றவங்க சொல்லிக்கிறது தான். ஆனால் அதுதான் இன்றைக்கி நமக்கு வசதியாக போச்சு. இல்லாட்டி இவ்வளோ ஈஸியாக வந்து யானை தந்தத்தை வெட்டிட்டு போக முடியுமா? இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வெட்ட போகிற இடங்களெல்லாம் யாராவது வந்துடுவாங்களோன்னு பயந்து பயந்து செய்யணும். இங்கே பாரு, அந்த பிரச்சனையே இல்லை. இந்த காட்டில் இப்படிலாம் வதந்தி இருக்குன்னு கேள்விப்பட்டு தான் எனக்கு இந்த யோசனையே வந்துச்சு. இந்த தடவை மட்டும் நாம் நினச்சது நடந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் இந்த காட்டில் இருக்கிற எல்லா யானைகளோட தந்தமும் நமக்கு தான். அப்புறம் இந்த பிஸ்னஸில் நம்மளை யாராலையும் அடிச்சுக்க முடியாது என்று கண்களில் பேராசை மின்ன சொன்னான் அந்த தலைவன். அதுவும் சரிதான். மற்றவர்களும் அவனுடன் சேர்ந்து சந்தோஷமாக சிரித்தனர். அப்படி எல்லா யானை தந்தத்தையும் வெட்டி எடுத்துட்டா அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது? இன்னொருவன் கேட்க அதுக்கப்புறம் யானை குட்டிகளை கடத்தி விற்க வேண்டியது தான். நிறைய பணக்காரங்களுக்கு இப்போது யானை வளர்க்குறது ஒரு பொழுதுபோக்காயிட்டிருக்கு. அதையே நம்ம பிஸ்னஸாக மாற்ற வேண்டியது தான். நமக்கு யோசிக்கிற அளவுக்கு மூளை மட்டும் இருந்தால் போதும். இங்கே இருக்கிற கல்லையும் மண்ணையும் கூட நம்மளால் காசாக்க முடியும். இந்த காட்டில் ஏதேதோ நடக்குதுன்னு பொருளையை கிளப்பி விட்ட அந்த புண்ணியவான் எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும். அதனால தான் நைட்டுனா ஃபாரஸ்ட் ஆஃபீஸருங்க கூட இங்கே வரதுக்கு பயப்படுறானுங்க. இனிமேல் காட்டில் இருக்கிற ஒவ்வொரு இன்ச்சையும் பிளாட்டு போட்டு வித்துற வேண்டியது தான். அடே பசங்களா, நீங்கள் மட்டும் என் கூடவே இருந்து நான் சொல்கிறத செய்யுங்க, அப்புறம் நம்ம எல்லாரோட லைஃப்பும் செட்டில் தான். தலைவன் பெருமையாக சொல்ல மற்ற 6 பேரும் பூம்பு மாடு போல தலையாட்டினார்கள். சர்ரா, இப்போ டைம் கரெக்டாக இருக்கும், இதுக்கு மேலே லேட் பண்ணால் விடிஞ்சிரும். அந்த தீப்பந்தத்தை கொளுத்து தலைவன் கட்டளையிட ஒருவன் அவன் சொன்னதை அப்படியே செய்தான். இங்கே பாரு, நல்ல கவனமாக குறிபார்த்து வீசணும். கரெக்டாக அந்த யானை கூட்டத்துக்கு நடுவில் போய் விழுகணும். அப்போது அந்த யானைகளை ஆளுக்கு ஒரு பக்கமாக செதறி ஓடும்போது நம்ம எல்லாரோட ஃபோக்கஸும் அந்த தந்தம் இருக்கிற யானை மேலே தான் இருக்கணும். கையில் தீப்பந்தத்தோடு அதை சுற்றி வளைச்சி நம்ம வெட்டி வச்சிருக்கிற குழி இருக்கிற திசைக்கு விரட்டணும். எந்த பக்கமும் அது தப்பிச்சு போயிடாமல் பார்த்துக்கிறது தான் இன்றைக்கி நமக்கு இருக்கிற முக்கியமான வேலை. அதுக்காக தான் உங்கள் எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்தேன். என்னை கரெக்டாக செஞ்சிருவீங்களா? தெளிவாக இன்னொரு முறை கூறிய தலைவன் பற்ற வைத்த தீப்பந்தத்தை தூக்கி எறிய சொல்லி கையசைத்தான். அடுத்த நொடியே தீப்பந்தம் காற்றில் பறந்து வர மரத்திற்கு பின்னால் ஒளிந்து கொண்டிருந்த ஹரிஷ் கண்ணிமைக்கும் நேரத்தில் தாவி அந்த தீப்பந்தத்தை கையில் பிடித்தான். என்ன நடக்கிறது என்று அவர்கள் புரிந்து கொள்ளும் முன்பாகவே அதை தரையில் தேய்த்து அணைக்கவும் செய்தான். மின்னல் வேகத்தில் ஹரிஷ் அதை செய்து முடித்திருந்ததால்
அவர்களால் அவனை சரியாக பார்க்க முடியவில்லை. இப்போ இங்கே என்ன நடந்துச்சு? எப்படி திடீர்னு அந்த தீப்பந்தம் அணைஞ்சுது? தலைவன் குழப்பத்துடன் கேட்க, அதானே எங்களுக்கும் புரியல. ஒருவேளை இந்த காட்டை பற்றி சொல்கிற விஷயமெல்லாம் உண்மைதானோ? சொன்ன இன்னொருவன் பயத்தில் நடுங்க ஆரம்பித்தான். அடைச்ச, அப்படிலாம் எதுவும் இருக்காது. இவன் அந்த லட்சணத்தில் தூக்கி வீசியிருப்பான். டே, இங்கே கூட நான் வீசுகிறேன். தீப்பந்தத்தை கையில் வாங்கிய தலைவன் தன்னுடைய முழு பலத்தையும் பிரயோகித்து அதை வீச, இந்த முறையும் ஹரிஷ் அதை தாவி பிடித்து அணைத்தான். என்ன, அங்கே யாரோ இருக்காங்கண்ணே. ஒருவேளை அது நிஜமாவே கொள்ளிவாய் பிசாசு தான் நினைக்கிறேன். அதுதான் நெருப்பு அப்படியே முழுங்கும்னு எங்கள் அப்பா தான் சொல்லும். வான்னு பேசாமல் ஓடிடலாம். இங்கேயே இருந்தால் அடுத்தது நம்மளை முழுங்கினாலும் முழுங்கிடும். கூட்டத்திலேயே இளம் வயதாக இருந்த ஒருவன் சொல்ல, அடே பைத்தியகார பையிலே, அது பேயும் இல்லை பூதமும் இல்லை, எவனோ ஒரு மனுஷன்தான் ஒளிஞ்சிருந்து நமக்கு ஆட்டம் காட்டுறான். எல்லாரும் இப்போ மொத்தமாக தீப்பந்தத்தை கொளுத்துங்க, சேர்ந்து ஒரே நேரத்தில் வீசுவோம். இப்போ அவன் எதை பிடிக்கிறான்னு பார்ப்போம். தலைவன் கூற மற்றவர்கள் அவனுடைய புத்திசாலித்தனத்தை நினைத்து ஆச்சரியப்பட்டார்கள். அதனால தான் ஒரு தலைவராக இருக்காரு, நாம் எடுபடியாக இருக்கோம். நினைத்தபடி எல்லோரும் ஒரே நேரத்தில் தீப்பந்தத்தை வீச, காற்றில் பாய்ந்து வந்த ஹரிஷ் அதை அப்படியே மொத்தமாக பிடித்தபடி எழுந்து நின்றான். 7 தீப்பந்தங்களையும் ஒன்றாக பிடித்தபடி ஹரிஷ் நிற்க, கொழுந்துவிட்டு எரியும் அந்த நெருப்பின் வெளிச்சத்தில் ஹரிஷின் முகத்தை பார்த்தவர்கள் அப்படியே அரண்டு போய்விட்டார்கள். அப்போது அதே சின்ன பையன் தலைவனின் கையை சுரண்டினான். என்னடா? கோபத்தில் பல்லை கடித்தபடி அந்த தலைவன் கேட்க, எங்கள் ஊர் கோயிலில் குதிரை சிலை மேலே ஒரு வீரன் சிலையை செஞ்சு கம்பீரமாக உட்கார வச்சுருப்பாங்க. நைட்டு நேரத்தில் அந்த சிலையை பார்க்கும்போது நமக்கே ஒரு மாதிரி உடம்பெல்லாம் சிலுத்துக்கும். இதை பார்த்தா அந்த வீரன்தான் குதிரையிலிருந்து இறங்கி வந்துட்டானோன்னு தோணுது என்று அவன் கூற மற்றவர்களும் தலையாட்டினார்கள். அட தொட நடுங்கி பயல்களா, உங்களை போய் கூட்டிகிட்டு வந்தான் பாரு. முதல்ல பேய் பூதம் நீங்கள், இப்போ சாமிங்கிறீங்களா? நல்லா 2 கண்ணையும் திறந்து வச்சு பாருங்கள். அவன் ரெண்டுமே இல்லை, நம்மளை மாதிரி ஒரு ஆசாமி தான். தலைவன் அதட்ட அவர்கள் எல்லோரும் கப்சிப் என்று அமைதியானார்கள். அவர்கள் பேசிக்கொள்வதை பார்த்து ஹரிஷ் சத்தமாக சிரிக்க, அந்த சின்ன பையன் பயத்தில் மயக்கமே போட்டுவிட்டான். எல்லாரும் சேர்ந்து முதல்ல இவன் அடிச்சு போடுவோம், அப்புறமா வந்த வேலையை பார்ப்போம் கூறிய தலைவன் ஹரிஷை நோக்கி ஓடி வர, கையில் இருந்த மொத்த தீப்பந்தத்தையும் பக்கத்தில் இருந்த ஒரு சிறிய தண்ணீர் குட்டையில் வீசினான் ஹரிஷ். சட்டென்று அந்த தீப்பந்தங்கள் அணைய, இப்போது அந்த இடம் மறுபடியும் இருள் சூழ்ந்தது. அந்த டார்ச் லைட் எடுத்து அடிங்க, தலைவன் சொன்னதும் எல்லோரும் அவரவர் பையில் இருந்ததை எடுத்து ஹரிஷ் இருந்த திசையை நோக்கி டார்ச்சை அடித்தார்கள். ஆனால் அவன் நின்று கொண்டிருந்த இடம் இப்போது வெறுமையாக இருந்தது. என்ன, யாரையும் காணோம்? ஒருவன் சொல்லிக்கொண்டு டார்ச் லைட்டை வானத்தை நோக்கி பிடிக்க, அந்த வெளிச்சத்தில் ஹரிஷ் அவனுடைய முகத்திற்கு நெருக்கமாக நிற்பது தெரிந்தது. ஐயோ அம்மா என்று கத்தியவன் அப்படியே தடுமாறி பின்னால் சாய, அவனுடைய கையை பிடித்து நிறுத்திய ஹரிஷ் அப்படி அதை மடக்கி முறுக்கியபடி அவன் முகத்தில் குத்துவிட, அந்த நபர் வலி தாங்க முடியாமல் அலறினான். அந்த சத்தத்தில் எல்லோரும் திரும்பி டார்ச் வெளிச்சத்தை அடிக்க, அவர்களில் ஒருவன் கீழே கிடப்பது மட்டும்தான் தெரிந்தது. அதற்குள் இன்னொருவனின் பின்னால் சென்று நின்றிருந்த ஹரிஷ் அப்படியே அவனுடைய பின்னங்காலில் உதைத்து எதிரில் இருந்த மரத்தில் கொண்டு போய் முட்டினான். இந்த சத்தத்தை கேட்டு அவர்கள் திரும்புவதற்கு முன்பாக ஹரிஷ் அடுத்த ஆளிடம் சென்றிருந்தான். இப்போது எல்லோரும் ஆளுக்கு ஒரு பக்கமாய் வலியில் முணங்கியபடி கீழே கிடக்க, கடைசியாக அந்த கூட்டத்தின் தலைவன் மட்டுமே நின்றிருந்தான். யாரா நீ? பயந்தாங்கொள்ளி, இருட்டுக்குள்ளேருந்து பிசாசு மாதிரி வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்க. நல்ல வீரமான ஆம்பளையாக இருந்தால் நேருக்கு நேர் வந்து நின்று சண்டை போடுறா என்று ஆத்திரம் தாங்க முடியாமல் அவன் கத்த, பின்னால் இருந்து அவனுடைய தோளை தொட்டான் ஹரிஷ். ஆவேசத்தோடு திரும்பிய அந்த தலைவன் ஹரிஷின் முகத்தை பார்த்த முஷ்டியை மடக்கி வீச, அதை தன்னுடைய உள்ளங்கையில் பிடித்தான் ஹரிஷ். அப்படியே அந்த தலைவனை திருப்பியவன் அவனுடைய கையை மடக்கி பிடித்து அவன் கழுத்தையே நெரித்தான். அதில் கண்கள் இரண்டும் பிதுங்க மூச்சு விட முடியாமல் தவித்தான் அந்த வேட்டைக்கார தலைவன். அப்போது அவனுடைய கால்களில் சுருக்கென்று ஏதோ கடிக்க, அண்ணே உங்க காலை பாம்பு கொத்திருச்சு என்று கத்தினான் அந்த சின்ன பையன். என்ன பாம்பா? அந்த தலைவன் பயத்தில் அலற, அவனை விட்டுவிட்டு சட்டென்று பின்னால் நகர்ந்த ஹரிஷ் கீழே கிடந்த டார்ச் லைட்டை எடுத்து அந்த தலைவனின் கால் பகுதியில் அடித்து பார்த்தான். பாம்பு கொத்திய தடம் நன்றாக தெரிய ஒரு 5 அடி நீள கட்டு வீரியன் அந்த இடத்திலிருந்து வேகமாக சென்று கொண்டிருந்தது. ஐயோ, அது கட்டு வீரியன்! இன்னொருவன் அலற, அவர்களின் தலைவனுக்கு உயிர் பிழைக்கும் நம்பிக்கை சுத்தமாக போய்விட்டது. ஆனால் வேகமாக செயல்பட்ட ஹரிஷ், யாரோ ஒருத்தர் சட்டையை கழட்டி கொடுங்க என்று கத்தினான். முழு கதையையும் கேட்டு மகிழ
பாக்கெட் FM ஏபி டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.